அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் எக்கனாமிக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். டிமாண்ட் அண்ட் சப்ளை ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எக்கனாமியில் நமக்கு தெரியணும், எக்கனாமி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஈகோ சிஸ்டம், அவைலபிள் ரிசோர்ஸஸ். எப்படி நம்ம அவைலபிள் ரிசோர்ஸஸை ஹியூமன் பீயிங்கோட வெல்ஃபேருக்கு நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி தான் எக்கனாமிக்ஸ். இந்த சயின்டிஃபிக் ஸ்டடியில் அவைலபிள் ரிசோர்ஸஸ் வந்து நமக்கு கிடைச்ச சப்ளை. ஆனால் இந்த சப்ளை எல்லாம் ஹியூமன் பீயிங்க்கு தேவையா, இல்லை தேவையானதெல்லாம் நம்ம அவைலபிள் ரிசோர்ஸஸாக இருக்கா அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கிறது தான் இந்த யூனிட் டிமாண்ட் அண்ட் சப்ளை. யூபிஎஸ்சியோட ஃபேவரட்டான டாபிக். டிஎன்பிசி மற்ற எல்லா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லையும் டிமாண்ட் அண்ட் சப்ளை முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். எக்கனாமினா டிமாண்ட் அண்ட் சப்ளை இல்லாத ஏரியாவே நமக்கு கிடையவே கிடையாது. இந்த பேசிக்காக ஏன் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சில க்ரைசிஸை உங்களுக்கு சொல்லித்தரேன். 1928 வேர்ல்டு எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்தது. அமெரிக்காவில் கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு டிப்ரெஷன் வந்தது. அப்போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், எக்கனாமி ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. யார் கையிலையும் காசு இல்லை. மக்கள் எல்லாரும் பொருளாதாரம் சூழல் சரியில்லாத காரணம் வீட்டுக்குள்ளேயே அடங்கிட்டாங்க. வேலைவாய்ப்பு இல்லை, வருமானம் இல்லை, தொழில் நடக்கலை, யாரும் எந்த பொருளையும் வாங்கலை, எந்த பொருளையும் விற்கலை. நாடு உலகம் முழுவதும் அப்படி மந்த நிலையில் இருந்தது. எந்த பொருளும் உற்பத்தி நடக்கலை. இப்போது இந்த சூழலில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு ஒரு பொருளாதார அறிஞர் வந்தார். அந்த ஜேஎம் கீன்ஸ் ஒரு தியரி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர் அப்படின்னு ஒரு தியரி சொன்னார். பணக்காரர்களாகி கொண்டே இருக்கிறார்கள், ஏழைகளாகி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அவர் அந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எக்கனாமிக் க்ரைசிஸை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குனார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு 100 பேரை கூப்பிட்டு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து ஒரு பெரிய பள்ளத்தை வெட்ட சொன்னார். அந்த பள்ளத்தை வெட்டினதுக்கப்புறம் இன்னொரு 100 பேரை கூப்பிட்டு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்து அந்த பள்ளத்தை மூட சொன்னார். இப்போ 200 பேர் மார்க்கெட்டில் போய் அவங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்ச 100 ரூபாயை செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த செலவு பண்ண ஆரம்பித்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா, எக்கனாமியில் அவங்களுக்கு தேவையான எல்லாம் பொருட்களை வாங்க ஆரம்பித்தாங்க. பொருட்களை வாங்க ஆரம்பித்தா அப்படின்னா தொழில் வாணிபம் ரொம்ப அதிகமாக நடந்தது. சேல்ஸ் அதிகமாக நடந்தது. சேல் அதிகமாக நடந்தோன்னா எல்லோரும் புது ப்ராடக்டை ஆர்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஆர்டர் பண்ண அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், மேனுஃபேக்சரிங் அதிகமானுச்சு. மேனுஃபேக்சரிங் அதிகமானோன்னா லேபர் டிமாண்ட் அதிகமாச்சு. நிறைய பேர் வேலைக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதனால் வேலைக்கு அதிகமாக ஆள் வந்தாங்க. நிறைய பேர் வேலைக்கு வந்தோன்னா அவங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் அதிகமாக கொடுத்தோன்னா எல்லோரும் போய் பொருட்களை வாங்க ஆரம்பித்தோன்னா திரும்பி அந்த சைக்கிள் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்துச்சு. உற்பத்தி அதிகமானுச்சு. உற்பத்திக்கு அப்புறம் வருமானம் அதிகம். வருமானத்துக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் திரும்பி செலவு, அதுக்கப்புறம் உற்பத்தி, இப்படி கண்டினியூஸாக அந்த எக்கனாமியை மீண்டெழுதுது. அதனால் எந்த ஒரு எக்கனாமிலையும் டிமாண்ட் இல்லைன்னா, தேவை இல்லைன்னா அந்த இடத்துல உற்பத்தி இருக்காது. உற்பத்தி இல்லைன்னா அந்த இடத்துல வேலைவாய்ப்பு இருக்காது. வேலைவாய்ப்பு இல்லைன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்காது. வருமானம் இருக்காது அப்படின்னா அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. செலவு பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவைகள் எதுவும் வெளியில் தெரியாது. அப்போது செலவு எதுவும் இல்லைன்னா புது பொருள் எந்த வணிபமும் சேல்ஸும் நடக்காது. அப்போ நடக்கலைன்னா திரும்பி உற்பத்தி நடக்காது. இந்த சைக்கிளை பற்றி படிக்கிறதா டிமாண்ட். சப்ளை அப்படின்னா நமக்கு தெரியும், உற்பத்தி பண்ணுறோம். உற்பத்தி பண்ண பொருளை அந்த பொருளை மக்கள் வாங்குறாங்களா வாங்கலையா அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. சப்ளை இருக்கிறனாலே அந்த ப்ராடக்ட் அதிகமாக வாங்கிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் சப்ளை இருந்தால் வாங்குவாங்க, சம்டைம்ஸ் சப்ளைலாம் வாங்க மாட்டாங்க. சில மாதிரி வித்தியாசமான பொருட்கள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும், தேவை டிமாண்ட்னா என்ன, சப்ளை வழங்கல்னா என்ன, இந்த சேவைக்கும் வழங்கலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, டிமாண்ட் அண்ட் சப்ளைக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது டிமாண்ட், சப்ளை அண்ட் டைப் ஆஃப் குட்ஸ். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்த்து முடிச்சுட்டு அந்த டைப் ஆஃப் குட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் டிமாண்ட், வாட் இஸ் சப்ளை அப்படின்னு கேட்டால், தீஸ் ஆர் த 2 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ். இந்தியன் எக்கனாமியில் எந்த எக்கனாமியாக இருந்தாலும் 2 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் தட் டிட்டர்மைன் த ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த எக்கனாமி. எப்போதுமே எதை நம்ம டிமாண்ட் பண்ணுவோம், எதை நம்ம சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பொருட்களையும் சேவைகளையும் நம்ம கொடுப்போம். அதுதான் நம்ம மொத்த எக்கனாமியில் நம்ம கொடுக்கல் தேவை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் குவாலிட்டியாக கிடைக்குதா, அஃபோர்டபுளாக கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டு முடிவு பண்ணப்படும். அப்போது அஃபோர்டபுளாக குவாலிட்டியான குட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட்டோட ரோல். அதனால தான் கவர்மெண்ட் எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்த பொருட்களை எல்லாம் ஒரு சீலிங் வச்சு எசென்ஷியல் கமோடிட்டிஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கான எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ப்ரைசிங் கண்ட்ரோல் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வச்சு இந்த பொருட்கள்லாம் இதுக்கு மேலே விலைக்கு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கமே தடை போட்டுருவாங்க. ஸோ அது வந்து மக்களுக்கு அடிப்படை வாழ்க்கையில் பாதிக்கும். இதுக்கு மேலே பொருட்களோட விலை அதிகமாக போச்சுன்னா அவங்களோட அடிப்படை வாழ்வியலை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அதை தடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ப்ரைஸை வந்து கம்மி பண்ணுவாங்க. அது வந்து அஃபோர்டபிலிட்டி. குவாலிட்டி அப்படின்னா குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு வந்து நல்லது கிடையாது. அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக எப்போதுமே அஃபோர்டபுள் அண்ட் குவாலிட்டி. அஃபோர்டபுள் அப்படிங்கிறது தான் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறது நம்ம யூனிட்டில் ரொம்ப 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 இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது நம்மளோடதில். அந்த இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம் குவாலிட்டி. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், குவாலிட்டியாக கிடைக்கணும். ஸோ அந்த இன்க்ளூசிவ் க்ரோத்தில் நம்ம குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ். ஒரு ஃபோர்ஸ் டிமாண்ட், இன்னொரு ஃபோர்ஸ் சப்ளை. டிமாண்டுனா மீனிங் என்ன, என்னென்னலாம் சிம்பிளாக மீனிங் பாருங்கள். குவான்டிட்டி ஆஃப் த கூட்ஸ் ஆர் சர்வீஸ் தட் கன்சியூமர்ஸ் ஆர் வில்லிங் அண்ட் ஏபிள் டு பர்ச்சேஸ் அட் வேரியஸ் ப்ரைஸஸ் டியூரிங் த கிவன் பீரியட் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர்னு வச்சுப்போம். ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டு என்ன அளவில் இருக்குது, பீப்புளெலாம் எவ்வளோ வில்லிங்காக இருக்காங்க அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு அப்படிங்கிறத வச்சு தான் டிமாண்டுன்னு இருப்பாங்க. ஸோ டிமாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ டெஃபினேஷன் இது தான். Demand refers to the quantity of goods or services that consumers are willing. Consumers அதை தேவைப்படுது and able to purchase at various prices during the given period of time. ஒரு டைமில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் பீப்புள் வில்லிங்காக இருக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை எவ்வளோ விரும்புகிறாங்க. வில்லிங்னஸ், டிமாண்ட் இஸ்னஸ் தான், நத்திங் பட் வில்லிங்னஸ். இதுதான் டிமாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டிங்கன்னா டிமாண்டுங்கிறது டிசைர், அவங்களுக்கு வில்லிங்னஸ் விருப்பம் இருக்கணும், ப்ளஸ் எபிலிட்டி டு பே அவங்களால அஃபோர்டபிலிட்டியாக இருக்கணும், அப்புறம் வில்லிங்னஸ் டு பை அவங்களால விருப்பப்பட்டிருக்கணும், அவங்களால கொடுக்கப்பட்டிருக்கணும், அவங்க வாங்குறதுக்கும் விருப்பப்படணும். ஸோ டிசையர், பே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும், வில்லிங்னஸ் டு பை, இது மூணும் சேர்ந்தது தான் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த டிமாண்டுக்கான ஃபார்முலா இந்த சிம்பிள் இதை வச்சுங்க. டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு டிசையர் ப்ளஸ் எபிலிட்டி டு பே ப்ளஸ் வில்லிங்னஸ் டு பை அப்படிங்கிறதான் நமக்கு டிமாண்டுக்கான ஃபார்முலா. எக்ஸாம்பிள், BMW கார் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். டிசையர் பட் cannot afford it, it is not a demand. ஒரு BMW கார் நமக்கு வேணும்னு நினைப்போம், இட்ஸ் நாட் அ டிமாண்ட். நம்ம BMW கார் வந்து எல்லாருக்கும் ஆசைப்படுவோம். அதே நேரத்தில் a businessman willing and able to buy a BMW கார் creates the demand. ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்கார், சம்டைம்ஸ் அவருக்கு டிசையரும் இருக்கும், அவரால் ஏபிள் டு பேவும் பண்ண முடியும், பட் வில்லிங்னஸ் டு நாட் டு பை அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த பணத்தை, இவ்வளோ பெரிய பணத்தை இந்த BMW காரில் போய் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, நான் இன்னொரு பிஸ்னஸில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பார். ஸோ அதனால் அவருக்கு இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அவருக்கு டிசைர் இருக்கும், எபிலிட்டி டு பே இருக்கும், பட் வில்லிங்னஸ் டு பை இருக்காது. ஸோ இதுதான் கன்ஃபியூஷன். சம்டைம்ஸ் இவரும் இருந்ததுன்னா இதுதான் ஒரிஜினலான டிமாண்டு. டிமாண்டுனா டிசையர் ப்ளஸ் எபிலிட்டி டு பே ப்ளஸ் வில்லிங்னஸ் டு பை, இதுதான் இதோட விஷயமா இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட். டிமாண்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி. ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி எப்போதுமே ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ ப்ரைஸ் அதிகமாக அதிகமாக நார்மலாக அதோட டிமாண்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ப்ரைஸ் குறைய 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 நார்மலாக டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இதோட விஷயம். ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிமாண்ட். ப்ரைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிமாண்ட். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் குறையும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் டிமாண்ட். எக்ஸாம்பிள், ஆனியன் வந்து ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனால் பீப்புள் வந்து அதை கம்மியாக தான் வாங்குவாங்க. ஸோ அதுதான் இதோட லா ஆஃப் டிமாண்டை பற்றி பேசுகிறது தான் ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி அப்படிங்கிறது. ரெண்டாவது, இன்கம் ஆஃப் த கன்சியூமர். சார், பொருள் மார்க்கெட்டில் குறையுது கூடுது பிரச்சனை இல்லை, என்கிட்ட வாங்குகிற அளவுக்கு எனக்கு சேலரி இருக்கணும்ல,
வருமானம் இருக்கணும்ல, அந்த வருமானம் இருந்தால் தானே நான் பொருளை வாங்க முடியும். ஸோ அதுதான் இந்த இன்கம் ஆஃப் த கன்சியூமர். இன்கம் அதிகமான கையில் நிறைய காசு இருந்துச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கையில் காசு கம்மியாக இருந்துச்சுன்னா டிமாண்டு குறையும். சிம்பிள். இன்கம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிமாண்ட். அதுதான் லா ஆஃப் இன்கம் அண்ட் த டிமாண்ட். லா ஆஃப் இன்கம், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்கம் அண்ட் டிமாண்ட் என்னென்னா, இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் டிக்ரீஸ் ஆனால் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஹையர் இன்கம் லீட் டு இன்க்ரீஸ் டிமாண்ட் ஃபார் கார், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், எக்ஸட்ரா. இதுதான் எக்ஸாம்பிள். தேர்டு வந்து ப்ரைஸஸ் ரிலேட்டட் டு கூட்ஸ். நம்ம நினைக்கிறோம் ப்ரைஸஸ் அதிகமானாலே ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க, ப்ரைஸஸ் கம்மியானாலே வாங்க மாட்டாங்க அப்படின்னு. நோ, எல்லா கூட்ஸுக்கும் ஒரே மாதிரி கிடையாது. சில கூட்ஸுக்கு ப்ரைஸஸ் அதிகமாக அதோட டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். சில கூட்ஸுக்கு ப்ரைஸஸ் குறைய அதுக்கான இது என்ன லோ குவாலிட்டி, இது வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எக்ஸாம்பிள், சப்ஸ்டிடியூட் கூட்ஸ் அப்படின்னு இருக்குது. சப்ஸ்டிடியூட் கூட்ஸ் அப்படின்னு மீனிங்னா என்னென்னா, இப்போது டீ குடிக்கிறோம், டீக்கு சப்ஸ்டிடியூட் என்ன? காஃபி. டீ இல்லை காஃபி குடிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. சப்போஸ் டீயோட ப்ரைஸஸ் அதிகமாகிட்டே போகுது, ஆட்டோமேட்டிக்காக டீ குடிக்கிறவங்க அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக நினைக்கிறவங்க காஃபிக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. காஃபி வந்து காஃபியோட சப்ஸ்டிடியூட்டோட கூட்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால இதுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். காஃபியோட ப்ரைஸ் எந்த சேஞ்சும் இல்லை, சடனாக டீயோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காஃபிக்கான டிமாண்ட் அதிகமாகும், காஃபியோட ப்ரைஸஸில் எந்த சேஞ்சஸ் இல்லைனாலும். ஸோ இது மாதிரி எங்கெங்கெல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடமோ அதுக்கான விஷயம் மாறும். எக்ஸாம்பிள், கூட்ஸ் தட் ரீப்ளேஸ் ஈச் அதர் அப்படிங்கிறது தான் சப்ஸ்டிடியூட் கூட்ஸ். சப்ஸ்டிடியூட் கூட்ஸ் அப்படின்னா தமிழில் மாற்றீட்டு பொருள்னு பேர். எதெல்லாம் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு பொருளை கொடுக்க முடியுமோ அதான் சப்ஸ்டிடியூட் கூட்ஸ். எக்ஸாம்பிள், டீ ஆர் காஃபி, பெப்சி ஆர் கொக்கோ கோலா. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிடியூட். இப்போ காஃபி ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக டீயோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், டீயோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக காஃபியோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மூலமாகவும் ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டு சப்ளை சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் சப்ஸ்டிடியூட் ஆஃப் குட்ஸ். அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ்னால் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால், ரெண்டு பொருளும் சேர்ந்து தான் ஒரு ப்ராடக்டை உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காஃபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட் என்னென்னா மில்க், வாட்டர், சுகர், அதுக்கப்புறம் நம்மளோட காஃபி பவுடர். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் காஃபி அப்படின்னு நம்ம உருவாகுது. சப்போஸ் சுகர் அண்ட் காஃபி பவுடர் ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ஸ் டு த காஃபி. அப்போது ஒன்னோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலே ஓவரால் அது காம்ப்ளிமெண்ட்டோட அது இப்போ டீ ப்ரைஸஸ், காஃபி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா இதோட காம்ப்ளிமெண்ட்டில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலே ஓவரால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதோட மீனிங் அதான், கூட்ஸ் யூஸ்டு டுகெதர். ஃபார் எக்ஸாம்பிள், கார் அண்டு பெட்ரோல். காரை தனியாக யூஸ் பண்ண முடியாது, காருக்கு என்ன தேவை? பெட்ரோலுங்கிற காம்ப்ளிமெண்ட் இருந்தால் தான் முடியும். ஸோ காம்ப்ளிமெண்ட்டு கார் அண்டு பெட்ரோல். அதே மாதிரி மொபைல் அண்டு மொபைல் சார்ஜர், ஃபியூவல் இருந்தால் தான் ஸோ கார் யூஸ் ஆகும், சார்ஜர் இருந்தால் தான் நம்மளால் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் கார் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் ப்ரைஸ் குறைஞ்சிரும். ஏன்னா காரோட ப்ரைஸ் ரொம்ப 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 அதிகமாகுது. கார் ப்ரைஸ் அதிகமாகறதுனால யாரும் காரை வாங்க மாட்டாங்க, காரை யாரும் வாங்காதனால பெட்ரோலையும் யாரும் வாங்க மாட்டாங்க, பெட்ரோல் யாரும் வாங்காதனால ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோலோட டிமாண்டு குறையும். ஸோ இதான் சொல்லியிருக்காங்க, கார் ப்ரைஸஸ் இன்க்ரீசஸ், டிமாண்ட் ஃபார் பெட்ரோல் இஸ் லோ. ஏன்? காரோட ப்ரைஸஸ் அதிகமாக காருக்கான டிமாண்டு குறையும், காருக்கான டிமாண்டு குறைய பெட்ரோலுக்கான டிமாண்டும் குறைஞ்சிரும். ஸோ அதுதான் டைரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ். சப்ஸ்டிடியூட் கூட்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரிலேட்டட் டு கூட்ஸை பொறுத்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஃபேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் ட்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆப்பிள் ஃபோன் வாங்கணும்னு எல்லாம் முடிவு பண்ணுறாங்க, அது ஒரு ஃபேஷன். சோஷியல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறது. சில பேர் செப்பல், கிராக்ஸ் செப்பல் தான் வாங்கணும், நைக்கி ஷூ தான் வாங்கணும், டைட்டன் வாட்ச் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான
செட் ஆஃப் ட்ரெண்ட் இருக்குது, சொசைட்டியோட ட்ரெண்ட் இருக்குது. அதை பொறுத்து ப்ராடக்டோட டிமாண்ட் சேஞ்ச் ஆகிறத பற்றி பேசுகிறது தான் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிறது. இதோட ஃபேக்டர்ஸ் எக்ஸாம்பிள் ஃபேஷன், அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் ட்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இதோட ட்ரெண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எதனால் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு? கண்டினியூஸாக அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்ருக்கோம், பீப்புளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அது பீப்புளோட டேஸ்ட்டும் ப்ரிஃபரன்ஸும் அதை நோக்கி போகுது. இப்போ ஆயில் கிரைசிஸ் நமக்கு மிடில் ஈஸ்ட்டில் நடந்துகிட்டே இருக்குது. ஆயில் கிரைசிஸ்னால ஃப்யூச்சரில் ஆயில் கிடைக்காது, இப்போவே நம்ம வெஹிக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்லி பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் வருது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது அட்வர்டைஸ்மெண்ட் ஆகுது, ஃபேஷன் ஆகுது, சோஷியல் ட்ரெண்டு அப்படி தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிளோட பர்ச்சேஸ் அதிகமாகிடும். இதுதான் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாப்புலேஷன். இது நார்மல், ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்ட் தேவைப்படும். ஸோ 10 பேர் இருந்தாங்கன்னா 10 ப்ராடக்ட் தேவைப்படும். திடீர்னு 100 பீப்புள் இருக்காங்க அப்படின்னா 100 ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பாப்புலேஷன். அடுத்து ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நார்மலாக இந்த பொருளை இப்போ வாங்கிட்டா நல்லது. நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ் பர்சன் சொல்லுவாங்க, சார் இந்த பேட்சோட லாஸ்ட்டு ப்ராடக்ட் இது, நீங்கள் இதை விட்டிங்கன்னா அடுத்த பேட்சில் இது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. நீங்கள் இப்போது மே மந்தில் இருக்கீங்க, இப்போ மே 31, ஜூன் 1 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி தான் வாங்கணும், இந்த பேட்சோட கடைசி ப்ராடக்ட் இது, நாளையிலேருந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, உடனே வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சேல்ஸ் பர்சன் வந்து அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. expected that the products prices will increase in future. நியர் ஃபியூச்சரில் வாங்கும்போது நம்ம உடனே கெட்டிக்காரத்தனமாக நம்ம இருக்கணும்னு நினச்சி நாளைக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், இன்றைக்கே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ப்ரைஸை வாங்குறது பேர் தான், ப்ராடக்ட்டுக்காக வாங்குறது பேர் தான் டிமாண்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் ரைஸ், கரண்ட் டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். பீப்புள் பை கோல்டு பிஃபோர் எக்ஸ்பெக்டட் டு ப்ரைஸ் ஹைக்ஸ். கோல்டை வந்து நாளுக்கு நாள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் திடீர்னு லோ ஆகுது, திடீர்னு ஒரு சவரனுக்கு 5000 குறையுது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் என்ன பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து நாளைக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும், உடனே வாங்குன்னு சொல்லி இன்றைக்கே பொருள் லோவாக இருக்கும்போதே வாங்க வச்சுருவாங்க. ஸோ இதுதான் இதான ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் முதல்ல என்னென்னலாம் பார்த்துருக்கோம், டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் 2 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸு. குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்த மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு இவங்க தான். டிமாண்டு அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல எடுத்திருக்கோம். டிமாண்ட் அண்ட் சப்ளையில் முதல்ல டிமாண்ட் எடுத்திருக்கோம். டிமாண்ட் அப்படிங்கிறது வில்லிங்னஸ். இதில் 3 விஷயம் சேர்ந்தது, டிசையர், எபிலிட்டி டு பே ப்ளஸ் வில்லிங்னஸ் டு பை. இது 3 சேர்ந்தது தான் இதோட விஷயம். இப்போது டிசையர், எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு, ஆனால் அதுக்கான அவங்கள்ட்ட பே பண்ணுறதுக்கு காசு இருக்காது, அதுக்கான வில்லிங்னஸும் இருக்காது. சம்டைம்ஸ் டிசையரும் இருக்கும், ஏபிள் டு பேவும் இருக்கும், பட் அவங்க வந்து இன்னும் நாலேஜ் ஓரியன்டாக எமோஷனாக இல்லாமல் நம்ம வந்து வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான் வில்லிங்னஸ் டு பை. இது 3 சேர்ந்து தான் டிமாண்டு. இந்த டிமாண்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் இப்போ பார்த்துருக்கோம். என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, முதல்ல ப்ரைஸ் ஆஃப் த கமோடிட்டி. இது வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்டு குறையும், ப்ரைஸ் குறைஞ்சா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் குறைஞ்சா டிமாண்டு குறையும். அடுத்து ப்ரைஸ் ரிலேட்டட் குட்ஸ், 2 டைப் ஆஃப் குட்ஸ் இருக்குது. ஒன்று சப்ஸ்டிடியூட் குட்ஸ், இன்னொன்று காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். சப்ஸ்டிடியூட்டிவ் குட்ஸ்னால் இதை இல்லைனா இன்னொரு ப்ராடக்ட் நல்லா வரும், இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா பீப்புள் இந்த ப்ராடக்ட்டை நெக்லெக்ட் பண்ணாங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா பீப்புள் காஃபியை நிராகரிச்சுட்டு டீ அதிகமாக வாங்குவாங்க. ஸோ இது சப்ஸ்டிடியூட் குட்ஸாக இருக்கிறனாலேயே, இந்த காஃபிக்கு சப்ஸ்டிடியூட்டாக டீ இருக்கிறனாலேயே டீக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் அப்படின்னா 2 ப்ராடக்ட் சேர்ந்து தான் நமக்கு ஒரு ப்ராடக்டை உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் காரும் பெட்ரோலும் சேர்ந்து தான் நம்ம காரை ரன் பண்ண முடியும், மொபைலும் சார்ஜரும் சேர்ந்து தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ சார்ஜரோட நீட் எப்போ இருக்குன்னா, மொபைல் இருக்கிற வரைக்கும் தான் சார்ஜர் நீட் இருக்கும். மொபைலை யாரும் யூஸ் பண்ணலன்னா சார்ஜர் தேவைப்படாது. ஸோ அதனால் டிமாண்ட் குறைஞ்சி போயிடும். அதிகமான மொபைல் யூஸ் பண்ணால் அதிகமான சார்ஜர் டிமாண்ட் இருக்கும், அதிகமான கார் யூஸ் பண்ணால் அதிகமான பெட்ரோல் டிமாண்ட் இருக்கும். காரோட டிமாண்ட் குறைஞ்சதுன்னா பெட்ரோலோட டிமாண்டும் குறைஞ்சிரும். ஸோ இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ்.
ஸோ அடுத்து டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ், ஃபேஷன், ட்ரெண்டு, அட்வர்டைஸ்மெண்ட் இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த ப்ராடக்ட்டை உடனே பர்ச்சேஸ் பண்ண போகிறது வந்து ஃபேஷன் அண்ட் ட்ரெண்டு. பாப்புலேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். ஒருத்தருக்கு ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுது, 100 பீப்புளுக்கு 100 ப்ராடக்ட் தேவைப்படும். நாளைக்கு 120 பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனால் இன்னும் 20 ப்ராடக்ட் வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ப்ரைஸ் வந்து இன்றைக்கி லோவாக இருக்குது, நாளைக்கு அதிகமாகிடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க டைரெக்டாக ஃபியூச்சருக்கு மாறிடுவாங்க. ஸோ இதுதான் இதோட விஷயம். அடுத்து லா ஆஃப் டிமாண்ட் அண்டு சப்ளை. டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் இருக்கக்கூடிய நிறைய லா பார்த்தோம். ஃபஸ்ட்டு லா என்ன பார்த்தோம்? ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்டு குறையும், ப்ரைஸ் குறைஞ்சா டிமாண்ட் அதிகமாகும். ஆனால் இதில் சில எக்ஸப்ஷன் இருக்குது. என்னென்ன எக்ஸப்ஷன் இருக்குது? ஃபஸ்ட் எக்ஸப்ஷன் கிஃபன் கூட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. கிஃபன் கூட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ப்ரைஸஸ் அதிகமானாலும் சில ப்ராடக்டோட டிமாண்டு குறையவே குறையாது. அந்த கூட்ஸுக்கு பேர் கிஃபன் கூட்ஸ்னு பேர். சில ப்ராடக்ட் நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ண அதிகமாக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அதிகமாக ப்ரைஸ் அதிகமாகும், யாரும் அதை வாங்குறத குறைக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் எசென்ஷியல் கூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், வீட், சாப்பாடு அன்றாடைக்கு தேவைப்படுது. என்ன விலை கொடுத்தாலும் வாங்கி தானே ஆகணும், அதை வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால எசென்ஷியல் கூட்ஸ் தட் ஆர் கெனாட் பி எலிமினேட்டட் ஆர் நெக்லெக்டட் பை த பீப்புள் அப்படிங்கிறது தான் கிஃபன் கூட்ஸு. புவர் கன்சியூமர்ஸ் ஏழைகள் இருக்காங்கல்ல, பை மோர் டிஸ்பைட் ஹையர் ப்ரைஸஸ். ப்ரைஸஸ் அதிகமாக இருந்தாலும் அவங்க அதிகமாக வாங்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் ரைஸ் ஆர் வீட் அமாங் வெரி புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ரெண்டாவது வெப்லன் கூட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரெஸ்டீஜுக்காக வாங்கக்கூடியதுக்கு பேர் வெப்லன் கூட்ஸ். வெப்லன் கூட்ஸுக்கு எக்ஸாம்பிள் டிமாண்ட் ரைசஸ் வென் ப்ரைஸ் ரைசஸ். ஒரு ப்ராடக்ட் ரொம்ப அதிகமான காஸ்ட்லியாக இருக்குது, அந்த ப்ராடக்டை மக்கள் வாங்கினதுனால அவங்களுக்கு ரொம்ப பெருமை, சொசைட்டியில் ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்காக அவங்க வாங்குவாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை காப்பாற்றிக்கிறதுக்காக, தங்களை சொசைட்டியில் பெரிய ஆளாக காமிச்சிக்கிறதுக்காக சில கூட்ஸை வாங்குவாங்க. அந்த கூட்ஸுக்கு பேர் வெப்லான் கூட்ஸ்னு பேர். நேம்ஸை மட்டும் ரொம்ப ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஸ்டீஜுக்காக உள்ளது வெப்லான், அவங்க எசென்சியல்னால் உள்ளது கிஃபன். எக்ஸாம்பிள் ரோலக்ஸ் வாட்ச், லக்ஸுரி கார், டைமண்ட், இதெல்லாம் சோஷியல் ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்காக உள்ளது தான் வெப்லான் கூட்ஸ்னு பேர். ப்ரெஸ்டீஜ் கூட்ஸ்னு பேர். வெப்லான் கூட்ஸுக்கு இன்னொரு பேர் ப்ரெஸ்டீஜ் கூட்ஸ் அப்படின்னு பேர். அடுத்து ஸ்பெக்குலேட்டிவ் கூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட்டு இன்றைக்கி டிமாண்ட் நாளைக்கு அதிகமாகிடும், ஸ்பெக்குலேஷன், இது ரேர் பீஸு, கிடைக்கவே கிடைக்காது, இப்போவே வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் அந்த ஸ்பெக்குலேஷன்ஸை உருவாக்குறது, யூக வணிகத்தின் நடக்கக்கூடியது, அதுதான் அந்த ஸ்பெக்குலேஷன் கூட்ஸ்னு பேர். எக்ஸாம்பிள் கோல்டு, ஷேரு, ரியல் எஸ்டேட், இந்த இடத்த இப்போ வாங்கி போடுங்க, ஃப்யூச்சரில் வரும், சென்னைக்கு மிக அருகில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. ஸோ சென்னைக்கும் திருவண்ணாமலைக்கும் கனெக்ஷனே இருக்காது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும். திடீர்னு ஆனால் ஸ்பெக்குலேஷன் வரும், இந்த இடத்துல ஏர்போர்ட் வரப்போகுது, இந்த இடத்துல மெட்ரோ லைன் வரப்போகுது, இந்த இடத்துல பெரிய ஃபேக்ட்ரி வரப்போகுது, பெரிய இண்டஸ்ட்ரி ஹப் வரப்போகுது அப்படின்னு சொல்லி திடீர்னு அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டு, கூட்ஸுக்கோ சர்வீஸுக்கோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அது பேர் ஸ்பெக்குலேட்டிவ் கூட்ஸ்ன்னு பேர். இதனாலையும் இந்த லா ஆஃப் டிமாண்டு குறைஞ்சிரும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி யாரும் நினைக்க மாட்டாங்க. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்டு குறையும். ஆனால் இந்த லா ஆஃப் டிமாண்டு இதில் அப்ளைக்கபிள் ஆகாது, எக்ஸப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். அடுத்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். எலாஸ்டிசிட்டி அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, டிமாண்டு வந்து சம்டைம்ஸ் எலாஸ்டிசிட்டியாக இருக்கும், ஃபிக்ஸ்டு கிடையாது. அதுதான் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த டிமாண்ட். ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு அர்த்தம். ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த டிமாண்ட் டு த ப்ரைஸ் சேஞ்சஸ். ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து டிமாண்ட் எவ்வளோ வேரி ஆகுது அப்படின்னு போகிறது. சப்போஸ் கொஞ்சோண்டு டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சோண்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லாட்டி கொஞ்சோண்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சோண்டு டிமாண்டு குறையுது. திடீர்னு ப்ரைஸ் அதிகமாக ஆகுது, திடீர்னு ப்ரைஸ் லோ ஆகுது, நார்மல். ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிமாண்டில் சேஞ்சஸ் இல்லை, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, சேஞ்ச் இல்லை. அப்போது இதோட எலாஸ்டிசிட்டி இவ்வளோ ப்ரைஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த கூட்ஸில்
எலாஸ்டிசிட்டி இருக்கனால டிமாண்டு மாறவே மாறாது, எப்போதும் டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த எலாஸ்டிசிட்டி சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸஸில் இருக்கக்கூடிய ரேஞ்ச், இவ்வளோ ரேஞ்சு ஆனாலும் இந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது பேர் தான் எலாஸ்டிசிட்டி. அப்போது எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் அப்படின்னா ஃபார்முலா பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் டிமாண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் ப்ரைஸ். இப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அவ்வளோ பர்சன்டேஜ் டிமாண்ட் சேஞ்ச் ஆகிருக்கணும். பட் இது ரெண்டுக்கும் அவ்வளோப்படி சேஞ்ச் இல்லைன்னா அது பேர் தான் எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிசிட்டி இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் த ப்ரைஸ் ரைஸ், சேஞ்ச் இன் த டிமாண்ட், ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறது தான் எலாஸ்டிசிட்டி. ஸோ இதை எலாஸ்டிசிட்டியை பொறுத்து நிறையா கூட்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். என்னென்ன டைப் ஆஃப் கூட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸில் கொஞ்சோண்டு சேஞ்ச் ஆகிருக்கும், பட் டிமாண்டில் பெரிய சேஞ்சை க்ரியேட் ஆகும். ப்ரைஸில் கொஞ்சோண்டு ஸ்மால் ப்ரைஸ் சேஞ்ச் காசஸ் ஹியூஜ் டிமாண்ட் சேஞ்ச் அப்படின்னா அதுக்கு வந்து ஹைலி காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸ். கொஞ்சம் ப்ரைஸ் சேஞ்ச் ஆனாலும் உடனே அந்த ப்ராடக்டை போய் வாங்கிடுவாங்க. இதுதான் ஹைலி காம்படிட்டிவ் மார்க்கெட்ஸில் உள்ளது. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். பர்ஃபெக்ட்லி டிமாண்ட் அப்படின்னா மீனிங் என்னென்னா, சில லைஃப் சேவிங் மெடிசின்ஸ் இருக்கும். இந்த மெடிசன் வந்து உயிர் காக்கும் மருந்தாக இருக்கும். அது எவ்வளோ ப்ரைஸ் மாறினாலும் பீப்புள் அதை வாங்குறத குறைக்க மாட்டாங்க. டிமாண்ட் நெவர் சேஞ்சஸ் when even though it prices are increased. அப்போது அதுக்கு பேர் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். எலாஸ்டிக்கே கிடையாது, எந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகுது. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சேஞ்சே நடக்கலை, அது பேர் இன்எலாஸ்டிசிட்டி. எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னா ப்ரைஸை விட அதிகமான டிமாண்ட் மாறிடும். ஸோ டிமாண்ட் சேஞ்சஸ் மோர் தேன் த ப்ரைஸ் அதிகமாக மாறுதை பற்றி. ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸுரி குட்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது நிறைய வாங்குவோம். ப்ரைஸ் அதிகமாகும்போது சடனாக அதை வாங்குறத நிறுத்திடுவோம். ஏன்னா அது எசென்சியல் கிடையாது, தேவையே இல்லை, நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. எப்போதுமே பீப்புளோட டிசையர் எதை பார்த்துருக்கு அப்படின்னு கேட்டால் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸை பொறுத்து இருக்குது. நீட்ஸ் வாண்ட்ஸ் ரெண்டு இருக்குது. இப்போது இந்த லைஃப் சேவிங் மெடிசின்ஸ் இருக்குல்ல, அது வந்து நீடு கட்டாயம். இந்த லக்ஸுரி குட்ஸ் இருக்குல்ல, அது வந்து வாண்ட்ஸ். கண்டினியூஸாக நம்ம லக்ஸூரியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளது. இப்போது இந்த லைஃப் சேவிங் மெடிசின் வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஆனாலும் நீடில் இருக்கனால பீப்புள் அதோட டிமாண்டை குறைக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் லக்ஸுரி குட்ஸ் வந்து வாண்ட்ஸாக இருக்கனால பீப்புள் அது ப்ரைஸஸ் கொஞ்சோண்டு சேஞ்ச் ஆனாலும் வாங்குறத நிறுத்திடுவாங்க. ஸோ இது பேர் தான் நமக்கு வந்து எலாஸ்டிக் டிமாண்ட். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ டிமாண்ட் சேஞ்சஸ் லெஸ் தேன் ப்ரைஸஸ் கொஞ்சம் தான் மாறி இருக்கும், ப்ரைஸஸ் நிறைய மாறி இருக்கும், ஆனால் டிமாண்டில் வேரியேஷன் கம்மியாக தான் இருந்திருக்கும். அது பேர் எலக்ட்ரிசிட்டி, சால்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னா மீனிங் என்னென்னா அது இன்க்ரீஸ் ஆகிறதுனால பீப்புள் கன்சியூம் பண்ணுறதை குறைக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரியான டைப்ஸ் தான். ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றுக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ லா ஆஃப் டிமாண்டுக்கு ஒரு லா பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதுவரை என்ன பார்த்துருக்கோம்? முதல்ல டிமாண்ட் அண்ட் சப்ளைனா என்ன, மீனிங் ஆஃப் டிமாண்ட் பார்த்துருக்கோம், டிட்டர்மினன்ஸ் ஆஃப் த டிமாண்ட் பார்த்துருக்கோம். அப்புறம் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் த டிமாண்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் த லா ஆஃப் த டிமாண்ட் பார்த்தோம். எக்ஸப்ஷனுக்கு அப்புறம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த டிமாண்ட் பார்த்தோம். டிமாண்டு வந்து ஈக்குவலாலாம் சேஞ்ச் நடக்கிறதில்ல. சில இடத்துல எலாஸ்டிசிட்டியாக இருக்குது, சில இடத்துல இன்எலாஸ்டிசிட்டியாக இருக்குது. ஸோ இதை பற்றி இங்கே பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் த டிமாண்ட் வந்து சிம்பிள். எவ்வளோ ப்ராடக்ட் குவான்டிட்டி டிமாண்ட் ஆகுது ப்ளஸ் அது அண்டு அதோட ப்ரைஸ், இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறது தான் லா ஆஃப் டிமாண்ட். அதர் திங்ஸ் எல்லாம் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இஃப் அதர் திங்ஸ் ஆர் ரிமைனிங் கான்ஸ்டன்ட், குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் எ கமோடிட்டி வேரிஸ் இன்வெர்ஸ்லி வித் இட்ஸ் ப்ரைஸ். இந்த இன்வெர்ஸ்லி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரைஸும் டிமாண்டும் இன்வெர்ஸ்லி ரிலேஷன்ஷிப் வித் ஈச் அதர். எப்போதுமே அவங்க வச்சுங்க, டிமாண்டு குறைஞ்சா ப்ரைஸஸ் குறையும், யாரும் அந்த ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க
டிமாண்ட் அதிகமானால் ப்ரைஸஸ் இப்போதுமே ப்ரைஸும் டிமாண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆக டிமாண்டு குறையும். சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் லா ஆஃப் டிமாண்ட். ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டிமாண்டு குறைஞ்சிரும். சிம்பிள். அதுதான் லா ஆஃப் டிமாண்ட். குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் அண்டு ப்ரைஸஸ் ரெண்டும் இன்வெர்ஸ்லி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ப்ரைஸஸ் குறைஞ்சா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸஸ் அதிகமானால் டிமாண்டு குறையும். சிம்பிள். இதுதான் லா ஆஃப் டிமாண்டு. டிட்டர்மினன்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிமாண்டை பற்றி பார்த்துட்டோம். டிமாண்டுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. பீப்புள் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அவைலபிள் ரிசோர்ஸஸ் எல்லாம் ப்ராப்பராக அவங்களுக்கு போய் சேருது இல்லை அப்படிங்கிறத நமக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த டிமாண்டை பொறுத்து தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் த சப்ளை. ஒரே நிமிஷம். இந்த டிமாண்டில் ஏதாவது டவுட் இருக்கா? நீங்கள் ரமேஷ் சிங் புக்கு பாருங்கள். நீங்கள் சோர்ஸை கேட்டிருக்கீங்க இமெயிலையும் நிறைய பேர். ஸோ சந்தோஷ்னி வந்து நிதின் சின்ஹானியா வந்து இப்போ புது எடிஷன் வந்திருக்கு. ரமேஷ் சிங் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ரமேஷ் சிங்கை பாருங்கள். ரெண்டும் ஓவராலில் சேம் தான். நிதின் சின்ஹானியா வந்து நிறைய சப்ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ஹெட்டிங் பார்க்குறது உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரமேஷ் சிங் படிங்க. ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் நிதின் சின்ஹானியா பார்த்துங்க. ரைட். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? மூவ் ஆகலாமா? சப்ளை போகலாமா? ரைட். சப்ளை பாருங்கள். சப்ளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், பீப்புள் வில்லிங்னஸை உருவாகிறது டிமாண்டு. பீப்புளோட வில்லிங்னஸுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறது சப்ளை. பீப்புள் என்னென்னலாம் ப்ராடக்டை நம்ம சேல் பண்ணால், என்னென்ன ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணால் நமக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம், சப்ளை ப்ரொவைடர்ஸ் எல்லாம் நமக்கு அதிகமான ப்ராடக்டை, சர்வீசஸை, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு பேர் சப்ளை. இந்த சப்ளைங்கிறது மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எப்போதுமே எல்லா சப்ளைஸும் இப்போ வெஜிடபிள் ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்க. தக்காளி விளைய வைப்பாங்க. போன வருஷம் தக்காளி நல்ல விலை வந்துச்சு, அப்போ இந்த வருஷம் தக்காளியை நம்ம அதிகமாக விளைய வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சப்ளையர்ஸ் அதிகமாக விளைய வைப்பாங்க. போன வருஷம் இந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டே இல்லை, ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் இந்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. ஸோ இதுதான் சப்ளை. டிமாண்டும் சப்ளையும் ஹேண்ட் இன் ஹேண்டாக நடக்கக்கூடியது. டிமாண்டுங்கிறது பீப்புள் கன்சியூமரோட மைண்ட் செட்டில் இருக்கிறது, ப்ரொடியூசரோட மைண்ட் செட்டில் இருக்கிறது சப்ளை. ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் கோஇன்சிடென்ஸ் என்னன்னா டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருந்தால் கோஇன்சிடென்ஸ் வந்துடும். சம்டைம்ஸ் கன்சியூமரோட மைண்ட் செட், கன்சியூமரோட ஃபீலை ப்ரொடியூசர் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அது நாட் ஈக்குவல்ட் ஆகிடும், டிமாண்ட் நாட் ஈக்குவல் டு சப்ளை ஆயிரும். இப்போ நம்ம கன்சியூமர் மைண்ட் செட்லேருந்து ப்ரொடியூசர் மைண்ட் செட்டில் போக போகிறோம். சப்ளையை பற்றி பார்க்க போகிறோம். சப்ளைங்கிறது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அவைலபிள் ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும். இப்போது ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு எதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் முதல்ல லேண்டு. எந்த பொருளை உற்பத்தி பண்ணணுன்னாலும் லேண்டு வேணும், அதில் வேலை பார்க்குறதுக்கு லேபர் வேணும், மூணாவது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் வேணும், நாலாவது ஆண்டர்ப்ரனர்ஷிப்.
லேண்டு, லேபர், கேபிட்டல் இது 4 சேர்ந்தது தான் ஒரு ப்ரொடக்ஷனுக்கான ஃபேக்டர்ஸ். இப்போது இந்த 4க்கும் ஆகக்கூடிய காஸ்ட்டு, இப்போது லேண்ட் இருக்குது, அந்த லேண்டுக்கான காஸ்ட்டு என்ன அப்படின்னா ரெண்ட். ஒரு இடத்த நம்ம வாடகைக்கு பிடிச்சி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஸோ அதனால் லேண்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்ட்டு பேர் என்ன? ரெண்ட்டு. லேபருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்ட்டு பேர் வேஜ். லேபருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்ட்டு பேர் வேஜஸ். அவங்களுக்கு சம்பளம் கொடுப்போம், சேலரி கொடுப்போம். கேபிட்டல், ஒரு பணத்தை நம்ம முதலீடு போடுறோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம கடன் வாங்கியிருப்போம் பேங்க்லேயோ வெளியிலையோ, நம்ம வந்து ஃபினான்சியர்ஸ்டையோ நம்ம கடன் வாங்கியிருப்போம், அதுக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும். ஆன்ட்ரப்ரனர்ஷிப், நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வேணும். ப்ராஃபிட் இல்லாமல் எந்த ஆன்ட்ரப்ரனரும் ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது பேர் தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஒரு ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட்டு எதை ப்ரைஸாக இருக்குது அப்படின்னா இது 4 சேர்ந்தது தான். ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணணும்னா நமக்கு என்னென்னலாம் வேணும்? லேண்டு வேணும், லேபர் வேணும், கேபிட்டல் வேணும், ஆன்ட்ரப்ரனர்ஷிப் வேணும். இது 4 இருந்து. ஆன்ட்ரப்ரனர்ஷிப்னால் மீனிங் என்ன அப்படின்னா ஒரு தொழில் செய்யக்கூடிய திறமை இருக்கணும். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், இந்த பொருளை உற்பத்தி பண்ண விலையை விட அதிகமான விலைக்கு உற்பத்தி பண்ணி அதிகமான விலைக்கு சேல் பண்ணி லாபம் ஈட்ட முடியும் அப்படின்னு ஒரு நம்புகிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஆன்ட்ரப்ரனர்ஷிப். ஐடியா, இதை பண்ணால் என்னால் மணியை மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதுதான் ஆன்ட்ரப்ரனர்ஷிப். ஆன்ட்ரப்ரனர் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸோ இந்த ஆன்ட்ரப்ரனர்ஷிப்புக்கு அவருக்கு என்ன கண்டிப்பாக என்ன வேணும்? ப்ராஃபிட் வேணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் தான் நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கும். இப்போது இந்த காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ஷன்னா என்னவா மாறுது? ப்ராடக்டோட ப்ரைஸாக மாறுது. ஒரு ப்ராடக்டை நம்ம சேல் பண்ணும்போது ப்ரைஸாக மாறுது. எப்போதுமே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்குமான்னா கிடையாது. மார்க்கெட்டை சுச்சுவேஷனை பொறுத்து தான் மாறும். சம்டைம்ஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை விட அதிகமான இடத்துல இருக்கும் ப்ரைஸ், சம்டைம்ஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை விட கம்மியாக இருக்கும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை விட அதிகமான ப்ரைஸுக்கு சேல் பண்ணால் அது ப்ராஃபிட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை விட கம்மியான ப்ரைஸுக்கு சேல் பண்ணால் அது லாஸ். ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ரைஸ். இப்போ என்னென்னலாம் நடக்கும், சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கவர்மெண்ட்டோட ரோல் இருக்குது. இதில் கவர்மெண்ட்டோட ரோல் இருக்குது. காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கும் ப்ரைஸுக்கு நடுவில் கவர்மெண்ட்டோட ரோல் இருக்குது. என்ன கவர்மெண்ட்டோட ரோல் என்ன பண்ணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டு சில ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணுறது கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் கவர்மெண்ட்டு சில ப்ராடக்டை அதிகமாக ப்ராடக்ஷன் பண்ணுறதுக்கு டேக்ஸ் போடுவாங்க. ஸோ ஒருவேளை இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இன்சென்டிவ்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் குறைஞ்சிரும். சம்டைம்ஸ் டேக்ஸஸ் அதிகமாக போட்டாங்கன்னா ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு மேலே அதிகமான மேனுஃபேக்சரிங் டேக்ஸ் போடுறாங்கன்னா ஸோ அந்த டேக்ஸ் வந்து அதிகமாகிடும். டேக்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாங்கன்னா ப்ரைஸஸ் லோ ஆகிடும் நீங்கள் இந்த பொருளை கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃபைனல் ப்ரைஸ் இருக்குது. இப்போ இந்த ப்ரைஸும் ஈக்குவல் கிடையாது. என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சிம்பிளாக தெரியணும். இப்போது காஸ்ட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இருக்குது. இதுக்கப்புறம் என்னவா மாறும் அப்படின்னா, செல்லர் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், அவரோட ப்ராஃபிட்டை வைப்பார். அதுக்கப்புறம் லேபிள் பண்ணி லேபிள்டு ப்ரைஸ்னு ஒன்று வைப்பார். லேபிள் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று வைப்பார். மார்க்கெட் ப்ரைஸுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். எப்படி இப்போ ஃபைனலாக நம்ம ப்ராடக்டை வாங்குறது செல்லிங் ப்ரைஸ். நம்ம எப்போதுமே செல்லிங் ப்ரைஸ்லையே நம்ம கொடுத்த நம்ம அதில் உள்ள விலைக்காக வாங்குகிறோம். பார்கெனிங் பண்ணுறோம்ல, பார்கெனிங் பேரம் பேசுகிறோம்ல,
அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டிக்காகவே எப்போதுமே 100 ரூபா ப்ராடக்ட்டை 120 ரூபான்னு சொல்லி 100 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ அந்த பார்கெனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். இந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கு முன்னாடி உள்ளது லேபிள் ப்ரைஸ். லேபிள் ப்ரைஸ்னால் மீனிங் என்ன? கடைக்காரராக சில ஆஃபர் கொடுப்பாரு. என்ன ஆஃபர் கொடுப்பாரு? 2 ப்ராடக்ட்டு வாங்கினீங்கன்னா 150 ரூபா, 3 ப்ராடக்ட் வாங்கினா 200 ரூபா அப்படின்னு சொல்லுவார். அவர் லேபிள் பண்ணியிருக்கிறது ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸு 75 ருபீஸ், 2 ப்ராடக்டோட ப்ரைஸு 150, 3 ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 225. அவர் என்ன பண்ணுவார்? நிறைய சேல் அதிகமாகிறதுக்காகவே அவரோட ப்ரைஸில் லேபிள் பண்ணியிருக்கிறது 75. ஆனால் மார்க்கெட்டில் அவர் என்னவா விற்பார் அப்படின்னா 75 விட கம்மியாக விற்பார். 3 ப்ராடக்ட் வாங்கினா 200 அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் அவர் லேபிள் பண்ணுறாருல 75, அது லேபிள் ப்ரைஸு. மார்க்கெட் ப்ரைஸ், அவரை கடைக்காரர் என்ன ப்ரைஸு கொடுக்குறாருல அது பேர் மார்க்கெட் ப்ரைஸு. அந்த மார்க்கெட் ப்ரைஸை வந்து பார்கெனிங் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராடக்டாக ஃபைனலாக வாங்குகிறோம்ல, அது பேர் செல்லிங் ப்ரைஸு. இது எல்லாமே எதில் ஆரிஜினேட் ஆகுதுன்னா காஸ்ட்டு ப்ரைஸு. காஸ்ட்டு ப்ரைஸ்னால் மீனிங் என்ன? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற 4 விஷயத்தை சேர்ந்தது தான் ஃபேக்டர்ஸ். இந்த 4க்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, லேண்ட்லேருந்து நமக்கு ரெண்ட் வேணும், லேபருக்கு நம்ம வேஜஸ் கொடுக்கணும், கேபிட்டலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், ஆண்டர்ப்ரனருக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பேர். ஸோ ரா மெட்டீரியல் உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது? ஸோ அதனால் ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்தது தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். டெக்னாலஜி, இப்போ எப்போதுமே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமானால் சப்ளை குறையும். சிம்பிளாகவும் வச்சுங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமானால் சப்ளையோட குறையும். சப்போஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறைஞ்சதுன்னா சப்ளை அதிகமாகும். சிம்பிளாகவும் வச்சுங்க. ஏன்னா 100 பொருள் வாங்க வர்றவங்க 150 பொருள் வாங்குவாங்க. ஏன்னா காஸ்ட்டு கம்மி அப்படிங்கிறதுனால 100 பொருள் வாங்க வர்றவங்க 150 பொருள் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் சப்ளை அதிகமாகிடும். 100 பொருள் வாங்குறவங்க காஸ்ட் அதிகமாகறதுனால 75 பொருள் தான் வாங்குவாங்க. அதனால் சப்ளை கம்மி. ஸோ அதனால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். சிம்பிள் ஞாபகம் வச்சுங்க. ஹையர் த ப்ரைஸ், ஹையர் த சப்ளை. அதிகமான ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அதிகமான ப்ரைஸ் இருந்தால் அதிகமான சப்ளை இருக்கும். ஏன்னா அதிகமான லாபம் கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய சேல் பண்ணுவாங்க. ஹையர் த காஸ்ட், லோவர் த சப்ளை. ப்ரைஸுக்கும் காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். காஸ்ட்டுங்கிறது ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் உள்ளது தான் காஸ்ட். ப்ரைஸு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபைனலாக செல் பண்ணக்கூடிய ப்ரைஸ். ப்ரைஸஸ் அதிகமான சப்ளை கிடைக்கும். ஏன்னா நிறைய லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் காஸ்ட் அதிகமான சப்ளை கம்மியாயிடும். டெக்னாலஜி, இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி அதிகமான சப்ளை அதிகமாகும். மெக்கனைசேஷன் நடக்கும்போது நிறைய என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் நடக்கும். இங்கிலாந்தில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் 100 பேர் சேர்ந்து ஒரு ப்ராடக்டை தான் தயார் பண்ணுவாங்க இங்கிலாந்தில், இதுக்கு முன்னாடி பல டைமில். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் எல்லோரும் மெக்கனைசேஷன்னால் ஒருத்தரே 100 ப்ராடக்ட் தயார் பண்ண ஆரம்பித்தார். அப்போ 100 மெம்பர்ஸும் சேர்ந்து 100 × 100 10,000 ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி 100 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரே ஒரு ப்ராடக்டை தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. மெக்கனைசேஷன் வந்ததுனால, இம்ப்ரூவ்டு டெக்னாலஜினால் ஒருத்தரே 100 ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஸோ 100 × 100 10,000 ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. எவ்வளோ ப்ராடக்ட் டிஃப்ரென்ஸு! ஒரு ப்ராடக்ட்டுக்கும் 10,000 ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் 9,999 ப்ராடக்ட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து சப்ளை அதிகமாகுது. ஸோ அதனால் எப்போதுமே டெக்னாலஜி அதிகமான சப்ளை அதிகமாகும். மெக்கனைஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சரில் ஃபார்மிங் டெக்னாலஜியில் மெக்கனைசேஷன் அதிகமாக நடந்துச்சுன்னா ஃபார்மிங் அதிகமாக இது நடந்துடும். அதுக்கடுத்து கவர்மெண்ட் பாலிசிஸ். கவர்மெண்ட் வந்து சப்சிடிஸ் அதிகமாக கொடுத்தாங்கன்னா அதிகமாக சப்ளை நடக்கும். டேக்ஸஸ் அதிகமானால் சப்ளை குறையும். சிம்பிள். டேக்ஸஸ் அதிகமாக போட்டாங்கன்னா அந்த சப்ளை குறைய ஆரம்பிச்சிடும். இன்சென்டிவ்ஸ் அதிகமாக கொடுத்தாங்கன்னா, சப்சிடிஸ் அதிகமாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்துடும். அடுத்து நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். எப்போதுமே ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறப்ப அதோட சூழலை பொறுத்து தான் மாறும். அதோட நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெயின்ஃபால், எக்ஸசிவ் ரெயின்ஃபால். இப்போ எல்னினோ லானினா அப்படிங்கிற நமக்கு
கிளைமேட் சேஞ்ச் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்மளோட ரெயின்ஃபாலை மான்சூனோட ப்ரிசிபிடேஷனை கம்மி பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு பெரிய அளவில் இம்பேக்ட் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் நேச்சுரலாக இதில் இருக்கக்கூடிய இம்பேக்ட்டு ப்ரொடக்ஷனை குறைஞ்சிடும். கஜா சைக்ளோன் டெல்டாவை ரீசெண்டாக பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இது மாதிரியான இம்பேக்ட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சரில் நமக்கு அஃபெக்ட் ஆகும். ரெயின்ஃபால், கிளைமேட்டு, ட்ராட்டு இதெல்லாம் அதோட ஃபேக்டர்ஸ். ஃபேவரபிள் கிளைமேட் இருந்தால், ஃபேவரபிள் மான்சூன் இருந்தால் நல்ல சப்ளை இருக்கும். ஃபேவரபிள் கிளைமேட் இல்லைன்னா சப்ளை இருக்காது. அடுத்து ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ப்ரொடியூசர் வந்து நாளைக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸஸ் அதிகமாகிரும்னு நினச்சா இன்றைக்கே அதிகமாக சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் ஃப்யூச்சரோட ஃபேக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் த சப்ளை. இப்போது மார்க்கெட் ஈக்லிபிரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மார்க்கெட் ஈக்லிபிரியம் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, டிமாண்டும் சப்ளையும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அது பேர் ஈக்லிபிரியம். எந்த இடத்துலையும் பீப்புள் எனக்கு டிமாண்ட் இருக்குது, பொருள் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. எனக்கு எக்ஸசிவ் டிமாண்ட் இருக்குது, சப்ளை கம்மின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணேன், சப்ளை பண்ணேன், யாரும் அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சிம்பிள். ஷார்ட்டேஜும் இருக்கக்கூடாது, டிமாண்ட் இருக்குது, அதுக்கு தகுந்த ப்ராடக்ட்டுக்கு சப்ளையில் ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி சப்ளை நிறையா இருக்குது, டிமாண்ட் இல்லை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஸோ இது ரெண்டுக்கும் இல்லாத விஷயந்தான் இதோட விஷயம். நோ ஷார்ட்டேஜ்னா மீனிங் என்ன? சப்ளை எல்லாம் டிமாண்ட் ஈக்குவலைஸ் பண்ணிடுச்சு. நோ சர்ப்ளஸ், சப்ளை எல்லாத்தையும் டிமாண்ட் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நோ சர்ப்ளஸ். ஸ்டேபிள் ப்ரைஸ், இது ரெண்டு இருந்ததுன்னா இது பேர் மார்க்கெட் ஈக்குலிபிரியம். மார்க்கெட் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா இதுதான். இப்போ ஒரு கர்வ் இருக்குது, இது ப்ரைஸ், இது குவான்டிட்டி. இப்போது சப்ளை இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சப்ளை. அதே நேரத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், டிமாண்ட் இப்படி தான் இருக்கும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக குவான்டிட்டி குறைஞ்சிரும். இப்போது இந்த ஒரு பிளேஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஜங்ஷன் பாயிண்ட். இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டில் ஈக்குவல் ப்ரைஸஸ், டிமாண்டும் சப்ளையும் ஒரே மாதிரி இருக்கும். 10 ப்ராடக்ட் வாங்கினா 10 ரூபா, 20 ப்ராடக்ட் வேணால் 20 ரூபா. அப்போ ப்ராடக்டோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ரைஸ் சேஞ்ச் அது நடக்காது. சப்ளை வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படி பேர் மார்க்கெட் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது பேர். இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் ஈக்லிபிரியம் ப்ரைஸ் அப்படின்னு பேர், ஈக்லிபிரியம் ப்ரைஸ்ன்னு பேர். எப்போதும் ஞாபகம் வச்சுங்க, வேர்ல்டில் 2 டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்குது. கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட், சோஷியலிஸ்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது. வேர்ல்டில் அமெரிக்கா வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, ரஷ்யா வந்து சோஷியலிஸ்ட் கண்ட்ரி. கம்யூனிஸ்ட்டு சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாமே ஈக்லிபிரியம் ப்ரைஸஸ் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. மார்க்கெட் ஈக்லிபிரியம் இருக்கணும், டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் எந்த விதமான ப்ராஃபிட்டும் இருக்காது. ஏன் மார்க்கெட் ஈக்லிபிரியமில் ப்ராஃபிட் இருக்காது அப்படின்னா, போன வருஷமும் இந்த ப்ராடக்ட் இதே விலை, அதுக்கு முன்னாடி வருஷமும் இதே விலை, இந்த வருஷமும் இதே விலை, அடுத்த வருஷமும் அதே விலை, நாளைக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறமும் அதே விலை அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராடக்ட்டுக்கான ஈக்லிபிரியம் ப்ரைஸ்னால் பீப்புளுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. ஏன்னா இது என்ன விலை வச்சாலும் இதே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். இன்னொரு விஷயம் பாசிட்டிவ் என்னென்னா, மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷன் இருக்காது. ஸ்பெக்குலேஷன்னா என்னது? நாளைக்கு அதிகமாக போயிடுமோ கம்மியாக போயிடுமோ அப்படிங்கிற ஸ்பெக்குலேஷன் இருக்காது. ஸோ கண்டினியூஸாக இது நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான மார்க்கெட் ஈக்லிபிரியம் நடக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் மட்டும்தான் ப்ராடக்டை அதிகமான டிமாண்ட் அண்ட் சப்ளை மேனுஃபேக்சர் நடுவில் இருப்பாங்க. ப்ரைவேட் என்டர்பிரனர்ஸை உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, அமெரிக்கா மாதிரியான கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் எப்போதுமே ப்ரைஸஸ் வந்து டிமாண்ட் சப்ளை ஈக்லிபிரியம் இருக்காது. எப்போதும் டிமாண்டை விட சப்ளை கம்மியாக இருந்ததுன்னா, டிமாண்ட் அதிகமாக இருக்குது சப்ளை கம்மியாக இருக்குன்னா ப்ராடக்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். பீப்புள் அடுத்த வருஷம் அதிகமாக வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அதிகமாக வாங்குவாங்க. சம்டைம்ஸ் சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்டு குறைவாக இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸே கிடைக்காது, ப்ராஃபிட் கிடைக்காது, லாஸ் மேக்கிங் பிஸ்னஸாக இருக்கும். அதனால் அடுத்த வருஷம் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறோம், இதில் ரொம்ப 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 டைரெக்டாக இன்வால்வ் ஆகாது, இன்விசிபிள் ஹேண்டாக தான் இருக்கும். ஸோ
டிமாண்டையும் சப்ளையும் ஈக்குலிபிரியம் பண்ணுற வேலையை கவர்மெண்ட் வேலை பார்க்காது. இப்போதுமே மார்க்கெட் ட்ரிவன் எக்கனாமியாக தான் இருக்கணும். கன்சியூமர் டிசைட் பண்ணுவாங்க. அவங்க கன்சியூமர் தான் இதில் முக்கியமான ஆட்கள். அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க பண்ணிப்பாங்க. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸில் எப்போதுமே சாய்ஸஸ் அதிகமாக இருக்கும். டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்கும். இப்போ சாய்ஸஸ் அதிகமாக இருக்கனால காம்படிஷன் அதிகமாக இருக்கும். யார் பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுக்குறாங்களோ அவங்களோட ப்ராடக்டை தான், சர்வீஸை தான் பீப்புள் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் காம்படிஷன், குவாலிட்டி இதெல்லாம் இன்ஷூர் பண்ணி கன்சியூமருக்கு சாய்ஸஸ் இருக்கனால அந்த மார்க்கெட் வேக வேகமாக வளர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கும். இன்னொன்று, இந்த சாய்ஸஸ் இருக்கிறனாலேயே ஒவ்வொரு காம்படேட்டரும் நம்ம அதிகமான குவாலிட்டியான ப்ராடக்ட்டை அதிகமாக கொடுக்கணும், அப்போ தான் மார்க்கெட்டில் ஸ்டெபிளைஸ் ஆக முடியும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் எக்ஸசிவாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே மார்க்கெட் ஈக்குலிபிரியம் இருக்காது. கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட்டில் மார்க்கெட் ஈக்குலிபிரியம் எப்போதுமே இருக்காது. ஸோ மார்க்கெட் ஈக்குலிபிரியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நோ ஷார்ட்டேஜ், நோ சர்ப்ளஸ், டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு சப்ளை அப்படிங்கிறது தான் மார்க்கெட் ஈக்குலிபிரியம்னு பேர். ப்ரைஸும் குவான்டிட்டிஸோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸோட குவான்டிட்டி டிமாண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட விஷயம். ஸ்டேபிள் ப்ரைஸஸாக இருக்கும். இந்தியா என்ன மாதிரியான எக்கனாமி? யாராவது பதில் சொல்லுங்கள். இந்தியா எந்த மாதிரியான எக்கனாமி? கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியா, சோஷியலிஸ்ட் எக்கனாமியா? ரிப்ளை பண்ணுங்கள். கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி கிடையாது. இந்தியா கேபிட்டலிஸ்டா? மிக்சடு எக்கனாமி. வெரி குட். இந்தியாங்கிறது மிக்சடு எக்கனாமி. கேபிட்டலிஸ்ட்டும் கிடையாது, சோஷியலிஸ்ட்டும் கிடையாது. நம்ம 1955 ஆவடி காங்கிரஸ் செஷனில் நம்ம முடிவு பண்ணியிருப்போம். சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டின்னு தான் சொல்லியிருப்போமே உடைய எக்கனாமி மிக்சடு எக்கனாமின்னு தான் சொல்லியிருப்போம். பார்ட்லி கேபிட்டலிசம், பார்ட்லி சோஷியலிசமாக இருக்கும். ஸோ அதனால் இந்தியாவில் சில ப்ராடக்ட் மார்க்கெட் ஈக்குலிபிரியமாக இருக்கும், சில ப்ராடக்ட் எப்போதுமே கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக் குட்ஸாக தான் இருக்கும். எதில் எல்லாம் மார்க்கெட் ஈக்குலிபிரியம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எசென்சியல் குட்ஸில் எல்லாமே ஷார்ட்டேஜும் இருக்காது, சர்ப்ளஸும் இருக்காது. பீப்புளுக்கு தேவையானதை கரெக்டாக கொடுக்கணும். ப்ரைஸஸில் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ப்ரைஸஸ் இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரியான ப்ரைஸஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிவு பண்ணுவோம். அதுதான் ஈக்குலிபிரியம் மார்க்கெட். கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் ப்ரைவேட் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ மார்க்கெட்டில், அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டோட எக்கனாமி என்ன பூஸ்டப் பண்ணுறது, அதிகப்படியான ஆண்டர்ப்ரனர்ஸ் அதிகமாக உருவாக்கணுங்கிறதுக்காக கேபிட்டலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அங்கே மார்க்கெட் ஈக்குலிபிரியம் இருக்காது. ஸோ அதுதான் இதோட விஷயம். டைப் ஆஃப் குட்ஸ். இப்போது அடுத்த டாபிக் டைப் ஆஃப் குட்ஸ். மார்க்கெட் இப்போ நம்ம சப்ளையில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும். சப்ளை அப்படின்னா மீனிங் என்ன? பீப்புள் எதெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அதுக்கு தேவையானதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கு பேர் சப்ளை அப்படின்னு பேர். இந்த சப்ளை எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்டால், எப்போதுமே சப்ளை எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பீப்புளுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத ப்ரொடியூசர் முடிவு பண்ணி அவங்களுக்கு எது பண்ணால் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குமோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரைவேட் என்டர்பிரினர்ஸ் எப்போதுமே கமர்ஷியலாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் இருந்தால் தான் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. அது நீடாக வாண்டான்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒன்றுக்கு தேவைப்படுது, நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை பீப்புளுக்கு தேவை அப்படின்னா அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. பீப்புளுக்கு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ப்ரைஸஸ். இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒன்று சொல்லிடுறேன். இப்போது எல்லோரும் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ சென்னையில் இருக்காங்க. சென்னையிலேருந்து வெளியூர்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம், பொங்கல், தீபாவளி, இப்போ லாங் டூரேஷன் லீவுனால் எல்லோரும் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்போது திடீர்னு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிரும். டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு சர்வீஸ். டிரான்ஸ்போர்ட் சர்வீஸோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிடும். எப்போதுமே டிமாண்ட் அதிகமான ப்ரைஸஸ் அதிகமாகிடும். நார்மலாக 1000 ரூபா 1500 ஒரு பஸ்ஸில் போகிறோம். நம்ம ஆம்னி பஸ், ரெட் பஸ்லேயோ வேறு எதுலையோ புக் பண்ணிங்கன்னா 2000 ரூபா 2500 கேட்பாங்க. அப்படின்னா மீனிங் என்ன? டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை
கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அதோட சிம்பிள் மீனிங் என்னென்னா, இப்போ என்கிட்ட இந்த ஒரே ஒரு பேனா தான் இருக்குது, யார் வேணுமோ நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லலாம். அப்போ சொல்லும்போது என்ன பண்ணுவேன், 10 பேர் கேட்குறாங்க, ஒரே பேனா தான் என்கிட்ட இருக்குது, நான் 10 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா மீனிங் என்ன, யார் இதில் ஹையஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட நான் கொடுத்துருவேன். ஸோ இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. அதான் லா ஆஃப் டிமாண்ட் அப்படி இருக்கும். இப்போ ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸஸ் அப்படி போயிடுவாங்க, காசு அதிகமாக கொடுக்கக்கூடியவங்க கொடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, ஒரே ப்ரைஸில் தான் அவங்க சேல் பண்ணுவாங்க. அவங்களோட டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. சப்ளையில் ஷார்ட்டேஜ் இருந்தாலும் சரி, டிமாண்ட் இது அதிகமாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரே ப்ரைஸஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட கவர்மெண்ட்டோட சோஷியலிஸ்டிக் எக்கனாமி. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேர் பஸ் கிடைக்காம நின்று பஸ்ஸு வந்தோன்னே ஏறி போகிறாங்கல்ல, எங்கேயாவது ப்ரைஸ் கூட கொடுத்து போகிறாங்களா? கவர்மெண்ட்டு கூட வாங்காது. ஏன் கூட வாங்காது அப்படின்னு சொன்னால், அது சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன். அதான் கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய சோஷியலிஸ்ட் பேட்டர்ன், பொது உடைமை கொள்கையில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். எதெல்லாம் கேபிட்டலிசம், எதெல்லாம் சோஷியலிசம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான விஷயம் புரியும். ஸோ அதான் சப்ளை அப்படிங்கிறத வச்சு தான் இதில் பேசிகிட்டே இருக்கோம். இந்த காஸ்ட்டுக்கும் சப்ளைக்கும் நடுவில் இன்விசிபிள் இருக்கும், ப்ரைஸுக்கும் சப்ளைக்கும் நடுவில் இன்டைரக்ட்லி இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனேட்டாக இருப்பாங்க காஸ்ட்டுக்கும் சப்ளைக்கும் நடுவில். அதே நேரத்தில் ப்ரைஸுக்கும் சப்ளைக்கும் நடுவில் டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கும். எப்படி ப்ரைஸ் அதிகமானால் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும், ஸோ அதனால் சப்ளை அதிகமாக இருக்கும். காஸ்ட் அதிகமானால் ப்ராஃபிட் கம்மியாயிரும், அதனால் எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ப்ராடக்டை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் காஸ்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சப்ளை, ப்ரைஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சப்ளை. சாரி, அடுத்து பாருங்கள், மார்க்கெட் ஈக்விலிபிரியம் பார்த்தோம். அடுத்து டைப் ஆஃப் கூட்ஸோட வெவ்வேறு டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாமினல் கூட்ஸ் ஆர் நார்மல் கூட்ஸ் அப்படின்னு பேர். நார்மலாக நம்மளோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய கூட்ஸுக்கு பேர் நார்மல் கூட்ஸ்னு பேர். எக்ஸாம்பிள், டிமாண்ட் இன்க்ரீசஸ் வென் இன்கம் இன்க்ரீசஸ். சம்பளம் அதிகமான வாழ்க்கை நமக்கு வருமானம் வர 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 நம்ம எல்லோரும் அதுக்கு கூட்ஸுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்கம் இன்க்ரீசஸ், டிமாண்ட் இன்க்ரீசஸ். எக்ஸாம்பிள், கிளாத்திங், எலக்ட்ரானிக்ஸ், ஃபர்னிச்சர். ஸோ இது எல்லாமே இன்கம் அதிகமாக அதிகமாக அதிகமாகிட்டே இருக்கும். கிளாத்ஸ், நமக்கு கிளாத் அதிகமாக டிமாண்டு, நமக்கு வருமானம் வர வர நல்ல கிளாத்ஸ் வாங்க ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரானிக்ஸ் அப்படி தான், ஃபர்னிச்சர் அப்படி தான். ஸோ இன்கம் இன்க்ரீசஸ், டிமாண்ட் இன்க்ரீசஸ். ஸோ இது வந்து நார்மல் கூட்ஸ் அப்படின்னு பேர். அடுத்து இன்ஃபீரியர் கூட்ஸ். இன்ஃபீரியர் கூட்ஸ் அப்படின்னா மீனிங் என்னென்னா லோ குவாலிட்டி கூட்ஸ். நம்மளோட வருமானம் அதிகமாக நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து குவாலிட்டியான லைஃப் ஸ்டைலாக மாறிக்கிட்டே இருக்கும். குவாலிட்டி இல்லாததை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக வருமானம் இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு ஃபோன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சைனா மொபைலை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணியிருக்கலாம். 500 ரூபாய்க்கு மொபைல் கிடைக்குது, இது எவ்வளோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. நமக்கு நல்ல இன்கம் 40,000 50,000 வருமானம் வந்துடுச்சு. அப்போது நம்ம சைனா மொபைலை வாங்குவோமா? இப்போ சைனா மொபைலில் வந்து நம்ம மைண்டில் இன்ஃபீரியர் குட்னு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அதனால் அதை ஏன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்போம். ஸோ அதனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் இன்ஃபீரியர் குட்ஸோட டிமாண்டு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம யாரும் அதை வாங்க மாட்டாங்க. அப்போது எதெல்லாம் இன்ஃபீரியர் குட்ஸு, லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிள், நம்ம கோர்ஸ் கிரைன்ஸ் அரிசியெல்லாம் நம்ம வாங்குவோம், லோ குவாலிட்டி அரிசியெல்லாம் நம்ம வாங்க மாட்டாங்க. நெல்மணிகள், பயிர் வகைகள், தானிய வகைகள்லாம் எதெல்லாம் லோ குவாலிட்டியோ அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஸோ டிமாண்ட் டிக்ரீசஸ் when இன்கம் இன்க்ரீசஸ். அது பேர் இன்ஃபீரியர் குட்ஸ்ன்னு பேர். அடுத்து கிஃபன் குட்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கிஃபன் குட்ஸ் அப்படின்னா மீனிங் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி குட்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் இன்ஃபீரியர் குட்ஸ். எக்ஸாம்பிள், ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். புவர் ஹவுஸ் ஹோல்டு, ஏழை மக்கள் ஸ்டாப்பிள் ஃபுட்டை தான் அதிகமாக விரும்புவாங்க. ஸ்டாப்பிள் ஃபுட்டுன்னா மீனிங் என்ன? வீட்டு ரைஸும் தான் ஸ்டாப்பிள் ஃபுட். அவங்களோட உணவுக்கு அத்தியாவசிய தேவைக்காக இருக்கக்கூடியது பேர் ஸ்டாப்பிள் ஃபுட். அந்த ஸ்டாப்பிள் ஃபுட்டில் வீட்டு அதிகமாக இருக்கும், அவங்களோட இன்கம் அதிகமானால் அதிகமாக அதை வாங்குவாங்க. அரிசியும் கோதுமையும் நிறையா வாங்குவாங்க. அது பேர் கிஃபன் குட்ஸ் அப்படின்னு பேர். வெப்லான் குட்ஸ். வெப்லான் குட்ஸ்னால் மீனிங் என்ன? ப்ரெஸ்டீஜ் குட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வெப்லான் குட்ஸ்னால் பேர்
ப்ரெஸ்டீஜ் குட்ஸ் வந்து லக்ஸரி குட்ஸ் ஹூஸ் டிமாண்ட் ரைசஸ் வித் ப்ரைஸஸ். எப்போதுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் டைமண்ட். காஸ்ட்லி டைமண்ட் அப்படின்னா டிமாண்ட் அதிகமாகும். ப்ரைஸ் கம்மியான டைமண்டு யாரும் வாங்க மாட்டாங்க. எப்போதுமே டைமண்டோட காஸ்ட்டு அதிகமாக அதுக்கான டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். ரொம்ப வைரமானது, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப காஸ்ட்லி, பாதி காலத்து அப்படின்னு சொன்னால் அதுக்கான டிமாண்ட் அதிகமாகிடும். நிறைய காசு, BMW, நம்ம போர்ச், இது மாதிரி நிறைய காசு இருக்குது, லம்போகினி, இந்த மாதிரியான காசில் எல்லாமே அதுக்கான ப்ரைஸஸ் அதிகமானால் தான் அதுக்கான டிமாண்ட் அதிகமாகும். அதுக்கடுத்து டிசைனர் வாட்சஸ், ரோலக்ஸ் வாட்ச்சு. ஸோ இது மாதிரி புதுசாக வாட்ச் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வாங்க அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோட விஷயம். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். இது பேர் வெப்லான் குட்ஸ். கிஃபன் குட்ஸ்னால் புவர் பீப்புள் கன்சியூம் பண்ணக்கூடியது, அவங்களோட லைஃப்பில் ரொம்ப எசென்சியல்னு நினைக்கக்கூடியது. ஸோ இதுதான் கிஃபன் குட்ஸ். ஸோ அதில் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடியது பேர் என்ன அப்படின்னா வீட் அண்ட் ரைஸ் தான் அவங்களோட ஸ்டாப்பிள் ஃபுட்டாக யூஸ் பண்ணுவாங்க. என்ன இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் அவங்களோட டிமாண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வாங்குறத நிறுத்த மாட்டாங்க. அதுக்கடுத்து இன்ஃபீரியர் குட்ஸ்ன்னு பார்த்தோம். இன்ஃபீரியர் குட்ஸ்னா மீனிங் என்ன? லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அதனால் இன்கம் அதிகமானாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டை குறைச்சிட்டே வந்துடுவாங்க. அதுக்கடுத்து நார்மல் குட்ஸ்னால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இன்கம் அதிகமாகிட்டே இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய ஷர்ட்டு, ஃபுட் ஐட்டம், எலக்ட்ரானிக்ஸ், ஃபர்னிச்சர், இது மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ அடுத்து சப்ஸ்டிடியூட் குட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் அதோட சப்ஸ்டிடியூட்டோ இருக்கக்கூடிய டிமாண்டு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா இதற்கான டிமாண்டு குறையும், ஆல்டர்னேட்டாக இன்னொரு டிமாண்டு குறைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் குட் ரீப்ளேஸ் த அதர் அப்படிங்கிறத சப்ஸ்டிடியூட் குட்டு. டீ அண்ட் காஃபி, பட்டர் அண்டு மர்கரைன். ப்ரைஸ் ஆஃப் த காஃபி, டிமாண்ட் ஆஃப் த டீ இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் ஆஃப் த டீ காஃபி இன்க்ரீஸ் ஆனால் டிமாண்ட் ஆஃப் த டீ இன்க்ரீஸ் ஆகும். காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸு கார் அண்ட் பெட்ரோல், பிரிண்டர் அண்ட் இங்க் பிரிண்டரில் இங்க் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டரோட ப்ரைஸ் அதிகமாகிட்டா இங்குக்கான டிமாண்டே இருக்காது. ஏன்னா பிரிண்டரோட டிமாண்டே குறைஞ்சிரும். ஸோ இங்கோட டிமாண்டு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இதோட விஷயமா இருக்கும். ஸோ அதனால் காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் அப்படின்னு பேர். அடுத்து ப்ரைவேட் குட்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, வேறு யாருக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ரோடு அப்படிங்கிறது பப்ளிக் குட்ஸ், பார்க்கு அப்படிங்கிறது பப்ளிக் குட்ஸ், ஒருத்தரோட பைக்குங்கிறது ப்ரைவேட் குட்ஸ், ஒருத்தரோட காருங்கிறது ப்ரைவேட் குட்ஸ். ஸோ அதனால் பப்ளிக் குட்ஸ்னால் என்ன, ப்ரைவேட் குட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல பப்ளிக் குட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் பப்ளிக் குட்ஸை பார்த்துட்டு ப்ரைவேட் குட்ஸை பார்க்கலாம். பப்ளிக் குட்ஸை யூஸ் பண்ணுறதுனால இன்னொருத்தருக்கு நீங்கள் போட்டியாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறனால இன்னொருத்தர் ரோட்டில் நடந்து போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் இது பேர் நான் ரிவல் அப்படின்னு பேர். ரிவல் அப்படின்னா போட்டி இல்லாத நிலை தான் பப்ளிக் குட்ஸ் எப்போது இருக்கும். நான் எக்ஸ்க்ளூடபிள், எனக்கு மட்டும்தான் சொந்தம், எக்ஸ்க்ளூசிவாக எனக்கு மட்டும்தான், யாருக்கும் சொல்ல முடியாது, நீ வராத அப்படின்னு சொல்ல முடியாது. இது என்னோட பார்க்கு, மற்ற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது மாதிரி பீச்சு, பார்க்கு, ரோடு, ஸோ இது மாதிரி உள்ளதெல்லாம் பப்ளிக் கூட்ஸ் அப்படின்னு பேர். இந்த பப்ளிக் கூட்ஸ் வந்து எல்லாருக்கும் எல்லாம் பொதுவானது, போட்டி இல்லாதது, எக்ஸ்க்ளூடபிள். எக்ஸாம்பிள் நேஷ்னல் டிஃபென்ஸு, ஸ்ட்ரீட் லைட்டிங், பப்ளிக் பார்க்ஸு. ஒரு தெருவிளக்கு எரியுது, எனக்கு மட்டும்தான் வெளிச்சம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த ஸ்ட்ரீட் லைட்டு வெளிச்சம் கொடுக்குறப்ப யார் வேணாலும் அந்த இடத்துல நடந்து போகக்கூடியதாக இருக்கும், நடந்து போகிறவங்க எல்லாருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். பட் இதுவே இது ப்ரைவேட் குட்ஸ்னால் மீனிங் என்ன அப்படின்னா, ஒருத்தரோட இண்டிவிஜுவலோடது அப்படின்னா ரிவல் இன் கன்சப்ஷன். ஒருத்தர் கன்சியூம் பண்ணும்போது இன்னொருத்தர் அது என்னோடதுன்னு கேட்க முடியாது, இண்டிவிஜுவலோடது. எக்ஸ்க்ளூடபிள், என் ஃபோனை நான் தான், என் ஃபோனை என்னை கேட்காம எடுக்காத, எனக்கு தான் ரைட் இருக்குது நம்ம சொல்ல முடியும்ல வீட்டிலையும். ப்ரைவேட் குட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூடபிள். அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஃபுட்டு, கிளாத்து, மொபைல் ஃபோன், இதெல்லாம் வந்து ப்ரைவேட் குட்ஸு. எப்போதுமே பப்ளிக் குட்ஸ் எந்த சொசைட்டியில் அதிகமாகுதோ அந்த சொசைட்டி அதிகமான குரோத் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா எல்லாராலையும் அதை யூஸ் பண்ண முடியும். ப்ரைவேட் குட்ஸ் அதிகமாகிட்டா யாரும் நம்ம மாதிரி யூஸ் பண்ணுறது குறைஞ்சி போயிடும். ஸோ இதுதான் இதோட சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ
ப்ரைவேட் கூட்னா என்ன, பப்ளிக் கூட்ஸ்னா என்ன, புரியுதா? டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட் ஏதாவது இருக்கா? எஸ் ஆர் நோ சொல்லுங்கள். ரைட், டிஃப்ரெண்ட் கூட்ஸ் பார்க்குறோம். முதல்ல சப்ஸ்டிடியூட் கூட்ஸு, காம்ப்ளிமெண்ட்ரி கூட்ஸு, கிஃபன் கூட்ஸு, வெப்லான் கூட்ஸு, அதுக்கடுத்து நம்ம புதுசாக பார்த்தது ப்ரைவேட் கூட்ஸு அந்த பப்ளிக் கூட்ஸ். அடுத்து மெரிட் கூட்ஸ். மெரிட் கூட்ஸ் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, கூட்ஸ் தட் கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு பீப்புள் டு கன்சியூம் மோர். கவர்மெண்ட் வந்து சில ப்ராடக்டை, கவர்மெண்டோட ப்ராசஸ் பேர் நட்ஜிங் அப்படின்னு பேர், NUDGEING. நட்ஜிங் அப்படின்னா சில வேலைகளை கவர்மெண்ட்டை செய்ய சொல்லி எப்போதும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில வேலைகளை செய்யாதன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்விரான்மெண்ட் பொல்யூஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே இடத்துல எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் உங்களுக்கு இதை புரிய வைக்கிறது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் எந்த மால் போனாலும், எந்த பெரிய தியேட்டருக்கு போனாலும் பார்க்கிங் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கிங் காஸ்ட்டை விட தியேட்டர் டிக்கெட் கம்மியாக இருக்கும். மூவி டிக்கெட்டோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், நம்மளோட பார்க்கிங் காஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படின்னா மீனிங் என்னென்னா, அவர் வாங்கலை பார்க்கிங் காஸ்ட்டு, கவர்மெண்ட் வந்து டேக்ஸஸ் அதிகமாக போடுது அந்த பார்க்கிங் காஸ்ட்டை அதிகமாக வாங்க சொல்லி. அப்போ அதிகமாக வாங்குறது சொல்கிறதுனால பீப்புளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னால் என்ன, பஸ்ஸில் போய் இறங்கிடலாம், இல்லை ஷேர் ஆட்டோவில் போயிடலாம், ஆட்டோவில் போயிடலாம், இல்லை ஓலா ஊபர் புக் பண்ணி போயிடலாம். நம்ம இண்டிவிஜுவல் வெஹிக்கிளில் போனால் டேக்ஸ் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறத கவர்மெண்ட் விருப்பப்படுறத யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதையும் சில வேலைகள் பண்ணுது. இப்போ அதே நேரத்தில் மெட்ரோவில் போனீங்கன்னா பார்க்கிங் காஸ்ட்டு ரொம்ப கம்மி. மெட்ரோ பார்க்கிங் நீங்கள் வந்து மெட்ரோங்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்ஷன், வீட்டிலேருந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்து கொண்டாந்து, நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்து கொண்டாந்து மெட்ரோவில் பார்க் பண்ணால் அதுக்கு காஸ்ட் கம்மி. ஸோ அந்த காஸ்ட் கம்மிங்கிறத இன்ஷூர் பண்ணுறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக மெட்ரோவில் பார்க்கிங் காஸ்ட் கம்மி பண்ணுவாங்க. அப்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் குட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எதெல்லாம் கவர்மெண்ட்டு அதிகமாக பீப்புள் கன்சியூம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கூட்ஸுக்கு பேர் மெரிட் கூட்ஸ்னு பேர். எக்ஸாம்பிள், எஜுகேஷன், வேக்சினேஷன், ஹெல்த் கேர், யூஸ்வலி சப்சிடைஸ்டு. மக்கள் அதிகமாக விருப்பப்படுறத அரசாங்கம் எப்போதும் சப்சிடி கொடுப்பாங்க. சப்சிடினா மானியம் கொடுப்பாங்க, மானியம் கொடுத்து அந்த பொருளை வாங்க வைப்பாங்க. இப்போ சோலார் பேனல் எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுங்கள், சோலார் ரூப்டாப் வாட்டர் ஹீட்டர் கவர்மெண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், சோலார் மோட்டார் பம்ப்பு, ஸோ இது மாதிரியான விஷயம், சோலார் பம்ப், இது மாதிரியான விஷயத்தையெல்லாம் கவர்மெண்ட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உள்ளது பேர் மெரிட் குட்ஸ். கவர்மெண்ட் இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் மெரிட்டானது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. டிமெரிட் குட்ஸ் எல்லாம் இருக்குது. கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. டொபாக்கோ, ஆல்கஹால், ட்ரக்ஸ், இதுக்கெல்லாம் டேக்ஸஸ் அதிகமாக போடுவாங்க. டேக்ஸஸ் ஹெவிலி. ஆல்கஹால், டொபாக்கோ, ட்ரக்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குட்ஸ் ஹார்ம்ஃபுல் டு த சொசைட்டி. இதை தான் நம்மளோட டிமெரிட் குட்ஸ்ன்னு பேர். அதுக்கடுத்து ஃப்ரீ குட்ஸ். ஃப்ரீ குட்ஸ்னால் மீனிங் என்ன, கவர்மெண்ட் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ அதுக்கு கூட்ஸுக்கான ப்ரைஸஸை நம்ம கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸஸ் நம்மள்கிட்டே இருக்கும். அப்போது அந்த நமக்கு சப்ளை நடந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம எல்லாம் மூச்சு விடுறோம், ப்ரீத் பண்ணுறோம், ஏர், சன்லைட் கிடைக்குது,
ஃப்ரீயாக கிடைக்குது, இதுக்கெல்லாம் மார்க்கெட் ப்ரைஸஸ் கிடையாது. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயத்தில் ஃப்ரீ குட்ஸ்னு பேர். எக்கனாமிக் குட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான மார்க்கெட் வேல்யூஸ் இருக்குது. இப்போது பெட்ரோல் பூமிக்கடியில் தானே இருக்கிறோம், காசு கொடுக்காம வாங்க முடியுமா? இப்போ வாட்டர் பாட்டில் வாங்குகிறோம், பூமிக்கடியில் தான் எடுக்கிறோம், நீ ஏன் காசு கொடுக்குறீங்கன்னு கேட்க முடியுமா? ஸோ இதுக்கான எக்கனாமிக் வேல்யூ இருக்குது. பூமிக்கடியில் இருக்கிற தண்ணியை க்ளீன் பண்ணி இந்த வாட்டர் பாட்டில் அடைச்சி கொடுக்குறதுக்கு காசு, அதுதான் 10 ரூபா 20 ரூபா கொடுக்குறோம். வாட்டருக்கான காசை நம்ம என்றைக்குமே கொடுக்குறதில்ல. இது வாட்டர்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு தான் காசு கொடுக்குறோம். அதே மாதிரி தான் பெட்ரோல், ஃபுட் கிரைன்ஸ். அப்போது இது எல்லாமே எக்கனாமிக் குட்ஸ்னு பேர். எக்கனாமிக் குட்ஸ்னால் மீனிங் என்ன? இந்த ரிசோர்ஸஸ் ஆர் ஸ்கேர்ஸ் ஹேவிங் மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூவில் இருக்கனால அந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரைஸஸ் வந்து எக்கனாமிக் குட்ஸ் ப்ரைஸ். ஃப்ரீ குட்ஸ்னால் நம்ம மார்க்கெட் ஏர், சன்லைட்டு, அதுக்கெல்லாம் நமக்கு வந்து காஸ்ட் கொடுக்க தேவையில்லை, நம்ம டைரெக்டாகவே கன்சியூம் பண்ணிக்கிறோம், இதுக்கான விஷயம். அடுத்து டிமெரிட் குட்ஸ். டிமெரிட் குட்ஸ்னால் டொபாக்கோ, ஆல்கஹால், ட்ரக்ஸ், இதெல்லாம் டிமெரிட் குட்ஸ். மெரிட் குட்ஸ் அப்படிங்கிறது எஜுகேஷன், வேக்சினேஷன், ஹெல்த் கேர், இதெல்லாம் வந்து சப்சிடிஸ் ஆகுது. இதெல்லாமே நம்ம மெரிட் குட்ஸ்னு பேர். கேபிட்டல் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னா யூஸ்டு டு ப்ரொடியூஸ் அதர் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷினரி, ஃபேக்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ், இதெல்லாமே அது தனி கூட்ஸு கிடையாது. அந்த கூட்ஸை இன்னொரு கூட்ஸை உற்பத்தி பண்ணக்கூடியது. இப்போ கார் இருக்குன்னா காருக்கு வீல் இருக்குது. வீலுங்கிறது தனியாக ஒரு வீல் மேக்கிங் இண்டஸ்ட்ரி இருக்கும், டயர் கம்பெனி இருக்குது, அவங்க எல்லாம் அதை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கு. டயர் தான் உற்பத்தி பண்ணுவாங்க அவங்க. ஆனால் அது மெயின் ப்ராடக்ட் கிடையாது, இன்னொரு ப்ராடக்ட்டுக்கான முதலீடு. அதான் கேபிட்டல் குட்ஸ். யூஸ்டு டு ப்ரொடியூஸ் அதர் குட்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னா பீப்புள் டைரெக்டாக கன்சியூம் பண்ணக்கூடியது, ஃபுட்டு, டெலிவிஷன், கிளாத்திங் அப்படிங்கிறது கன்சியூமர் குட்ஸ். இதெல்லாம் ஈஸியானதாக உங்களுக்கு புரியக்கூடியதான். இப்போது உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒன்றுக்கான கனெக்ஷன் என்ன? நார்மல் குட் இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், நார்மல் குட் ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃபீரியர் குட் இன்கம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டிமாண்ட் குறையும். கிஃபன் குட்ஸ் ப்ரைஸஸ் அதிகமான டிமாண்டு அதிகமாகும். வெப்லேண்ட் குட்ஸ் ப்ரைஸஸ் அதிகமான டிமாண்ட் அதிகமாகும். சப்ஸ்டிடியூட் குட்ஸ் ரிலேட்டட் ப்ரைஸ் அதிகமான டிமாண்டு அதிகமாகும். காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ் ரிலேட்டட் ப்ரைஸ் அதிகமான டிமாண்டு குறையும். இந்த டேபிள் மட்டும் நீங்கள் மெமரி பண்ணி வச்சுங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சிலையோ ஓபிஎஸ்சிலையோ என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்லிக் கொடுக்குறது என்ன? டிமாண்ட் கிரியேட்ஸ் மார்க்கெட்ஸ். டிமாண்ட் அதிகமாக மார்க்கெட் நிறைய உருவாகும். இந்த இடத்துல நிறைய டிமாண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல மார்க்கெட் அதிகமாகும். ஒரு இடத்துல பெரிய 2500 பேர் தங்கக்கூடிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வரப்போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பக்கத்தில் நிறையா சூப்பர் மார்க்கெட் வந்துடும். ஏன்னா அந்த 2500 3000 பேருக்கு தேவைக்கூடிய டே டு டே கிராசரிஸை கொடுக்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ் வேணும், வெஜிடபிள்ஸை கொடுக்குறதுக்கு. ஸோ அதுதான் டிமாண்ட் கிரியேட்ஸ் மார்க்கெட்ஸ். சப்ளை சஸ்டைன்ஸ் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டுக்கு சஸ்டெயினபிளாக இருக்கணும்னா சப்ளை இருந்துக்கிட்டே இருந்தால் தான் சஸ்டெயின் ஆக முடியும். சப்ளை சஸ்டெயின்ஸ் த மார்க்கெட் அண்ட் ஈக்விலிபிரியம் இன்ஷூர்ஸ் த எஃபிஷியன்ட் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். டிமாண்ட் இருக்கணும்னா மார்க்கெட், டிமாண்ட் இருந்தால் மார்க்கெட் இருக்கும். மார்க்கெட் கண்டினியூஸாக இருக்கணும்னா சப்ளை இருக்கணும். சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலிபிரியமாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் சஸ்டெயினபிளாக இருக்கும், இல்லாட்டி இருக்காது. ஸோ பேக் போன் ஆஃப் மார்க்கெட் எக்கனாமி, இதான் மார்க்கெட் எக்கனாமியில் பேக் போன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸை பாருங்கள். Consider the following statements regarding the law of the demand. It is stated that the demand and price in opposite directions. Correct. Demand and prices in opposite direction. நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். ப்ரைஸ் குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் டைரக்ஷன். It assumes other factors remain constant. Yes, other factors எல்லாம் இப்போ climate conditions மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அது ரைட். இட் அப்ளைஸ் யூனிவர்சல் வித்தவுட் எனி எக்ஸம்ஷன். தப்பு, இல்லை எக்ஸம்ஷன் இருக்குது. நம்ம எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதனால் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், 1 and 2 ஒன்லி ரைட் ஆன்சர். ஸோ கிஃபன் குட்ஸு, வெப்லாண்ட் குட்ஸாக தான் எக்ஸப்ஷன்ஸ். இந்த அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் செட்டரிஸ் பாரிபஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். செட்டரிஸ் பாரிபஸ் அப்படிங்கிற மீனிங் என்னென்னா, ப்ரைஸும் குவான்டிட்டியை தவிர மற்ற எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது பேர் செட்டரிஸ் பாரிபஸ் அப்படின்னு பேர். அடுத்து, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி குட்.
எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், டீ அண்ட் காஃபிங்கிறது சப்ஸ்டிடியூட் குட்ஸ். பெப்சி அண்ட் கோகோ கோலாங்கிறது சப்ஸ்டிடியூட். பெப்சி இல்லைனா கோகோ கோலா, டீ இல்லைனா காஃபி, பட்டர் இல்லைனா மர்கரைன், இதெல்லாம் சப்ஸ்டிடியூட் குட்ஸ். கார் அண்ட் பெட்ரோலுங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். இதோட சேர்ந்து இது இருக்கக்கூடியது காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் சப்ஸ்டிடியூட் குட்ஸ்? டீ அண்ட் காஃபி, பட்டர் அண்ட் மர்கரைன், கார் அண்ட் பெட்ரோல் கிடையாது. கார் அண்ட் பெட்ரோல் ஆர் சப்ஸ்டிடியூட்ஸ் கிடையாது, காம்ப்ளிமெண்ட்ரி குட்ஸ். ஸோ 1 and 2 ஒன்லி த ஆன்சர். அடுத்து, a good goods demand increases with increase in income is known as. ஒரு கூட்ஸ் இருக்குது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மீனிங் வந்து நார்மல் கூட்ஸ்னு பேர். நார்மல் கூட்ஸ்னு பேர். Which one of the following is best to describe the inferior good ன்னு கேட்குறாங்க. inferior goodனா low quality good. demand increases when income increases, demand decreases when income increases. இதுதான் ரைட்டு. டிமாண்ட் இன்கம் அதிகமாக உங்களுக்கு சில ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் குறைஞ்சிரும். அதுக்கு பேர் தான் இன்ஃபீரியர் குட்ஸ்னு பேர். இன்ஃபீரியர் குட்ஸ்னு பேர். அடுத்து, consider the following statements. Diamonds, luxury cars, designer watches, these are the examples of Veblan goods. Veblan ப்ரெஸ்டீஜுக்கான, Veblan goodsனா ப்ரெஸ்டீஜியஸ் கூட்ஸ்னு பேர். ஸோ இதுதான் இதோட ப்ரெஸ்டீஜ் வேல்யூ. அடுத்து, which one of the following goods violates the law of the demand? அதுக்கு பேர் கிஃபன் கூட்ஸ்னு பேர். கிஃபன் கூட்ஸ்னு பேர். கிஃபன் கூட்ஸ்னு பேர். அடுத்து, consider the following statements. Demand curve slopes downward. இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சப்ளை கர்வ் ஸ்லோப்ஸ் அப்வர்டு. யூக்லிபிரியம் occurs where demand and supply equally. which of the following above statements are above கரெக்டுன்னு கேட்குறாங்க. 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டு. யூக்லிபிரியம் தெரியும், டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருந்தால் கரெக்டு. எப்போதுமே சப்ளை கர்வ் எப்போதும் இப்படி தான் போகும், அப்வர்ட்ஸில் தான் இருக்கும். டிமாண்ட் கர்வ் எப்போதும் டவுன்வர்ட்ஸில் தான் இருக்கும். ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது டிமாண்டும் சப்ளையும் மீட் பண்ணாதான் அது பேர் ஈக்லிபிரியம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. demand goes downward, slopes downward. Supply curve slopes upward. Equilibrium occurs where demand and supply equal supply அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, which of the following may lead to a rightward shift of the demand curve? Rightward shift of the demand curve பற்றி கேட்குறாங்க. Increases in consumer income, increases in population, increases in preference of the product. எப்போது டிமாண்ட் கர்வ் வந்து ரைட்வேர்டாக ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, இப்போது இப்படி இருக்கக்கூடிய டிமாண்டு இப்படி இருக்கக்கூடியதாக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்சியூமரோட இன்கம் அதிகமாக நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இன்கம் அதிகமாகுது, இது பாப்புலேஷனோட இன்கம் அதிகமாகுது, பாப்புலேஷன் அதிகமாகுது, அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் அதிகமாகுது. இது 3மே சேர்ந்துச்சுன்னா இது மாறிடும். அதுக்கடுத்து பாருங்கள், த டிமாண்ட் ஆஃப் த லைஃப் சேவிங் மெடிசன் இஸ் ஜென்ரலி ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக். நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நோட்ஸ் கொடுத்துட்டேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு பாருங்கள். இன்எலாஸ்டிக் ஏன் இன்எலாஸ்டிக் அப்படின்னா, லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் வந்து என்ன ப்ரைஸ் ஆனாலும் அதோட டிமாண்ட் மாறவே மாறாது. பீப்புள் அதை கண்டினியூஸாக வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் லைஃப் சேவிங் மெடிசன்ஸ் வந்து inelastic goods. அடுத்து, which of the following situation indicates the disguised unemployment? லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம், disguised unemploymentனா மீனிங் அக்ரிகல்ச்சரில் அதிகமான மக்கள் பாப்புலேஷன் லேபரர்ஸ் என்கேஜ் ஆகியிருப்பாங்க. நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறது எதுவும் இருக்காது. நியூ ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். சம் ஒர்க்கர்ஸ் கேன் பி ரிமூவ்டு வித்தவுட் ரெடியூசிங் த அவுட்புட். என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதோட 10 ஆப்ஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு டியூ டு ரெசஷன், தப்பு. அது பேர் ரெசஷன், சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பேர். ஒர்க்கர்ஸ் ஆர் அன்எம்ப்ளாய்டு டியூ டு லேக் ஆஃப் ஸ்கில்ஸ், அது வந்து அன்ஸ்கில்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது அதுக்கடுத்து ஒர்க்கர்ஸ் ஆர் ஆப்சன்ட் ஃபார் ஒர்க், அது கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். சம் ஒர்க்கர்ஸ் கேன் பி ரிமூவ்டு வித்தவுட் ரெடியூசிங் த அவுட்புட். 10 பேர் சேர்ந்தே ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா, 20 பேர் சேர்ந்து தான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 10 பேரை ரிமூவ் பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 10 பேரை. ஸோ அதுதான் வித்தவுட் சேஞ்சிங் ஆர் ரெடியூசிங் த அவுட்புட் வி கேன் ரிமூவ் த
சம் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட விஷயமா இருக்கும். அடுத்து பாருங்கள், எஜுகேஷன் அப்படிங்கிறது மெரிட் குட், நேஷ்னல் டிஃபென்ஸுங்கிறது பப்ளிக் குட், டொபாக்கோங்கிறது டிமெரிட் குட், மெஷினரிங்கிறது கன்சியூமர் குட்ஸ். தப்பு. மெஷினரிங்கிறது கேபிட்டல் குட். அதில் மெஷினரிங்கிறது கேபிட்டல் குட், அதை வந்து அவங்க வந்து என்ன கூட கன்சியூமர் குட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 தான் ரைட் ஆன்சர். டி 4th ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது. ஸோ அதனால் ஏ தான் ரைட் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், which of the following statement regarding the Veblan goods? Veblan அப்படிங்கிறது prestigious goods. ஸோ டிமாண்ட் இன்க்ரீசஸ் பிகாஸ் ஹை ப்ரைஸஸ் இண்டிகேட்டர்ஸ் தான் ப்ரெஸ்டீஜ். இந்த வெப்லானுங்கிற பேரை பார்த்தாலே ப்ரெஸ்டீஜ்னு இருக்கும். ஆப்ஷன் சியில் மட்டும் தான் இருக்குது, அது வேற எங்கேயும் இல்லை. ஸோ அதை பாருங்கள். ஏ டிமாண்ட் இன்க்ரீசஸ் when the prices rises, demand remains constant irrespective of prices, they are public goods. ஸோ இதை பற்றி பேசியிருக்காது தான் இதோட விஷயம். ரைட், இதுவரையும் பார்த்த வரையும் டவுட் இல்லைல்ல. இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கான இன்னும் கிளாரிட்டி அதிகமாகும். given goods are always inferior goods. All inferior goods are given goods. Which of the statements are above correct? எப்போதும் ஞாபகம் வச்சுங்க, given goodsனாலே இன்ஃபீரியர் குட் தான். புவர் பீப்புள் அவங்களோட ஸ்டாம்பிள் ஃபுட் வீட்டு ரைஸை வாங்குறாங்க. ஸோ அதனால் given goods are always inferior goods தான். பட் எவ்ரி inferior good is not a given good. ஞாபகம் வச்சுங்க. பெரிய சர்க்கிள் given இன்ஃபீரியர் குட்ஸுங்கிறது பெரிய சர்க்கிள், அதில் கிஃபனுங்கிறது எசென்சியல் இன்ஃபீரியர் குட்ஸ். அதே நேரத்தில் அந்த கிஃபனுங்கிறது உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருக்கக்கூடியதாக இருக்குது. இன்ஃபீரியர் குட்ஸுங்கிறது பெரிய சர்க்கிள், அதில் கிஃபனுங்கிறது எசென்சியல் இன்ஃபீரியர் குட்ஸு, அதில் சர்க்கிள் சின்ன சர்க்கிள் தான் இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆல் இன்ஃபீரியர் குட்ஸ் ஆர் கிஃபன் குட்ஸ் தப்பு. ஆல் கிஃபன் குட்ஸ் ஆர் இன்ஃபீரியர் குட்ஸ் தான் ரைட்டு. இதில் சம் கொடுத்தா ரைட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த காஃபி இன்க்ரீசஸ், டிமாண்ட் ஃபார் டீ இன்க்ரீசஸ். டீ ஆர் காஃபி ஆர் சப்ஸ்டிடியூட் குட்ஸ். டீயும் காஃபியும் ஒன்று சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கக்கூடிய குட்ஸு. ஸோ அதனால் ஒன்று சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இதை பேசியிருக்காங்க. அடுத்து, which one of the following is a consumer good? கன்சியூமர் குட்ஸ்னால் மீனிங் என்னப்பா? டைரெக்டாக கன்சியூம் பண்ணக்கூடியதெல்லாம் கன்சியூமர் குட்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேனா கன்சியூமர் குட்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷர்ட் கன்சியூமர் குட்ஸ், செப்பல், பெல்ட், இது எல்லாமே கன்சியூமர் குட்ஸு. ஃபைனலாக கன்சியூமர் கையில் இந்த ப்ராடக்ட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக போய் இருக்குதோ அதெல்லாம் கன்சியூமர் குட்ஸ். ஸோ இதில் லேத் மிஷினுங்கிறது கேபிட்டல் குட்ஸ். ஸோ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அந்த மிஷினை வந்து நம்ம இன்னொரு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஏ ப்ராடக்ட் விச் கேன் பி யூஸ்டு டு ப்ரொடியூஸ் த அனதர் ப்ராடக்ட் இஸ் நோன் அஸ் கேபிட்டல் குட்ஸ். அதான் லேத் மிஷின். டிராக்டர் அகைன் டிராக்டருங்கிறது ஒரு மிஷின் கிடையாது. டிராக்டருங்கிறது அவுட்புட், நம்ம நெல் மணிகளை உற்பத்தி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷினரி தான். ஸோ இது வந்து கேபிட்டல் குட்ஸ் தான். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர் பர்ச்சேஸ்டு பை ஹவுஸ் ஹோல்டு. ரெஃப்ரிஜிரேட்டருங்கிறது ஹவுஸ் ஹோல்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கன்சியூமர் குட்ஸ். இப்போ இதே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். ரெஃப்ரிஜிரேட்டர் பர்ச்சேஸ்டு பை த ஷாப்கீப்பர் ஃபார் செல்லிங் த ஐஸ்கிரீம். என்ன குட்ஸாக இருக்கும் ரெஃப்ரிஜிரேட்டர்? இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் பர்ச்சேஸ்டு பை த ஷாப்கீப்பர் ஃபார் செல்லிங் த ஐஸ்கிரீம் என்னவாக இருக்கும்? அகைன் இது கடைக்காரர் வாங்கினாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் குட்ஸ். அவரோட ப்ராடக்டை கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுக்கிறதுக்காக உள்ளது கேபிட்டல் குட்ஸ். வெரி குட்ப்பா. ஸோ அதனால் கேபிட்டல் குட்ஸுங்கிறதா ரைட் ஆன்சர். இதே ரெஃப்ரிஜிரேட்டர் வீட்டுக்கு வாங்கினா அது கன்சியூமர் குட், அவங்க டைரெக்டாக கன்சியூம் பண்ண போகிறாங்க. அதே ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு ஷாப்கீப்பர் வாங்கினா அது கோல்டு ஸ்டோரேஜ் பர்பஸுக்காக வாங்குறாரு. ஸோ ஐஸ்கிரீம் சேல் பண்ணுறதுக்காக. ஸோ அது வந்து என்ன குட்ஸ்னால் கேபிட்டல் குட்ஸ். அதுக்கடுத்து மெஷினரி யூஸ்ட் இன் ஃபேக்ட்ரி இஸ் கிளாசிஃபைட் அஸ் ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் குட்ஸு தான். ஸோ இது மாதிரி நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிமாண்ட், சப்ளை,
டைப் ஆஃப் குட்ஸ், இது 3 டைப்பும் பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான டாபிக் எக்கனாமிக்ஸில். இதனால் நம்ம இதை கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் இஸ் த கீ. எக்கனாமிக்ஸுங்கிறது நமக்கு 10th அப்புறம் பெரிய அளவில் நமக்கு கிளாரிட்டி இல்லாத சப்ஜெக்ட். ஸ்கூல் புக்கு தான் பேஸ். 9th 10th 11th 12th ஸ்கூல் புக்கை பாருங்கள். ரமேஷ் சிங், சங்கர் கணேஷ், நிதின் சின்ஹானியா, இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய புக்ஸு. நீங்கள் எந்த புக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை படிங்க. ரமேஷ் சிங் ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ அதனால் ரமேஷ் சிங்கை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு அதை பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். எதை படித்தாலும் சிலபஸ் வைஸ் படிங்க. சிலபஸில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரி வேர்டுக்கு மீனிங் பாருங்கள். இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துடுச்சு. ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஏஐ டூல்ஸ் எல்லாம் இப்போது கிளாடு, சாட் ஜிபிடி, ஜெமினி, இது மாதிரியான மெட்டா ஏஐ, இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸில் உங்களோட சிலபஸை ஃபீட் பண்ணி அதோட வேரியஸ் டைமென்ஷன்ஸ் எடுத்து அந்த டைமென்ஷன்ஸில் என்னென்னலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்கோ அந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் மெயின்ஸுக்கு கிளாஸஸ் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் உங்களோட டிமாண்டை சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான சப்போர்ட் பண்ணுறேன். ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். நம்ம அடுத்த கிளாஸ் மூவ் ஆயிடலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா செஷன்? கண்டிப்பாக மெயின்ஸுக்கும் கண்டிப்பாக கொடுப்போம். ப்ரிலிம்ஸுக்கு கொடுக்குற மாதிரி மெயின்ஸுக்கு கொடுப்போம். ரைட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த சிலபஸ் நோட்ஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுறோம். அடுத்த டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.
கொஞ்சம் கமெண்ட்ஸ் பெருசு பண்ணிக்கோங்க, இது வீடியோஸ் சின்ன பண்ணிக்கலாம். குட், கரெக்டாக இருக்குது. சூப்பர். So hi all, very good evening. So again, wonderful, nice to meet you again. Last 2 weeks before, we just started with the numbers. So basically, how we classify numbers, each and every definition, how we are done. So previous week, before week out of classes, the second part from 3:30 to 5 o'clock, we just had about numbers. The last 10 minutes, due to the technicals, full பண்ண முடியல, but still அந்த பேசிக் அப்சர்வேஷன் பார்த்துருந்தோம். ஸோ let I have இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா let we try to start from நம்பர்ஸில் ப்ரீவியஸ் இயரில் CSATல என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுலேருந்து we just try to work from. ஸோ வாட் அதர் டாபிக்ஸ் பேசிக்லேருந்து ஏதாவது வேணும்னு கேட்டால் we just let me know in the comments. அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீக்ஸில் we just try to make a class. Okay, so today let me start with ப்ரீவியஸ் இயர்ஸ் 2011லேருந்து 2024 வரைக்கும் இருந்த கேட்ட எக்ஸாக்ட் ரியல் எக்ஸாமினேஷன் கொஷின். அது கொஷின் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இட்ஸ் மாடரேட் டு ஈஸி லெவல். ஸோ கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஈஸியாக இருக்கா ஹார்டாக இருக்கான்ட்டு. அண்ட் அகெயின் இட்ஸ் அபவுட் த டைம் லிமிட், ஹவு ஃபாஸ்டர் யூ ஆர் ட்ரைங் டு சால்வ் த ப்ராப்ளம். அதனால் கொஷின் அப்சர்வ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் தெரியுதுலாம் சொல்லுங்கள், வி ஜஸ்ட் கேன் இன் பிட்வீனில் அந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸில் கொஷின் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு ஏதாவது லெவலில் கொஷின்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், ஐ வில் ஜஸ்ட் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, ஸோ we'll see again. So hope you remember my name. So my name is Shivakumar. So I'm going to help you out for the previous year's UPSC CSAT question on numbers specifically. Okay, let me go for the first question over here. Take some time, not more than 30 seconds or 40 seconds. If you're not getting it the first 30-40 seconds, comment me question புரியலன்னு சொல்லுங்க. I will help you with understanding the question. Question புரிஞ்சதுக்கு அப்புறம் just try for it. அதுக்கப்புறம் வரலனா கான்செப்ட் தெரியல, ஏதாவது கான்செப்ட் சொல்லிட்டு we just try for it. Okay, the very first question. A class starts at 11 a.m. and lasts till 2:27 p.m. So 11 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சது, 2:27 p.m. வரைக்கும் கிளாஸ் நடந்துச்சு. மொத்தமாக வந்து ஒரு 4 பீரியட்ஸ் நடந்திருக்கு ஆஃப் ஈக்குவல் டியூரேஷன். 4 பீரியடுமே ஈக்குவல் டியூரேஷன் தான். அண்ட் ஈக்குவல் டியூரேஷன் ஆர் ஹெல்ட் டியூரிங் திஸ் இன்டர்வல், இந்த டைம் கேப்பில் நடந்திருக்கு. ஆஃப்டர் எவ்ரி பீரியட் ரெஸ்ட் ஆஃப் 5 minutes இஸ் கிவன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு பீரியடுக்கு நடுவுலையும் ஒரு பிரேக் ஆஃப் 5 minutes நடக்குது. இஃப் தட் இஸ் இன் திங், த எக்ஸாக்ட் டியூரேஷன் ஆஃப் ஈச் பீரியட் இஸ் வாட். இது CSATல கேட்ட 2016ல கேட்ட கொஷின். ஸோ ஜஸ்ட் ட்ரை ஃபார் திஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஆன்சர் யூ வாண்ட் டு கெட் திஸ். எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ ஃப்ரம் தேர் வி ஜஸ்ட் ட்ரை டு ஸ்டார்ட். ஓகே, ஸோ த யூஷுவல் காமன் எரர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரே ஒரு பாயிண்ட் விச் ஐ வாண்ட் டு ஹேவ், மொத்தம் 4 பீரியட் இருந்ததுன்னு சொன்னால் 4 பிரேக் வராது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சு ஒரு 5 minutes பிரேக், செகண்ட் கிளாஸ் முடிஞ்சது ஒரு 5 minutes பிரேக், தேர்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 minutes பிரேக், ஃபோர்த்து கிளாஸ் பிரேக் இல்லை, ஏன்னா கிளாஸ் முடிஞ்சு போச்சு 2:27க்கு. அதுக்கப்புறம் காட் கம்ப்ளீட்டட். இதில் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஃப்ரம் 11 o'clock till 2:07 what is the duration we have ன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அண்ட் ஆஃப்டர் எவ்ரி பீரியட் ரெஸ்ட் ஆஃப் 5 minutes given, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரம் 11 o'clock onwards till 2:27 what is the duration? 11 to 12, 12 to 1 and 1 to 2. So completely we can make this as 14:27 அப்படின்னு பார்த்துக்கலாம். So 14 minus 11 will be having 2 hours and 27 minutes. So 2 hours and 27 minutes. சரியா? 2 hours வந்து 120 minutesன்னு வச்சுக்கலாம். 2 hours வந்து 120 minutes and 27 minutes is again 27. So totally how much minutes will be having? 147 minutes we have. 147 minutes we have.
ஸோ ஒரு பீரியடுக்கு நடுவுலையும் ஒரு 5 minutes break கொடுத்துருக்காங்க. as I said earlier, so there are 4 classes. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரேக், செகண்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரேக், தேர்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரேக், ஃபோர்த் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக் கிடையாது, அது முடிஞ்சு போச்சு. அப்போ 3 breaks. அப்போது 5 minutes 5 minutes 5 minutes சொல்லிட்டு 3 பிரேக் கொடுத்துருக்காங்க. அப்போது 3 பிரேக்குக்கு ஸோ 3 into 5 15 minutes முடிஞ்சு போச்சு. அந்த 15 minutes இதிலேருந்து எடுத்துடலாம். ஸோ 147 minutesலேருந்து 15 minutes ரிமூவ் பண்ண போகிறோம். தென் we can able to have 132 minutes இருக்குது. 132 minutes இருக்குது. This is as among divided among 4 equal periods கொடுத்துக்கலாம். We can have it have. So divide this by 4 equal periods, then you can able to have it. 132ல பாதி. So 2 hours only, right? So 12, 1, 2. Sorry, 3 hours and this one. Sorry, this is 3 hours. So அப்போ 180 minutes வரும். அப்போ 180 minutes totally 207 minutes வந்திருக்கும். Okay, we'll just erase this. So totally we'll be having from 11 to 227, we'll be having 3 hours. So 12, 1, 2, 3 hours, right? So 3 hours and 27 minutes. Which means to say we have 180 plus 207 minutes. 180 plus 227 minutes, which is 207 minutes. Remove 15 minutes of the break inside this. Remove 15 minutes from the break inside. So 207 minus 15 will be the remaining hours. So this is for a break. This is for a break. So 207 and the 15 minutes ஆகும்போது 7 minus 5, we can get 2. 20 minus 1, we get 19. So in the 192 minutes, exactly for 4 periods. Exactly for 4 periods, and we can just find each and everything is how much. 200 by 4 will get the value of 50. 200 by 4 will get the value of 50, but in 200 illa, appa 50 vida kammiya irukano. How many options are less than 50? We have only one option, go for it. Exactly, for some all the options are less than 50 mean to say you can able to guess exactly how much more than 200. We have 8 more than 200. Just say 8 by 4 and எவ்வளோ கம்மியாகணும்னா அந்த 50 minutesலேருந்து 2 minutes கம்மியாச்சுன்னா exactly 48 minutes. It's not about I can't able to find this exact answer. எப்படி பண்ணலான்றதுக்கு வேறு என்ன பண்ணலான்றதும் சேர்த்து சொல்கிறோம். Good. So super Purnima. So Sai Hashwantra Santoshini. Exactly, guys. Yes, Santoshini. So wrongly I just mentioned as 120. 3 hours is mentioned. Yes. Fine. So இதெல்லாம் ஆன்சர் வருமானு கேட்டால் வராது. அதனால் இது ஆன்சர்னு ஃபஸ்ட்டு போயிட்டேன். ஏன்னா ஆன்சர் should be less than 50 minutes. So exactly if you want to calculate also you can calculate. If all the options are less than 50 minutes, I just want to find exact. That's the reason we found this. So answer for this question should be 48 minutes are there. Good. Minimum ஒரு 20-30 ப்ராப்ளம்ஸாக சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ண ஆரம்பிங்க. I'll just go for the next question. Come to வேகமாக சால்வ் பண்ணுங்க. Just find this. Okay. Even if you find any other possible way, sir, நான் எப்படி ட்ரை பண்ணேன் அதனால் எனக்கு ஈஸியாக வந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது மோட் இருந்தாலும் let me know. I'll just try to help you out. Okay. Fine, then we just go for the next question. Okay, just go for the next question. Try the next one. So the 2016 CSAT question, just find this. A person is standing on the first step. First step நிற்கிறாரு from the bottom. So முதல் படிக்கல நிற்கிறாரு of the ladder. If he has to climb 4 more steps, he reaches exactly the middle step. இன்னும் ஒரு 4 ஸ்டெப்பு போயிட்டாருன்ற விஷயமா இருந்தால் எக்ஸாக்டாக மிடில் ஸ்டெப்பில் நிற்கிறாருன்னு அர்த்தம். தென் how many steps does the ladder have? சிம்பிள் அப்சர்வேஷன், நடுவில் கரெக்டாக ஒரு படிக்கட்டு இருக்குது. அப்போது அதுக்கு மேலேயும் சரி அதுக்கு கீழேயும் சரி எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் படிக்கட்டு இருக்குது அப்படின்ற விஷயமா இருந்தால், அதாவது இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 100 இந்த பக்கம் 100ன்ற மாதிரி இருந்ததுன்னா, அப்போ இன்க்ளூடிங் திஸ் நம்பர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஷுட் ப்ரெசென்ட் இஸ் ஆட் நம்பர் எலமெண்ட்ஸ். எக்ஸாக்டாக மிடில் ஒரு நம்பர் இருக்குன்னா அப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இருக்குன்னு மொத்தம் ஆட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ப்ரெசென்ட். அப்போ அந்த லேடரில் மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு கேட்டால் ஆட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ which mean to say அப்போது இந்த நம்பர்ஸ்லாம் வராது.
So we can see clearly these two numbers cannot be the possible answer. 8 and 10 வராது. Suppose ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஆட்னா இந்த சம்மை நம்ம போடவே தேவையில்லை, just directly gain forward. Small observation. Okay. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நிற்கிறாரு, இன்னும் 4 ஸ்டெப் போகிறதுக்கு மூலமாக ஐ கேன் ஏபிள் டு கோ ஃபார் த மிடில் ஸ்டெப் அப்படின்ற விஷயமா இருந்தால் ஜஸ்ட் ஃபைண்ட் திஸ். அப்போ எந்த ஸ்டெப்பில் இருப்பார்? ஸ்டெப் 1ல் நின்று இருந்தார், இன்னும் 4 more steps he want to go. அப்போ எந்த ஸ்டெப் நிற்பார்? he will be in the step 5. he will be in the step 5. அப்போ இங்கே மொத்தம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குங்க? இங்கே டோட்டலாக இங்கே 4 steps இருக்கும். அப்போ இங்கே எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும்? இங்கேயும் 4 steps இருக்கும். அப்போ டோட்டலாக how many steps are there? Inclusive of this one step, I can able to feel there are totally 9 steps will be there. So answer for this question should be 9 steps. So answer for this question should be 9 steps. Be clear on this. எந்த இடத்துல எக்ஸாக்டாக மிஸ் ஆகுது அப்படின்றதும் பார்க்கலாம். கரெக்டாக இந்த கொஷனுக்கு ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ஏன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு டாப் அண்ட் பாட்டம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, நான் தான் எக்ஸாக்டாக நடுவில் நிற்கிறேன் அப்படின்ற விஷயமா இருந்தால் அப்போது த குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ கொஞ்சம் வேகமாக பூர்ணிமா, சாய், ஹர்ஷ்வர்தனா அண்ட் தென் சந்தோஷினி, try for the answer faster, we get the clear. Got it? I'll go for the next question. Okay, we'll go for the next question. It's a good question. இது யூஸ்வலாக பசிலாக சொல்லியே பழகிருப்பாங்க. ஆனால் இந்த கொஷின் வந்து CSATலேயும் ஒரு தடவை 2016 கேட்டிருக்காங்க இந்த கொஷின். There are some nectar-filled flowers of a tree. இதெல்லாம் redundant. redundantனா தேவையில்லை. அதில் நெக்டர் இருக்கோ நெக்டர் இல்லையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. சம் ஃப்ளவர்ஸ் ஆன் த ட்ரீ, அதுக்கப்புறம் அது ஃப்ளவர்ஸ் ட்ரீயில் இருக்குது, பிளான்ஸில் தானே இருக்கும். ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. சரி ஃபைன் தென். ட்ரீஸ்லேயும் பூ இருக்கும், ஃப்ளவர்ஸ் ஓகே. அண்ட் சம் பீஸ் ஆர் ஹவரிங் ஆன் இட். ஸோ தேனீக்கள் தேன் எடுக்குதுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. இஃப் ஒன் பீ லேண்ட்ஸ் ஆன் ஈச் ஃப்ளவர், ஒரு பீயும் ஒரு ஃப்ளவரில் நின்றுச்சுன்னா ஒரு பீ லெஃப்ட் அவுட். ஆனால் ஒரு பூலையும் ரெண்டு பீஸ் லேண்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு பூ வந்து மிச்சமாக இருக்குது. த நம்பர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் பீஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஆர். எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொஷின். ஸோ எத்தனை ஃப்ளவர்ஸ் இருக்குது, எத்தனை பீஸ் இருக்குது. ஸோ இதை யூகேஷனாக எழுதி சால்வ் பண்ணுறதும் ஓகே. அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டு சால்வ் ஃப்ரம் தி ஆப்ஷன் யூ கேன் கோ ஹெட். ஐ ஃபீல் தட் இந்த கொஷனுக்கு ஆப்ஷன்ஸ்லேருந்து சால்வ் பண்ணுறதே பெட்டர் ஆப்ஷன். வி கேன் ஏபிள் டு இட். சரி, இப்போ அவங்க கேட்டது நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் பீஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின் போது இது ஃப்ளவர்ஸ்னு இருக்க போது, இது பீஸ்னு இருக்க போகுது. ஸோ ஃப்ளவர்ஸ் இருக்க போது, பீஸ் இருக்க போகுது. ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லைன் ஒரு பூலையும் ஒரு வண்டு இருந்ததுன்னா ஒரு பீ தனியாக நிற்கிதுன்ற விஷயமா இருந்தால் பீஸ் அதிகமாக இருக்குமா, ஃப்ளவர்ஸ் அதிகமாக இருக்குமா? ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளவரில் ஒரு பீ உட்காந்தாச்சு, செகண்ட் ஃப்ளவர்லேயும் இன்னொரு பீ உட்காந்தாச்சு, தேர்ட் ஃப்ளவர்லேயும் இன்னொரு பீ உட்காந்தாச்சு. இப்படியே லைனாக உட்காரும் போது எல்லா ஃப்ளவர்ஸ் மேலேயும் ஒரு பீ உட்காந்து கடைசியாக ஒரு பீ தனி நிற்குதுன்னா நம்பர் ஆஃப் பீஸ் ஃப்ளவரை விட ஒன்று எக்ஸ்ட்ரா தான் இருக்குது அப்படின்ற விஷயமாக தான் சொல்ல போகிறோம். நம்பர் ஆஃப் பீஸ் வில் பி ஒன் கிரேட்டர் கம்பேர்ட் டு த ஃப்ளவர். அப்போது பீஸ் இஸ் கிரேட்டர் கம்பேர்ட் டு ஃப்ளவர்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். எவ்வளோ கிரேட்டர்னு தெரியும். எவ்வளோ கிரேட்டர்? நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை விட ஒன்று எக்ஸ்ட்ரா தான் இருக்க போகுது. ஸோ அப்போ ஃப்ளவரை விட பி எங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் டைரெக்டாக ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே 2 எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே 2 எக்ஸ்ட்ரா இல்லை, 1 கம்மியாக இருக்குது, இங்கே 1 எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே 1 கம்மியாக இருக்குது. அப்போது இந்த 3 ஆப்ஷனுமே கன்ஃபார்மாக வராதுன்னு தெரியும். அதனால் we can able to think of இந்த ஆப்ஷன். ஸோ ஃப்ளவர்ஸ் எத்தனை இருக்குது? திஸ் இஸ் யுவர் ஃப்ளவர் 1, திஸ் இஸ் யுவர் ஃப்ளவர் 2 அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃப்ளவர் 3. ரைட்? ஸோ 3 ஃப்ளவர் இருக்குது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பி இங்கே வந்தாச்சு, செகண்ட் பி இங்கே வந்தாச்சு, தேர்ட் பியும் இங்கே வந்தாச்சு. அப்போ ஃபோர்த் பிக்கு ஃப்ளவர் இல்லை, தனியாக நிற்குது. ஸோ ஒரு பூலையும் ஒரு வண்டு ஒரு தேனீக்கள் நின்றதுன்னா ஒரு தேனி தனியாக நிற்குது. இப்போது ஒரு ஃப்ளவர்லேயும் ரெண்டு பீஸாக இருந்தால் இப்போ என்ன பண்ணுவாங்க? B1 அண்ட் B2 ரெண்டுமே இங்கே இருக்க போகுது. அப்புறம் B3 அண்ட் B4 இங்கே தனியாக இருக்க போகுது. அப்போது ஒரு பூ மீதம் உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் ஷுட் பி ஆப்ஷன் 3, ஆப்ஷன் C 3 and 4. ஸோ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் 1 போகிறதே பெட்டர் வே. குட். ஓகே, சந்தோஷினி காட் ரைட் ஆன்சர் அண்ட் தென் அதர்ஸ். ஓகே, கொஞ்சம் வேகமாக இன்னும் ட்ரை பண்ணலாம். வி கேன் கெட் த ஆன்சர் ஃபாஸ்டர்.
Okay, if you like to do the same question in an equation method la போடணும்ன்ற மாதிரி இருந்தா we just try to do with an equation method as well. But இந்த கொஷனுக்கு வந்து equation போட தேவையில்ல. This question has to be solved from a back solving method from the options. Options மூலமாக போடுறது தான் better way. எல்லா கொஷனுக்கும் ஆப்ஷன் மூலமாக போடுறதுன்னு கிடையாது. எந்த கொஷனுக்கு ஆப்ஷன் மூலமாக போகணும், எந்த கொஷனுக்கு கொஷன்லேருந்து சால்வ் பண்ணணுன்ற ப்ராக்டிஸும் யூ வாண்ட் டு ஹேவ் இட். ஏன்னா இது கம்பேர் டு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ஷனில் போடுறது பெட்டர்ன்றதுனால we just done it. சரி, we don't want to waste our time in this question same again. At last, if you have a question time இருந்ததுன்னா இதை எப்படி ஈக்குவேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுற மாதிரியும் கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம். Okay, we go for the next question. Try this now. Again, this is also from 2016 CSAT question. Make it faster. Try. So Purnima got as 3 flowers and 4 bees. Good. So next question try பண்ணுங்க வேகமா. Next question try பண்ணலாமா? How many numbers are there between 100 and 300? Between சொல்லும்போது 100ம் கிடையாது 300ம் கிடையாது, which is either beginning with or end with 2. எத்தனை நம்பர் ஒன்று 2ல் ஆரம்பிக்கணும் இல்லைனா 2ல் முடியணும், இதுதான் கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போது 100லேருந்து 200 வரைக்கும் ஆரம்பிக்கும் அப்படின்ற கொஷின் இருக்குது. தென் 200 to 300 there are totally we have how many numbers are in between? 100 கிடையாது 300 கிடையாது, 101லேருந்து 299 இருக்கும். 101லேருந்து 300 வரைக்கும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டால் we have 200 numbers. அதில் ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணால் we have 199 numbers. இதே கொஷினை ப்ராபபிலிட்டி மோடில் கேட்டாலும் we should be knowing how to do this. That's what we mean. Okay, so how many numbers you can able to make? இப்போ ஃபர்ஸ்ட்டு 100லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஏன்னா 100லேருந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஆரம்பிக்கும், செகண்ட் நம்பர் சம் அதர் நம்பர் 0 சம் அதர் நம்பர் இருக்கும், இங்கே லாஸ்ட் நம்பர் 2ன்னு முடியணும்னு சொல்லியாச்சு. இங்கே எந்த நம்பர் பாசிபிள் போடலான்னு கேட்டால் we can able to put all the numbers from 0லேருந்து 10 வரைக்கும் 9 இருக்கும் வரைக்கும் நம்பர்ஸ் எது வேணாலும் போடலாம். So totally how many numbers are there? We have 10 numbers from 100 till 200. From 100லேருந்து 200 வரைக்கும் இருக்க நம்பர்ஸில் say 199 வரைக்கும் இருக்க நம்பர்ஸில் எத்தனை நம்பர்ஸில் வந்து 2 முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த நம்பர் 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால இந்த நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. வில் பி ஹேவிங் அதில் 102 112 122 132 142ன்னு சொல்கிற மாதிரி 192 வரைக்கும் போட போகிறோம். 0லேருந்து 9 வரைக்கும் 9 நம்பர்ஸ் இல்லை, 1லேருந்து 9 வரைக்கும் 9 நம்பர்ஸ், 0லேருந்து 9 வரைக்கும் வந்து பார்த்தா we have 10 numbers. ஸோ டோட்டலி we have 10 numbers. இதிலிருந்து 100லேருந்து 199 வரைக்கும் we have totally 10 numbers இருக்குது. The same thing I just want to try from 200 till 300 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணோம். 200 till 300 இது 299 கூட we can observe. We can able to observe as this as 299 also, 300 கிடையாது. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாமா செகண்ட் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணலாமா? we just try to fix நம்பர். ஏன்னா வந்து 2லேருந்து ஆரம்பிக்குதுன்னா பாக்கி இருக்க 99 நம்பர்ஸ் இல்லை 100 நம்பர்ஸுமே வந்து will be having. இதில் எல்லா 100 நம்பர்ஸும் will be having. ஏன்னா 201லேருந்து 299 வரைக்கும் தான் சொல்கிறோம். அப்போ 200ம் ஒன் ஆஃப் த நம்பர் டு பி இன்க்ளூடட். ஸோ டோட்டலி will be having 110 numbers are there. Totally will be having 110 numbers. How many numbers தான் கேட்டிருக்காங்க, எத்தனை டூல்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோன்னு கேட்கல.
how many hundreds are there ன்னு கேட்டிருக்காங்க, how many numbers are there ன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா சில எக்ஸாமினேஷன்ஸில் எத்தனை டூ யூட்டிலைஸ் பண்ணி நம்பர் எழுதுவோம் அப்படின்ற மாதிரியும் கொஷின் கேட்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நான் எல்லா நம்பர்ஸ்க்கும் டூஸ் எங்கெங்கெல்லாம் வரும்ன்றதை சேர்த்து கவுண்ட் பண்ணணும். அண்ட் தென் வி வாண்ட் டு கவுண்ட் ஃபார் அ ஓவர்லாப்பிங் ஆல்சோ. ஸோ அந்த ஓவர்லாப்பிங் ரீஜனும் சேர்த்து கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் ஷுட் பி 110. ஸோ வி காட் அப்சர்வ். Okay, can you go for this one? 110. Okay, we go for the next question. Try this. How many numbers are there between 99 and 1000 such that the digit 8 occupies the unit place? So, 8ன்ற நம்பர் யூனிட் பிளேஸில் இருக்கணும். பிட்வீன் 99லிருந்து 999, that is 1000 வரைக்கும் கேட்டிருக்கிற அந்த நம்பர் இருக்காது, 999 வரைக்கும் சொல்ல போகிறோம். ஸோ த லாஸ்ட் யூனிட் டிஜிட் ஹேஸ் டு பி 8. ஸோ தட் மீன்ஸ் we are just looking for a 3-digit number. So make it faster. This question is very simple question and we can make it very faster too. நம்ம என்ன எடுப்பதும் ஃபர்ஸ்ட் நம்பர் 100ல் ஆரம்பிப்போம். அப்போ 100ல் ஆரம்பித்து 999 வரைக்கும். இது வரைக்கும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டால் 1000 நம்பர்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் 99 நம்பர்ஸ் விட்டதுனால we have 900 நம்பர்ஸ். ஸோ இந்த கொஷனுக்கு இந்த 900 கொஷின் இல்லையேன்னு கேட்டால் இல்லை. பட் they may ask you to say what is the probability of picking that one number out of this numberன்னு சொல்லும் போது we just go. இப்போது இல்லை 99 நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு, 1000 ரிமூவ் பண்ணியாச்சு, பிகாஸ் then they say between those two extreme points are excluded. Okay, so மொத்தம் 8ன்ற டிஜிட் மட்டும் எங்கே இருக்கணும்? It should be in the unit place. So first 100 place இங்கே, then 10th place இங்கே unit place. Unit placesல 8ன்றது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. Okay, we start with the first 100 place. இங்கே எந்த நம்பர் வரலாம்? அங்கே 0 போட முடியாது. 0 போட்டால் ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்துடும். 2 டிஜிட் நம்ம வரலாமா வரக்கூடாதுன்றது இந்த நம்பர் தான் டிசைட் பண்ணுச்சு. how many 3 digit நம்பர்ஸ்னு கேட்டால் கூட ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 0 போடக்கூடாதுன்னு தெரியும். இங்கே how many numbers? So we have the numbers 1லிருந்து 9 வரைக்கும் உள்ள எல்லா 9 நம்பரையும் போடலாம். So the first 100th digit can be filled by any of the 9 numbers. Okay, the second position can be filled by which of the numbers? இதில் 0லிருந்து 9 வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸும் போடலாம். that means there are totally 10 numbers. இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணிடாதீங்க. இந்த நம்பர் 8ன்ற ஒரு நம்பர், 8ன்றது ஒரு நம்பர். ஸோ டோட்டலி how many numbers you can able to frame? 90 numbers will be framed. So good. ஸோ பூர்ணிமா ஃபர்ஸ்ட் 110 அடிச்சிங்க, then you got 90. So நிதர்ஷனங்கா you also can try. Good. You can get. So answer for this question should be 90. Okay. Any questions, doubt இருந்தாலும் post பண்ணுங்க. We just go for the next question. Okay. This is a good question. கொஞ்சம் பசிலராக இருக்கும், வேகமாக சால்வ் பண்ணுங்க. Question number 6 now. ஸோ கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஸோ டோட்டலாக ABCDEFன்னு சொல்லிட்டு மொத்தம் 6 பேர் இருக்காங்க. 6 பாய்ஸஸ் இருக்காங்க. ஒரு ப்ளே விளையாடுறாங்க, கேம் ஆஃப் கார்ட்ஸ். ஈச் பேக் ஆஃப் கார்ட் ஹஸ் 10 cards. ஒருத்தருக்கிட்டையும் பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. அந்த ஒரு பேக்லேயும் 10 cards இருக்குது. ஸோ இப்படி வச்சுக்கலாம். ABCDEF. எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குது? இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது 10 10 10 10 10 தான் இருக்குது. ஸோ if F borrows 2 cards from A and gives away 5 to C. F கிட்டேருந்து ரெண்டு கார்டை A வாங்கினாருன்னா, F borrows 2 cards from A கிட்டேருந்து வாங்கினாருன்னா இங்கே 2 கம்மி ஆகிட்டு will be having 8 cards. ஆனால் F கிட்ட என்ன ஆகிடும்? 12 cardsன்ற மாதிரி வந்துடும். இங்கேருந்து 2 ரெடியூஸ் பண்ணி அங்கே 2. If F borrows 2 cards from A and gives away 5, அது வாங்கினதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து 5 நம்பர்ஸை சிக்கு கொடுக்க போகிறாரு. ஸோ இவர்கிட்ட இருந்து 5 திரும்ப ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ 12 minus 5 will be getting the value 7. இப்போதைக்கு F கிட்ட 7 இருக்கும். இந்த 5 யார்கிட்ட போகுதுன்னு கேட்டால் சிக்கு போகுது. ஸோ சிக்கு 10 plus 5 will be having 15. Got it?
ஓகே இப்போ சி வந்ததுக்கப்புறம் என்னது சி ஹூ இன் டர்ன் இந்த இடத்துல ஹூ ரெஃபர்ஸ் ஃபார் த செகண்ட் பர்சன் யூஸ்வலாக இது ஃபஸ்ட்டு சொல்லணுமா செகண்ட் சொல்லணுமான்னு சில பேருக்கு டவுட் இருக்குது ஏ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பி அண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் சி இந்த அண்டுன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா கன்ஜக்ஷன் பிட்வீன் தீஸ் டூ ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து யாரோட ஃப்ரெண்டு ஏ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பி அப்போ ஏ பியும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னும் போது மற்றும் அப்படின்ற வருது அப்போது இட் ரெஃபர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஏ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் சி ஆனால் அப்படின்ற மாதிரி பட்டுன்ற வார்த்தை வந்தாலும் ஏ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பி பட் ஆல்சோ எ ஃப்ரெண்ட் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்தா அப்பையும் ஃபர்ஸ்ட் பர்சனை தான் சொல்லும் அப்போ விச் மீன் டு சே ஃபர்ஸ்ட் பர்சனை குறிக்கணும்னு கேட்டால் அண்டுன்ற கன்ஜக்ஷன் வேர்ட் கன்ஜக்ஷன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நினைக்கிற மாதிரி அண்டுன்ற கன்ஜக்ஷன் வேர்டோ இல்லை பட்டுன்ற கன்ஜக்ஷன் வேர்டு இருந்தால் இட் விச் ரெஃபர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஏ அப்போ செகண்ட் பர்சனை குறிக்கணும்னு கேட்டால் ஏ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பி அண்ட் ஹூ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் சி அண்ட் ஏ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் பி ஹூ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் சி அந்த ஹூவை எடுத்துட்டு அதுக்கு பதில் பி இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னு மென்ஷன் பண்ணணும் ஸோ ஹூ இஸ் விச் இஸ் வாட் இஸ் வேர் இஸ் அப்படின்ற மாதிரி டபிள்யூ டைப்பில் வார்த்தை வந்ததுன்னா சிம்பிளி திங்க் ஆஃப் செகண்ட் பர்சன் சொல்கிற மாதிரி அந்த கடைசியாக யார் வராங்க அவங்க தான் அப்போ இங்கே என்ன இருப்போம் இந்த சி ஹூன்ற வார்த்தையை அடிச்சுட்டு சி இன் டர்ன் கிவ்ஸ் 3 to B சி என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட இந்த 3 ரெடியூஸ் பண்ணி 12 ஆகிடும் அந்த 3 யார்கிட்ட கொடுத்தாரு பி கிட்ட கொடுத்தாரு பி கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் பி வந்து என்ன 13 ஆகிடுவார் ஆனால் பி என்ன பண்ணார் அவர்கிட்ட இருந்து 6 டிக்கு பாஸ் பண்ணார் அவர்கிட்ட இருந்து 6 ரிமூவ் பண்ணிட்டா ஸோ வி ரிமூவ் 6 இயர் த ரிமைனிங் வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு 7 இயர் இப்போ பி கிட்ட எவ்வளோ இருக்குது 7 இருக்குது ஆனால் இந்த 6 யார்கிட்ட போக போகுது இந்த 6 டி கிட்ட போகுது ஸோ 6 டி கிட்ட போனதுக்கப்புறம் டி கிட்ட இப்போது 16 இருக்குது டி ஹூ பாசஸ் 1 to E ஸோ டி என்ன பண்ணுறாரு அதை கொண்டு போயிட்டு 1 E கிட்ட பாஸ் பண்ணுறாரு அதனால் இவருக்கு 15 ஆகிடுச்சு இவருக்கு 1 ஆட் ஆனதுக்கப்புறமா இவருக்கு 11 ஆச்சு ஸோ தென் த நம்பர் ஆஃப் கார்டு possessed by D and E is equal to D கிட்டையும் E கிட்டையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது 26 கார்ட்ஸ் இருக்குது மொத்தம் இருந்த ஆளுக்கு 10 கார்ட்ஸை இந்தமாரி பிரித்ததுக்கப்புறமா இப்போது டி கிட்டையும் இ கிட்டையும் எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் 26 கார்ட்ஸ் இருக்குது இதே 26 கார்ட்ஸ் வேறு யார்கிட்ட சேர்த்தா வரும்ன்றதான் கொஷின் ஸோ ஏபிசி சேர்க்கணுமா இல்லை பிசிஎஃப் சேர்க்கணுமான்னு பார்க்கணும் இப்போ ஏயும் பியும் சியும் சேர்ந்துன்னு சொன்னால் 12 + 8 20 20 + 7 27 அப்போது ஏபிசி இஸ் ரூல்ட் அவுட் இது வர போகிறது இல்லை செகண்ட் ஆப்ஷன் பி சி அண்ட் எஃப் பியோட வேல்யூம் சியோட வேல்யூம் எஃபோட வேல்யூம் ஆட் பண்ணால் 7 + 12 இட்ஸ் 19 19 + 7 இஸ் கோயிங் டு பி 26 தென் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் ஷுட் பி ஆப்ஷன் பி பி சி அண்ட் எஃப் ஸோ டி கிட்டையும் இ கிட்டையும் இப்போ எவ்வளோ கார்ட்ஸ் இருக்கோ அதே லெவல் ஆஃப் கார்ட்ஸ் இப்போ இது மற்றவங்க யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வில் பி பி சி அண்ட் எஃப் I hope you are clear on this. Not a harder problem. So calculation கரெக்டாக addition subtraction கரெக்டாக மாற்றி போடாமல் கரெக்டாக எங்கே வேல்யூ மைனஸ் பண்ணுறீங்களோ அவங்க பண்ணலாம் பட் அகெயின் ரீடு திஸ் கொஷின் ஒன் மோர் டைம் ஆன் யுவர் ஓன் ஸ்டைல் எந்த வேலை நான் புரியும்படி இருக்குன்றதுக்காக ஒரு நம்பர் மைனஸ் ப்ளஸ்லாம் சில இடத்துல எழுதுனேன் நான் பட் ஸ்ட்ரெயிட்டாகவே வேல்யூவை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் ஓகே வி ஜஸ்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஷின் ட்ரை திஸ் ஃபாஸ்டர் Next question முடிச்சிட்டிங்களா okay we'll just go ahead there are 3 pillars x y and z of different heights 3 spiders இருக்கு அதில் ஒன்றுல வந்து a b c ன்றது இருக்கு started to climb on these pillar in one chance a climbs on x by 6 centimeter and slips down by 1 centimeter so ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்ற பில்லர் இருக்குது அந்த எக்ஸ்ன்ற பில்லரில் ஏ தான் கிளைம் ஆகுது ஏ கிளைம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப் கோஸ் பை 6 சென்டிமீட்டர் அண்ட் கோஸ் டவுன் பை 1 சென்டிமீட்டர் அப்போ எஃபெக்டிவில் எவ்வளோ சென்டிமீட்டர் ரவுண்ட் பண்ணுவார் இவர் ஒரு ஜம்புக்குமே 5 சென்டிமீட்டர் தான் இவரால் கிளைம் பண்ண முடியும் அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா
பில்லர் ஒயில் நெக்ஸ்ட் போடுறாரு. அப்போது திஸ் இஸ் த பில்லர் ஒய். இதுக்கு யார் போட போகிறான்னு கேட்டால் பீன்றவர் கொடுக்க போகிறாரு. ஹிஸ் கோ ஹப் பை 7 அண்ட் கம்ஸ் டவுன்ஸ் பை 3. ஒரு ஜம்புக்கும் அவர் எஃபெக்டிவாக ஒரு 4 சென்டிமீட்டர் தான் ஜம்ப் பண்ண போகிறாரு. சிமிலர்லி சி கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணணுமேன்றதுக்காக எல்லாத்தையும் எழுதுறேன். பட் திஸ் இஸ் நாட் த வே ஆஃப் எக்ஸாக்ட் அப்ரோச். நீங்கள் பார்க்கும் போதே கடைசியாக கொஷின் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. அண்ட் அதேமாதிரி ஜீன்றது இன்னொரு நெக்ஸ்ட் பில்லர். ஃபர்ஸ்ட் எக்ஸ் பில்லர் இருக்குது, ஒய் இருக்குது, ஜி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீன்றவர் போகிறாரு. அப்ஸ் பை 6.5 சென்டிமீட்டர் அண்ட் டவுன் பை 2 சென்டிமீட்டர். எஃபெக்டிவ்லி எவ்வளோ போகும்? 4.5 சென்டிமீட்டர். If each of them required 40 chances to reach the top of the pillar, what is the height of the shortest pillar? இருக்கத்திலே எது ஷார்ட்டஸ்ட் பில்லர் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது just figure it out. So நான் எனக்கு தெரிஞ்சால் சொல்ல ட்ரை பண்ணுறேன் அக்ஷயா. Just see. Okay. Now this question. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் பில்லர்னு கேட்டிருக்காங்க. இப்போது எந்த பர்சன் எந்த ஸ்பைடர் வந்து பார்த்தீங்கிற விஷயமா இருந்தால், ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பார்த்தா ஜம்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் எந்த ஸ்பைடரால் இட்ஸ் கோயிங் டு பி த ஷார்ட்டஸ்ட் பில்லரில் ரீச் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ யார் வந்து கம்மியான ஹைட்டை ரெக்கவர் பண்ணுறாங்களோ தே ஆர் ஷார்ட்டஸ்ட் ஒன். ஹியர் விச் இஸ் த லெஸ் ஒன், திஸ் இஸ் த லெஸர் ஒன் வில் பி ஹேவிங். ஸோ 4. ஸோ பூர்ணிமா கெட்டிங் இஸ் 160. அப்போது நான் ஸ்பைடர் பி ஒயின்ற பில்லர் தான் போக போகிறாங்கன்றதுக்கும். ஸோ இந்த கொஷினில் ஒரே ஒரு சின்னதுன்னு கேட்டால், அந்த லாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணுறாங்கல்ல, அந்த லாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணதுக்கப்புறமா பில்லரோட ஹைட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கிட் ஆக மாட்டாங்கன்னு தான் தெரியும். ஏன்னா ஒரு தடவையும் அவங்க கிளைம்ப் அப் பண்ணும்போது இவ்வளோ 6 சென்டிமீட்டர் போகிறாங்க. பை ஸ்லிப்ஸ் டவுன் பை 1 சென்டிமீட்டர்னா டாப்பை ரீச் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆப்பரில். ஸோ யூ ஜஸ்ட் லைக் இப்படியும் ஜம்ப் பண்ணும்போது ஸ்கிப் ஆகிறாங்க, இப்படியும் ஜம்ப் பண்ணும்போது ஸ்கிப் ஆகிறாங்க, இப்படியும் ஜம்ப் பண்ணும்போது ஸ்கிப் ஆகிறாங்க. ஆனால் டாப்பை போய் ரீச் ஆனதுக்கப்புறம் ஸ்லிப்புக்கு வரல. அதனால் கடைசி ஆப்ஷன் மட்டும் கடைசி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தம் எவ்வளோ ஸ்லிப்ஸ் இருக்குது? 40 சான்சஸ் இருக்குது. அப்போ 40 சான்சஸ் இருக்கும் போது யூ ஜஸ்ட் டைரக்ட்லி மென்ஷன் திஸ் இன்ட்டு 50. யூ கேன் டெப்ளிகேட். அப்போ 40ன்னு டேரெக்டாக போடாமல் வி ஜஸ்ட் ட்ரை டு சே 39 ஸ்லிப்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். 39 ஸ்லிப்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு மல்டிபிள் 40 ஆல்சோ யூ கேன் மல்ட் 40. பட் லாஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் அந்த எவ்வளோ ஸ்லிப் ஆகுதோ அதை கம்ப்ளீட் பண்ணாதீங்க. சரியா? ஸோ எதர் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் திஸ் பர்டிகுலர் வேல்யூ அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு மட்டும் +7 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆர் இஸ் டைரக்ட்லி யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் 4 × 40 எல்லாமே போச்சுன்னு சொன்னால் 160. ஆனால் அந்த கடைசியில் இந்த 3 ஸ்லிப்பு வராது. அதனால் அந்த ஸ்லிப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யுவர் ஆன்சர் ஷுட் பி 163, நாட் 160. So many students may think of 160, it's not 160. This is 4 × 39. எவ்வளோ நம்பர் ஆச்சு? 160ல் ஒரு 4 கம்மி ஆச்சுன்னா 156. So 156 + 7, that will give the value of 163 centimeters, and that is the shortest height. ஏன்னா இதுதான் வந்து அதிகமாக ஜம்ப் பண்ணாலும் ஸ்லிக்காக அதிகமாகிறதுனால ஸோ ஷார்ட்டஸ்ட் பில்லர் ஆகுது. ஸோ மற்றது எல்லாமே 5 சென்டிமீட்டர் ஒரு ஜம்ப்புக்கும் போகும். We don't want to compare with other things also. ஸோ இது ஜம்ப் பண்ண விஷயமா இருந்தால் 4 × 5 அதுவே 200 வரும். ஆனால் லாஸ்ட்டில் வில் ஜஸ்ட் ஆட் திஸ் ஒன். ஸோ இட் will be 201. This is biggest pillar. And this is the second biggest pillar. We can multiple 4.5 × 40. 4 × 40 is 160. 4 × half will be 20, 180. And the last look add பண்ணிடுங்க. This pillar will have a height of 182 centimeters. And this pillar will have a height of 163 centimeters. And this pillar will be having a height of 4 × 5, 200, 200 plus 1, 201 centimeters. And so we have the shortest one, that is this one. So in the jump which மட்டுமே பார்த்தா போதும், we don't want to completely done all. Okay, I hope this is clear. We go for the next question. Just a fraction properties for this question. Just see how we can do faster. X and Y are natural numbers other than 1. 1 தவிர்த்து அப்படின்ற விஷயமா இருக்கும்போது 2, 3, 4, 5, 6 இந்த நம்பர் எடுத்துக்கலாம். And Y is greater than X. Y is greater than X. Y is greater than X. அதுவும் கொடுத்துருக்காங்க. So Y is greater than X and X and Y are greater than 1. இதுதான் கொடுத்த நம்பர். Which of the following represent the large number? இதில் கொடுத்துருக்கிறதுலேயே எந்த நம்பர் பெருசாக இருக்கும்? இதுதான் கொஷின். For example, if you want to consider any number, because which of the following is the largest number கேட்டிருக்காங்க. If you want to take any number, you can take any number. இந்த நம்பர் 3ன்ற மாதிரியும் இந்த நம்பர் 2ன்ற மாதிரி கூட எடுத்துக்கலாமே. ஸோ 3ன்றது 2 விட பெருசு தானே.
அந்த ரெண்டுமே 1 விட பெருசு தானே, we can take that also. So first we just try to multiple these two numbers, but the conceptual understand பண்ணாவே it's very clear. Product of the number is obviously all time greater compared to any of this reason. மற்றது எல்லாமே fraction represent ஆகுது. இந்த நம்பர் என்ன ஆகும், 3 into 2 6 இந்த represent பண்ணும். இந்த நம்பர் என்ன பார்க்க போகுது, this number will be represented as 2 by 3, which is a improper fraction. Denominator பெருசாகுது. இந்த நம்பர் 3 by 2, இது எல்லாமே fraction ஆக தான் அமையுது. This number 3 plus 2 will be 5 and divided by 3 into 2 will be 6. இந்த மூணு நம்பருமே ஒன்றை விட கிட்டத்தட்ட ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது. இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாறுது. பட் திஸ் நம்பர் ரெப்ரசன்ட் த கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றை விடன்னு சொல்லும் போது த ப்ராடக்ட் வில் பி ஆப்வியஸ்லி பிகர் கம்பேர்ட் டு ரைட்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிமல்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் XY is greater. Okay, clear? Fine. We go for the next question. So Shiny got 160 for the previous question. Good. கொஞ்சம் வேகமாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். I like to solve many problems over here. அதனால் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Even I just go for the second question, third question நாலும் there is some delay between 30 seconds between your responses and mine. அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். Let me try to solve more question. ஏன்னா லைவ் முடிஞ்சதுக்கப்புறமும் you can able to have the recorded session in our web page, in our YouTube page. You can able to see this question again. அதில் ஏதாவது புரியாத மாதிரி இருந்ததுன்னா make it in a comment and I just try to respond in the comment itself, or else in the next class we can do. Okay, we try for the next one. The number of times the digit 5 will appear while writing the integers from 1 to 1000 is what? ஒன்றுலேருந்து 1000 வரைக்கும் எழுதும் போது ஃபைண்ட் டிஜிட் எத்தனை முறை அப்பியர் ஆகும், எத்தனை முறை நீங்கள் ஃபைண்ட் நம்பர் எழுதுவீங்க, எங்கெங்கெல்லாம் எழுதுவீங்கன்னு பாருங்கள். அப்போது எப்படிலாம் எழுதுவீங்கன்னு தெரியும். ரிமெம்பர் 55 நம்பர் வந்துச்சுன்னா அங்கே 2 5 யூட்டிலைஸ் பண்ணுறோன்னு தெரியணும். 555 வந்துச்சுன்னா 3 5 யூட்டிலைஸ் பண்ணுறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதணும் கடைசியாக எத்தனை 5s கொடுத்து அந்த நம்பர் எழுத போகிறோம் தான் கொஷின். போன ஃபர்ஸ்ட் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோன்னே ஆரம்பம் இதில் இருக்கணும் இல்லை முடிவில் இல்லாமல் இருக்கணும்னு. இந்த வாட்டி அப்படி கிடையாது. எத்தனை 5s யூட்டிலைஸ் பண்ணோம் அதே பர்டிகுலர் நம்பர்லேயும் நம்பர் ஆஃப் 5s மோர் தென் 1 இருந்தாலும் தட் வி வாண்ட் டு கவுண்ட் திஸ். லெட் மீ சே 5ன்ற சிம்பிள் மட்டும் வச்சு லெட் மீ சே அந்த 5ன்ற வர இடத்துல மட்டும் ஒரு 5 rupees காயின் கொடுக்குறேன். அங்கெல்லாம் 5 rupees காயின் நீங்கள் வைக்கணும். எத்தனை பொசிஷன் வைக்க போகிறீங்கன்னு தான் கொஷின். ஓகே, the number of times the digit 5 will appear while writing the integers from 1 to 1000 is. So calculate faster. ஓகே, 1லேருந்து 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு? சரி, 1லேருந்து 100 வரைக்கும் எங்கெங்கெல்லாம் 5 வருதுன்னு செக் பண்ணலாம். 5ல் 1, 10ல் 1, 15ல் 1, 20ல் 1, 25ல் 1 கன்சிடர் பண்ணும்போது சிம்பிளி 5 into 20 will be 100. 5 into 20 will be 100. அப்போ டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்க போது உங்களுக்கு? 20 நம்பர்ஸ் இருக்க போது. ஸோ 5 into 100. ஸோ டோட்டலி how much numbers are there? 20 numbers are there. ஸோ 5, 10, 15, 20ன்னு சொல்லும் போது we got 20 numbers are there. We got totally 20 numbers are there. ஓகே, இப்போது 100லேருந்து 1000 வரைக்கும் we just going to check for it. So 100லேருந்து 1000 வரைக்கும் we going to check for it. ஏன்னா எல்லாமே 3 digit நம்பர் தான் இருக்க போகுது. So for each and every tens we just have 20s. The rest are the numbers. Anyone get the answer? It's a good question. Try this question on your own. இப்போ 100லேருந்து 1000 வரைக்கும் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கா அப்போது டேரெக்டாக? 100 to 200, 200 to 300 அப்படின்ற மாதிரி எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது? ஸோ சந்தனிஷ்னி இஸ் கிவிங். ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆன்சர் தான் வருது. சரினா இதே கொஸ்டினை இதே கூட ரிப்பீட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 100 வரைக்கும் இதே 20 நம்பர்ஸ் வருதுன்ற விஷயமா இருந்தால் we can able to have இது அப்படியே 1லேருந்து 1000 வரைக்கும் கூட we can extend, right? For each and every hundreds we got 10, 20 numbers. அப்போது 1 to 100
101 to 200 எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்குது? 1லேருந்து 100 வரைக்குமே ஒரு 100, 100லேருந்து 200 வரைக்கும் செகண்ட் 100, ஓகே, 200லேருந்து 300 வரைக்கும் 300. அப்போது 1லேருந்து 1000 வரைக்கும் மொத்தம் எத்தனை ஆச்சு பேட்டர்ன்? 20 into 100 we can see, that is 200 numbers we can able to see. இதே பேட்டர்ன் திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது we can see 200 numbers இருக்கும். பட் இதில் ஸ்பெசிஃபிக்லி வந்து பார்த்தீங்கன்னா 500 to 600ல் மட்டும் we want to check for it. 500 to 600ல் மட்டும் you just check for some more 5s எங்கே இருக்குன்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. just try 500 to 600 மட்டும் எத்தனை நம்பர்ஸ் எங்கே அடிஷ்னலாக திங்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஸோ 500 to 600ன்னு சொல்லாமல் 500 to 599 கூட we can just say 500 to 600, 500ன்றது ஒரு நம்பர், and also you can say 501, 502, 503 up to 599 will be having 100 more numbers. So totally how much numbers we have? We have 300 numbers. So answer for this question should be 300. The number of times the digit 5 will appear while writing the integer from 1 to 1000 is 300. 300 இடத்துல we are just trying to utilize. Okay, we go for the next question. அடுத்த question பார்க்கலாம். Okay. Conceptually good question. Try this question. X into number என்னதுக்கு? X is greater than or equal to 25. X is greater than or equal to 25. அப்போ minimum possible value Xக்கு என்னன்னு கேட்டால் ஒன்று 25 இல்லை அதோட அதிகமாக இருக்கணும்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. Y is less than or equal to 40. Y is less than or equal to 40. அதிகபட்சம் 40 தான் வரும், அதை விட 40 விட கம்மியாக இருக்க நம்பரும் இருக்குது. அப்போ கொடுத்த question, which of the following is always correct? Which of the following question always correct? This is CSAT 2019. Good shiny. Previous question you also got same 300. Answer for this question. So Xன்றது 25 இல்லை அதை விட பெருசாக இருக்கும், Yன்றது அதிகபட்சம் 40 அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ they not represent it as an integer also. அப்போது 40ன்றது ஒன்று 39.8 இல்லாமல் பாசிபிளான்னு கேட்டால் அது இல்லாமல் பாசிபிள் தான். அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் வேல்யூஸும் போகலாமான்னு கேட்டால் ஒய்க்கு நெகட்டிவ் வேல்யூஸும் போகலாம், பிகாஸ் தே டோன்ட் ரெப்ரசன்ட் எனிதிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் இன்டெஜர்ஸ் அப்படிலாம் எதுவும் பேசவே இல்லை. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய்யா, ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 15ஆ, ஒய் மைனஸ் எக்ஸ் எப்பவுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15 வருமா? ஜஸ்ட் கம்பேர் திஸ் ஒன். ஸோ எக்ஸு பெருசாக இருக்குமா? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் ஆல்வேஸ். எக்ஸு எப்போவுமே பெருசாக இருக்குமா? கிரேட்டர் தென் ஒய் ஆல்வேஸ். எக்ஸோட வேல்யூ ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி, இப்போ எக்ஸோட வேல்யூ 25 இருக்கும்போது ஒயோட வேல்யூ 40ன்ற மாதிரி கொடுப்பீங்க. ஸோ வி ஜஸ்ட் கம் அக்ராஸ், இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 27, 28, 29 இருக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 25ன்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒயோட வேல்யூ லெஸ் தென் 40ன்னு சொன்னதுனால ஈவன் யூ கேன் கன்சிடர் ஒயோட வேல்யூ 24 கூட எடுத்துக்கலாம். அப்போது எக்ஸ் தான் எப்போவுமே பெருசாக இருக்குமான்னு கேட்டால் இட்ஸ் நாட் அபவுட், ஒய்யும் பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ் 25ஆக இருக்கும் போது ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கலாம்? ஒய் 40ஆக இருந்தாலே we can say x is not greater than y. So this itself make me to say option A is wrong. Right? Second question, y minus x is greater than 15. So 15 விட பெருசாக இருக்குமா? ஒய்க்கும் எக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய் 40 இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ 25 இருந்ததுன்ற விஷயமா இருந்தால் த டிஃப்ரென்ஸ் இஸ் 15. ஒய்யோட அதிகபட்ச வேல்யூவே பார்த்தீங்கன்னா ஒய்யோட மேக்ஸிமம் வேல்யூவே பார்த்தீங்கன்ற விஷயமா இருந்தால் வில் பி ஹேவிங் ஒன்லி 40. அண்ட் எக்ஸோட மினிமம் வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ஏபிள் டு சே இட்ஸ் 25. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் 15 கண்டிப்பாக வரும். ஆனால் 15 விட பெருசுன்னு சொன்னதுனால greater than சொன்னதுனால இந்த particular statement is going to be wrong. This particular statement is going to be wrong. Okay. Now y minus x அதே கொஷின் தான், is less than or equal to 15. 15 வர வாய்ப்பு இருக்குது. அப்போ 15 வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் அதிகபட்சமே இதுதான் 15. அப்போ அதோட குறையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குறைய போகுது. Instead of 40 here, if I mention this as 39 அப்படின்னு போட்டிங்கன்னா 39
minus 25 போடும்போது you're not going to get a 15, I'm going to get less than 15, that is 14 வரப்போகுது. அப்போ 15 or less than 15 வரது right. So equal to 15 right தான், 15 கம்மியாகவும் right தான். Then answer should be option C, that is your right answer. So final option obviously remove பண்ணிடலாம். X plus y is greater than or equal to 65. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ணன்ற விஷயமா இருந்தால் 65 வரும். ஆனால் greater than வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா y அதுக்கு மேலே போகாது, xும் அதுக்கு கீழே வராது. ஸோ சம் மேக்ஸிமம் இந்த greater thanன்ற ஆப்ஷன் கொடுக்கலன்னு சொன்னால் we can say it's 65 ஈக்குவல்னு சொல்லலாம். ஏன்னா yக்கு என்ன போடலாம், 40 வரைக்கும் எழுதலாம். எக்ஸுக்கு என்ன போடலாம், 25 வரைக்கும் எழுதலாம். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 65 வரைக்கும் வருமே தவிர்த்து வரைக்கும் வருமே தவிர்த்து, ஆனால் அதை தாண்டி போகுமான்னு தான் பிரச்சனை இல்லை. அப்போ ஏன்னா ஒய்க்கு அதை விட எக்ஸுக்கு ஒய்க்கு அது ஒன்று போனோம்னா ஸோ வி கேன் ஏபிள் டு மென்ஷன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 65. ஸோ ஒய் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் கீப் ஆன் இன்க்ரீஸ் பண்ணால் வி கேன் ஏபிள் டு ஹேவ் இட். ஸோ வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 65. ஸோ வி கேன் ஹேவ், but not all the time. So option D is, so question is always true தான் கேட்டிருக்காங்க. Suppose x ஓட y ஓட வேல்யூ நான் 40ல இருந்து குறைச்சிட்டா it's not going to be happen. But in the time y க்கும் x க்கும் is always true. So x plus y is equal to 65 கேட்டா right, but not always. எக்ஸோட வேல்யூ 25யும் ஒயோட வேல்யூ 40 இருக்கும்போது 40 பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இப்போ சப்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 26 + 40 எழுதலாம் ஆகிடும் 65 பெருசாக இருக்கும். பட் ஆல் த டைமான்னு கேட்டால் ஆல் த டைம் இல்லை. ஏன்னா எக்ஸோட வேல்யூ நான் 25 ஃபிக்ஸ் பண்ணி ஒயோட வேல்யூ 40லேருந்து நான் 39 ஆவோ இல்லை 38 ஆவோ இல்லை 37 ஆவோ ட்ராப் பண்ணிட்டோன்னு சொன்னால் வி கான்ட் ஏபிள் டு மேக் இட். ஸோ கொஷின் எப்போவுமே ரைட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் வேர்ட் இஸ் ஸோ கேட்சிக் வேர்ட். ஸோ ஆன்சர் ஷுட் பி ஆப்ஷன் சி. திஸ் கொஷின் is little harder level question only. Conceptually we want to have it as big numbers. Okay, we go for the next question. Next conceptual question now. Numerator and denominator of a proper fraction. Proper fraction என்ன? Numerator சின்னதாக இருக்கணும், denominator பெருசாக இருக்கணும். ஸோ numerator சின்னதாக இருக்கணும், denominator பெருசாக இருக்கணும். which means இந்த நம்பர் எப்பவுமே எப்படி இருக்கும், 1 விட கம்மியாக இருக்கணும், ஆனால் 0 விட பெருசாக இருக்கணும். ஸோ 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்க நம்பர் தான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்றது 1க்கு மேலே இருக்கிறது தான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2, 1/3, 2/7 எதுவாக இருந்தாலும் என்னது, இட்ஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். And இப்போ என்ன கேட்டிருக்காங்க, if the numerator and denominator of proper fraction are increased by the same positive quantity which is greater than 0. பாசிட்டிவ் குவான்டிட்டின்னு சொன்னாவே என்னது, 0 விட பெருசு தான். ஸோ நாட் ரெப்ரசென்ட் பை பாசிட்டிவ் குவான்டிட்டி எடுக்கலாம். த ரிசல்ட்டிங் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு தான் கொஷின். ஸோ இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 3/7 எடுத்துக்கலாம். இப்போது இதோட வேல்யூவில் மேலேயும் கீழேயும் 1 ஆட் பண்ண ஆகிடும், 4/8 ஆகிட போகுது. இன்னும் மேலே ஆட் பண்ணணும்னு சொன்னால் 5/9 ஆகிட போகுது. அவங்க சேம் நம்பர் தான் சொன்னாங்க, அதனால் நான் சும்மா 1 ஆட் பண்ணுறேன். 1 ஆட் பண்ண என்ன ஆகுது, இல்லை 2 ஆட் பண்ண என்ன ஆகுது, இல்லை 6 ஆட் பண்ண என்ன ஆகுதுன்னு யூ கேன் ஏபிள் டு ஃபீல். ஸோ நான் யூ கேன் ஏபிள் டு ஃபீல் இந்த நம்பர்ஸ் அதிகமாகதா கம்மியாகதான்ட்டு. 4 ஆப்பிள் 8 பேருக்கு பிரித்து கொடுத்தா என்ன ஆகும், ஆளுக்கு எக்ஸாக்டாக 0.5. திஸ் நம்பர் வில் பி 0.555. திஸ் நம்பர் வில் பி 0.6. இட் கீப் ஆன் இன்க்ரீசஸ். ஸோ திஸ் நம்பர் இஸ் 3/7 வில் பி. ஸோ 3/7 இப்படி தானே இருக்குது. ஸோ not like this. 3/7. So 7 இருக்கு. So 3/7 1. So 0 point போடுங்க. So sorry, we're just going to divide, right? Fraction எதுவே இல்லாமல் இருக்குது. So 3/7. We just try to divide the value by 7. எந்த ஒரு நம்பருமே we just try to divide by 7 பண்ணுற விஷயமா இருந்தால் remember this particular value will be having 1, 4, 2, 8, 5, 7. இந்த நம்பர் தான் திரும்ப வரும். ஸோ 1/7 will be equal to 0 point. ஸோ think of 10ல் எத்தனை 7 இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். 10ல் எத்தனை 7 இருக்குது, 7 1s 7. இந்த நம்பர் 1ல் ஆரம்பிச்சதுன்னா 0.14285 அண்ட் கீப் ஆன் கோஸ். இந்த நம்பர் தான் திரும்ப வரும். 0.14285. திஸ் கீப் ஆன் கோஸ். சப்போஸ் இதுவே நம்ம 2/7 ஆரம்பிச்சோன்னா இந்த இடத்துல 2 இருக்குன்ற மாதிரி தான் மீனிங். விச் மீன்ஸ் 20ல் எத்தனை 7 இருக்குன்னு செக் பண்ணும். 7 2s are 14. இது அடுத்தடுத்த நம்பர் கிடையாது. எந்த நம்பர் ஸ்டார்டிங் வருதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து பார்க்க ஆரம்பிங்க.
We can say 0.285714, 285714, like this you can get 0.285714 and keep on go like this. So in the number 3 by 7, 30 la ethana 7 irukku check panni parunga 4. So it should be 0.42857 varum, but we just write podum. The value 0.5. 1 by 5 by 9 value will be 0.5555 இருக்கும். This number will be 0.6 வரும். We can feel the trend. இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசுன்னு ஆகுது. அப்போது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் நியூமேட்டர்லேயும் சரி டினாமினேட்டர்லையும் சரி சேம் நம்பர் ஆட் ஆகிட்டே போயிட்டால் ஃப்ராக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சேம் நம்பர் சப்ராக்ட் பண்ணிட்டே வந்தோம்னு சொன்னால் the fraction will decrease ஆகிட்டே இருக்கும். So always less than the original fraction or always greater than the original fraction is always greater than the original fraction. So answer for this question should be option 2. Got this? Idhula question edha doubts irukka? Okay, we just go for the next question. Try this. So question number 12 here. P, Q and R and S be the natural numbers such that P minus 2016 is also equivalent to Q plus 2017, that is also equal to R minus 2018 is equal to S plus 2019. Which of the following is the largest number? Which of the following is the shortest number? Likewise, you can able to compare. இருக்கத்துல எது பெரிய நம்பர், இருக்கத்துல எது சின்ன நம்பர்னு we just try to compare. Okay, so P, Q, R, S be a natural number. இப்போ இருக்கிறதுலே எந்த நம்பர் பெரிய நம்பர் ஆடோ சப்ராக்டோ பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்க. We can feel 2018 has been subtracted. Rன்ற வேல்யூல 2018ன்றது சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேல்யூக்கு அது ஈக்குவலண்டா இருக்குன்ற விஷயமா இருந்தா then which one should be the biggest one? இருக்கிறதுலே R is the biggest value. R is the biggest value because the big number அதுக்கிட்ட இருந்த பெரிய நம்பர் சப்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த நம்பர் கூட ஈக்குவலாக இருக்குன்ற விஷயமா இருந்தால் that is the biggest value. So second biggest number was been subtracted with the P. அப்போது R P-யை விட பெருசுண்டாச்சு. So R is done, P is done. The next biggest value we can able to have it. S கூட 2019 ஆட் பண்ணியிருக்காங்க, Q கூட 2017 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது எந்த நம்பர் பிக்கர்னு we just want to find. So 2017 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் பிக்கரா இல்லை 2019க்கு அப்புறம் பிக்கனா? ஸோ 2017ன்ற நம்பர் தான் சின்னது, அந்த நம்பர் ஆட் பண்ணும்போது அந்த ஈக்குவலண்ட்டாக வந்துடுச்சு. ஸோ அதனால் Q is the next number and next number is S. ஸோ கொஷின் எந்த லார்ஜஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதே கொஷின் ஆப்ஷன் ஆர்டரில் எழுத சொன்னாலும் we can able to get it. So good. So Purnima got a right answer of option C. So we can say it's R. Yes, Santoshini. I'll come back to this question again. திரும்ப அதில் என்ன ரிப்பீட் ஆகுதுன்னு கவுண்ட் பண்ணலாம், சரிங்களா? I'll just count this. Question number R. Find this. We'll go for the next question. Question number 13. இது கொஞ்சம் மேனுவலாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். Nothing much. We try this. ஸோ இது 2020 கேட்டிருக்காங்க. இது நம்ம ஸ்டார்டிங் இந்த 2016 எந்த மாதிரி கொஷின் ஆரம்பித்தோமோ the same kind of a question only we had it. We'll just try this. So a fog tries to come out of a dried well 4.5 meter deep. மொத்தம் எவ்வளோ டீப்பாக இருக்குன்னு கேட்டால் 4.5 மீட்டர் டீப் இருக்குது.
with the slippery walls எல்லாம் ஸ்லிப்பரியாக இருக்குது. எவ்ரி டைம் த ஃபாகர் ஜம்ப்ஸ் 30 சென்டிமீட்டர், ஒரு 30 சென்டிமீட்டர் ஜம்ப் பண்ணிச்சுன்னா 15 சென்டிமீட்டர் ட்ரை ஆகிடும். ஸோ 15 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர்ஸ் மேலே போகும் அண்ட் தென் 15 சென்டிமீட்டர்ஸ் கம்மியாகிடும். அப்போது எஃபெக்டிவ்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சென்டிமீட்டர் ஆகிருக்கு? 15 சென்டிமீட்டர்ஸ் மட்டும்தான் ஒரு ஜம்புக்குமே இட்ஸ் லெவலிங் அப். What is the number of jumps required for the fog to come out of this well? இந்த வெளியில் வரத்துக்கு எத்தனை ஜம்ப்? Again, think of the last jump எழுந்ததுக்கப்புறம் ஸ்லிப்பரியை கவுண்ட் பண்ணாமல் we want to find it. So totally jumps are given in terms of centimeters and the total wall is given in terms of meters. Convert everything in terms of centimeters or everything in terms of meter, whichever is easier to you. இங்கே 2 இடத்துல மாற்றதுக்கு பதிலாக ஒரு இடத்துல மாற்றிடலாம். ஸோ ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் 4.5 மீட்டர் இருக்குது. ஸோ we can able to say this is 450 centimeters. So 400 centimeters. ஸோ 450 சென்டிமீட்டர்ஸில் அப்போ டிவைட் பை 15 பண்ணி 15 3s are 45. ஸோ 30 ஜம்பில் வந்துடும்னு யோசிக்கக்கூடாது. ஸோ we should not go for 30 jumps directly. ஸோ பிஃபோர் ஜம்ப்னு செக் பண்ணிக்கலாம். அப்போது 30 ஜம்ப்ஸ்க்கு முன்னாடி 29th ஜம்ப் எங்கே இருப்பாருன்னு பார்ப்போம். அப்போ இல்லை 28th ஜம்ப் என்ன இருக்கணும்னு செக் பண்ணிக்கலாம் வேணாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோவிங் வித் அன் ஆப்ஷன் 29 28 தான் நம்ம ஜஸ்ட் கொண்டு கண்டிப்பாக 30 வர போகிறது இல்லை. ஸோ அதனால் 30 வராதுன்னும் போது 31 வராது. வில் ஜஸ்ட் திங்க் ஆஃப் 28 and 29 now. ஸோ every time it's ups by 30 right. So first let me consider 28 ஜம்ப்க்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 28 ஜம்ப்புக்கு 30 சென்டிமீட்டர் up and 15 சென்டிமீட்டர் down will be having 15. So we'll be having 28 into 10 is 280. 28 into 5 is 140. 280 plus 140 will give the 28 into 15. So how much the value? So this will be 0. So 8 plus 4, 12. So 1. So 2, 3, 4, 420. அப்போது 28 ஜம்ப் பண்ணும்போது we got the value of 420. 28 ஜம்ப் பண்ணும்போது we got 420. இப்போ அடுத்த ஜம்ப் வந்ததுக்கப்புறமா the 29th ஜம்ப் எவ்வளோ ஆகும்? It will up by 30 centimeter, which will up by 30 centimeters. So totally how much we have? 450 centimeters. We can able to have 450 centimeters. That is the height you want to go. And answer for this question should be 29. So இங்கே டேரெக்டாக நான் 420 எழுதியிருப்பேன். ஸ்மால் திங்ஸ் ஆல்சோ we can able to concentrate இதுக்காக தான் 28 into 15 28 into 10 280ன்ற மாதிரியும் அதில் பாதி தான் 28 into 5 140ன்ற மாதிரி we just write it. So 280 plus 440 we can able to get the value 420 ன்னு சொல்லலாம். நம்பர் பிரிச்சாலும் we can able to make it the answer easier. Likewise. Okay, we just go for the next question. Okay, இது previous Sundayக்கு முந்தின Sunday. So இன்னைக்கு 31, so 14 days before we have done how this question can be treated. The non-terminating recurring number எப்படி எழுதணுன்றதை we just had made a question. So தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேணா குயிக்காக ஒரு எக்ஸாம்பிள் தரேன், அதுலேருந்து பார்க்கலாம். Suppose for example the number as let's say 24.322121212121 அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் எதுவும் இருக்குது. ஸோ இதை நம்ம ஷார்ட் எழுதணும் கேட்டேன்னு எழுதும் 24.321க்கு மட்டும் பார் அப்படின்ற மாதிரி போயிருக்கோம். 21க்கு மட்டும் பார். How we write this number in terms of fraction? நம்ம எப்படி எழுதியிருந்தோம்? இந்த நம்பரை அப்படியே எழுத சொல்லியிருந்தோம். 2ன்னு எழுதணும், 4ன்னு எழுதணும், and then 3ன்னு எழுதணும், 2ன்னு எழுதணும், 1ன்னு எழுதணும். இதுக்கப்புறம் இந்த நம்பர் திரும்ப 21 21 21 21 21 ரிப்பீட் ஆகும்னு தெரியும். We just need to subtract the number apart from which is recurring. இந்த 21ன்ற நம்பர் தான் திரும்ப வருது. அந்த நம்பரை தவிர்த்து மீதி இருக்க நம்பரை அப்படியே சப்ராக்ட் பண்ணுங்க. 2 4 3. Before the decimal also we have some value. After decimal place also we have some value. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து, அதாவது திரும்ப எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். This is your numerator part. Clear, right? If you want to repeat one more time, write the number as it is till the first recurring number. First recurring number வரைக்கும் திரும்ப எழுதணும். Once அதற்கு எழுதிட்டீங்கன்னு சொன்னால் subtract the number apart from which is recurring. 21 தான் ரிப்பீட் ஆகுது, மீதி இருக்க நம்பரை subtract பண்ணலாம். Numerator is done. Divide by. So denominator is based on only with the values after the decimal point. இந்த வேல்யூக்கு அப்புறமா என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு தான் we just going to have it. அதுக்கப்புறமா
எத்தனை டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை 9 போட்டுக்கலாம். எத்தனை டிஜிட்ஸ் நான் ரிப்பீட் ஆகுதோ அதுக்காக ஒரு 0 போட்டுக்கலாம். அண்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் ஷுட் பி திஸ் ஒன். இதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி we can get the answer. So now try for this. So now try for which number should come. Okay. Okay, now we have 1.272727, we just simply written as 1.27 bar. அப்போ நம்ம என்ன எழுதுறோம் 127 எழுதிட்டு subtract the number apart from which is non-recurring. 27 விட்டுடலாம், பாக்கி நம்பருக்கு 1 தான் இருக்குது, subtract பண்ணுவோம், divided by decimal pointக்கு அப்புறமா we have only recurring digits. எந்த digits இருக்குது 27 மட்டும் தான் இருக்குது. I just subtract this one. So answer will be 126 divided by 99 and that's your answer. But optionல இல்லை, ஸோ ஆப்ஷனில் இல்லைன்னும் போது சம்திங் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு போடுங்க. 126 and 99 both the numbers are multiples of 9. ஸோ இது எத்தனை டைம்ஸ் போக போது 9 into 14ல, அப்போ இதுவும் 9 into 11ல. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் ஷுட் பி 14/11 and that's your answer. So 14/11 and that's your answer. Okay, so we go for the next question. Okay, sorry. Okay. For what value of n the sum of digits of n is 2? For what value of n? n-க்கு எந்த வேல்யூ போட்டால் அதில் இருக்க டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1ன்னு வரும். n-க்கு என்ன வேல்யூ கொடுத்தா இந்த கொஷினில் I'll be getting sum of the digits, அதில் இருக்க ஒரு டிஜிட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்ற விஷயமா இருந்தால் we get the value of 2. n-க்கு 0 போடலாமா, 0 மட்டும்தான் போடணுமா தான் கொஷின். ஸோ n-க்கு 0 போட்டிங்கன்ற விஷயமா இருந்தால் anything to the power of 0 what will happen, which one, அப்போது the number became, and when n is 0 what will happen, anything to the power of 0 plus 1 ன்னு ஆகிடும். அப்போது anything power of 0 should be what, which implies 1 plus 1, அப்போது the sum of the digits is 2 அப்படின்னு கொஷின் சேர்க்கிறோம். அப்போ நம்பரே 2 தான், அப்போ sum of the digits 2 தான் வரப்போகுது. Okay, so Shiny got an answer, good. And neither Shanka, Santoshini, everyone got the answer, good. இந்த கொஷின் ட்ரை பண்ணும். ஃபார் எனி ஹோல் நம்பர் n கேட்டிருக்காங்க. ஹோல் நம்பர்னால் என்னது, n could be either 0 or is 1 or 2 or any other numbers. இந்த நம்பர் மட்டும் போட முடியுமான்னு கேட்குறாங்க. சப்போஸ் ரிமெம்பர் n-க்கு 0 மட்டும் இல்லை, வேறு எந்த நம்பர் 10^1, 10^2, 10^3, 10^4, 10,000 கூட போட்டாலும் what will happen, the base will increase as a 0 தான்மே தவிர்த்து we can't able to have. அப்போது 10 to the power of என்ன வேல்யூ ஆஃப் n போட்டாலுமே சரி, எனி பாசிட்டிவ் வேல்யூஸ் 0லேருந்து 1, 2, 3 என்ன நம்பர் போட்டாலுமே சரி which will increase the value of 0. அப்போது sum of the digits வேல்யூன்னு வரும். இதில் வரக்கூடிய sum எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1ன்ற நம்பர் மட்டும் தான் வரும். அந்த நம்பர் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், 1ன்னு ஆட் பண்ண போகிறோம். இந்த 1 அது இந்த 1 இதனால கிடைக்கிற 1 தான் இந்த நம்பர். ஸோ டோட்டலாக அப்போ யூனிட்ஸ் நம்பர்னு வரப்போது கண்டிப்பாக 2 தான் வரப்போகுது. அப்போது ஃபார் எனி ஹோல் நம்பர் n அதுதான் ஆன்சராக இருக்கணும். நெக்ஸ்ட் செக்கும் பண்ணிக்கலாம். ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டெஜர் n ஒன்லி, இந்த ஒன்லின்றதான் மேட்டர். ஸோ எனி பாசிட்டிவ் இன்டெஜர்ஸ்க்கு வரும். ஃபார் எனி ரியல் நம்பர்ஸ் இது கிடையாது. ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ்ன்னு போடுற மாதிரி இருக்கும். 10^0க்கு கன்ஃபார்மாக வரும்னு சொல்லியாச்சு. 1 and 2 and 3க்கெல்லாமும் கன்ஃபார்ம் வரும்னு சொல்லியாச்சு. எனி ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தா நெகட்டிவ் வேல்யூஸ் விச் மீன்ஸ் -1, -2, -3, -1.5, +3.2 அதுதான் ரியல் நம்பர்ஸ். எல்லா வேல்யூஸ்க்கும் வர போகிறது இல்லை. இன்டெஜர்ஸாக இருந்தால் பாசிட்டிவ் வேல்யூஸாக இருந்தால் எனிதிங் per 0ன்றது 1 இருக்கிறதுனால அதுவும் 1 இருந்தால் அதனால் we can feel 0ன்ற ஆப்ஷன் and everything and goes for the answer as
ஆப்ஷன் பி ஃபார் எனி ஹோல் நம்பர் n. ஹோல் நம்பர்னு சொல்லும்போது 0லிருந்து ஆரம்பிக்கிற எந்த நம்பராக இருந்தாலும் we can have it. Okay, so answer for this question will be option B. Good. So 16 question cross பண்ணிருக்கோம். So try more questions. So 1, 2, 3, 4, 5 without repetition of the digits எத்தனை prime numbers உருவாக்க முடியும்? 1, 2, 3, 4, 5 எத்தனை 5 digits number உருவாக்க முடியும்? So எத்தனை நம்பர் உருவாக்க முடியும்னு கேட்டிங்கன்னா the question is simple. 1, 2, 3, 4, 5. Since the repetition of digits not allowed, this portion can be filled with any of the 5 numbers. 1, 2, 3, 4, 5 எதுவெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ அதில் ஒரு போயிடும், next 4 numbers, next 3 numbers, next 2 numbers, next 1 numbers அப்படின்னு சொல்லி there are 120 which is 5 factorial numbers, 120 numbers இருக்குன்னு சொல்லலாம். But question, it's not about how many numbers you can create. We are asking for எத்தனை 5 digit prime number உருவாக்க முடியும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிமெம்பர் prime number மேக்ஸிமம் நம்பர் எதுனே நமக்கு தெரியாது. ஸ்டார்டிங் இந்த prime number தான் 2 தான். அதுக்கப்புறம் 3, 5, 7, 11, 13 அதுக்கு 100க்கு அப்புறம் ஒரு prime number கேட்கும் போதே கூட நம்ம யோசிச்சு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். 1000 வரைக்கும் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கலாம். பட் அதை தாண்டி 5 digit prime number வேணுங்கன்னா லட்சத்துக்கு மேலே இருக்க prime numbers நம்ம யூஸ்வலாக பார்க்கவே போகிறது இல்லை, கன்சிடர் பண்ணதும் இல்லை. அப்போ கொஷின் வேறு ஏதோ ட்விஸ்டஸ் இருக்குன்றத just be very clear. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த நம்பர் எல்லாமே எப்படி இருக்குது? 1, 2, 3, 4, 5. இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? we can get the value of 15. அகெயின் திரும்ப 1 + 5 ஆட் பண்ணுங்கள், we can get the value of 6. which means இந்த 5 நம்பர்னால கிடைக்கக்கூடிய நம்பரு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் 3ன்னு வந்தாலோ 6ன்னு வந்தாலோ 9 வந்தாலோ usually you'll be having a habit of saying sum of the digits of a number is perfectly divided by 3. எப்போ சொல்லுவோம்? அந்த ஆட் பண்ண வேல்யூ 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம்னு சொல்ல போகிறோம். ரைட், ஹியர் சம் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன வரப்போகுது? 15 வந்திருக்கு. அகெயின் திரும்ப ஆட் பண்ணுங்கள் 1 and 5 6ன்னு வரும். which means divisible 3 பார்த்துக்குங்க. ஒரு சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3ன்னு வந்தாலும் 6ன்னு வந்தாலும் அல்லது 9 வந்தாலும் which should be divided by 3. சார் எனக்கு 12 வந்து சார்னு கேட்டால் அகெயின் 1 + 2 3 தான் வரும். எனக்கு 15 வந்ததுன்னு கேட்டால் 1 + 5 6 தான் வரும். 8ன்னு வந்ததுன்னு சொன்னால் 1 + 8 19 தான் வரும். அகெயின் 21 வந்ததுன்னா அகெயின் we get 3. அகெயின் 24 வந்தால் அகெயின் we get 6. 27 வந்தால் அகெயின் get 9. 30, 33, 36, 42. ஸோ எவ்ரிதிங் இப்படி கீப் ஆன் கோஸ் போயிட்டு இருந்தாலும் இதே நம்பர்ஸ் தான் திரும்ப 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 ரிப்பீட் ஆக போகுது. ஓகேவா? தட் மீன்ஸ் அப்போ ஆட் பண்ணுற டிஜிட் 2 digit வந்தால் திரும்ப அதை 2 digit ஆட் பண்ணுங்கள், then you can get it. Remember the divisible 9 also அந்த சான்ஸ் எடுத்துக்கிறேன். sum of digits of a number 9 வந்துன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் என்ன ஆகும்? 9ஆல் டிவைட் ஆகும். ஓகே, அப்போ இந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? எனக்கு 15 வந்திருக்கு. அகெயின் 1 + 5 ஆட் பண்ணால் 6ன்னு வந்திருக்கு. அப்போது இதனால் கிடைக்கிற இந்த 120 நம்பர்ஸுமே 120 நம்பருமே எந்த நம்பர் வந்தாலுமே சரி எதால் டிவைட் ஆகும்? பர்ஃபெக்டாக 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர்ஸ்னால எதால் டிவைட் ஆகும்னு கொஸ்டின் கேட்கும்போது 3ஆல் டிவைட் ஆகும். அப்போது 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எப்படி ப்ரைம் நம்பராக இருக்கும்? 3ன்ற ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் 3ஆலையும் டிவைட் ஆகி அது ப்ரைம் நம்பராக இருக்கும். வேறு எந்த நம்பருமே கிடையாது. அப்போ ஆன்சர் will be 0 for this question. Answer for this question will be 0. சரி, I will take a small chance about trying to say about some of the digits of the numbersல இன்னும் கொஞ்சம் இன்புட் கொடுக்குறேன். வேகமாக அந்த நம்பர் செக் பண்ணி பாருங்கள். ஸோ randomly I gave a number. Okay, my phone number. Okay, is it this number is perfect divisible by 9 ஆன்னு கேட்டிங்கன்னா you might be adding all the numbers and say என்ன வருதுன்னு செக் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ what I'm trying to say is இப்போ உங்களுக்கு சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் அ நம்பர் வேணும் அப்படின்ற விஷயமா இருந்ததுன்னா whenever you had a number 9 வந்தால் leave it, ஃபர்தராக கன்சிடர் பண்ணாதீங்க. நம்பர் 9 வந்துன்னா விட்டுடுங்க. சரியா? நீங்கள் மேனுவல் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ டியூ டு டைம் கன்ஸ்டன்ட் let me directly find here. இங்கே எனக்கு 9 வந்துச்சு, I just leave here. ஓகே, 8 to 1 ஆட் பண்ணால் 9 இருக்குது, I just leave here. 4 + 4 8, 8 + 1 9, I just leave here. Then 3 + 3 அப்போ இருக்கும் 3 + 2 5, 3 + 3 6, 3 3 கேட்டால் 6, 6 2 கேட்டால் 8, 8ல் 1 போச்சுன்னா 9, கடைசி என்ன வந்துச்சு 1. அப்போ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர் என்ன வரும்?
ஒன்றுன்னு தான் வரப்போகுது. அப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ண வரும். யூ மே கெட் a 3-digit number, again make it as a 2-digit number, and cut last you will get one single-digit number. இந்த digits எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஒன்றுன்னு வந்திருக்கு. அப்போது இந்த நம்பர் 3ல் டிவைட் ஆகுமான்னு கேட்டால், சார் 3869 வந்தால் தான் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இது ஆகாதுன்னு சொல்லிடுவீங்க. அப்போது ஆகாதுன்னு சொன்னால் என்ன ரிமைண்டர் வரும்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? ஸோ ரிமைண்டர் ஷுட் பி 1. Sum of the digits வந்து ஆட் பண்ணி 2 வந்துச்சுன்னு சொன்னால் the remainder should be 2. Sum of the digits of the number is 3ன்னு சொன்னிச்சிங்கன்னா the remainder is 0. 4ன்னு வந்தால் 1, 5 வந்துன்னா 2, and 6ன்னு வந்தால் 0. 7ன்னு வந்துன்னா 1, 8ன்னு வந்தால் 2, 9 வந்தால் again 0. ஸோ இந்த 3 reminders தான் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். இதேமாரி இந்த நம்பரை 9ஆல் டிவைட் பண்ண என்ன ரிமைண்டர்? 1 தான் ரிமைண்டர். ஸோ அகெயின் என்ன நம்பர் வருதோ அதான் ரிமைண்டர் ஆக போகுது 3க்கும் 9க்கும் ஸ்பெசிஃபிக்லி. சப்போஸ் லெட் மீ ஆட் சம் மோர் நம்பர். இப்போ இங்கே ஒரு 6ன்னு கொடுத்துட்டேன், ஓகேவா? அப்போ டோட்டலாக சம் என்ன வரும்? இப்போ 1 அனுப்பிச்சிடும், ஏன்னா இந்த 6ம் ஆட் பண்ணதுனால டோட்டலாக வில் பி ஹேவிங் சம் 7. ஸோ அப்போ இந்த நம்பரை 3ல் டிவைட் பண்ண என்ன ரிமைண்டர் வரும்? ஸோ 6க்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் நம்பர்னால வி ஜஸ்ட் சே 1 இஸ் ரிமைண்டர் அகெயின். ஆனால் இதே கொஷினை 9ஆல் டிவைட் பண்ண போகிறோன்ற நம்பர் ரிமைண்டர் என்ன வரப்போகுது? தட் டைம் வில் கெட் 7 as a ரிமைண்டர். அப்போ அடுத்த கொஷினாக இந்த நம்பர்லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணணும், எதை ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. அப்போது இந்த நம்பரை எனக்கு 9ஆல் டிவைட் பண்ணி ஆகணுன்ற கண்டிஷன் இருக்கும்போது எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணணும்? யுவர் ரிமைண்டர் ஷுட் பி சப்ராக்டட், யுவர் 7 ஷுட் பி சப்ராக்டட், ஸோ தட் யூ கெட் த ப்ரீவியஸ் நம்பர். Which number to be added to get the next number? So already I am exceeded by 7. என்கிட்ட ஏற்கனவே 7 எக்ஸ்ட்ரா இருக்குது, 9ஆல் வேறு டிவைட் பண்ண போகிறோம், இன்னும் எக்ஸ்ட்ரா 2 இருந்தால் போதும். யுவர் டிவைசர் மைனஸ் ரிமைண்டர் ஷுட் பி ஆடட். யுவர் டிவைசர் இஸ் 9 minus 7 should be added, so that is 2 should be added. ஆட் பண்ணால் எக்ஸ் நம்பர் வந்துட போகுது. ஓகே, the same question for a 3க்கு கேட்டால் subtract 1 so that we can able to get the previous multiple, add 2 so that we can able to get the next number. ஸோ 9க்கும் 3க்கும் ஒரே நம்பர்ஸ் ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணுன்ற மாதிரி ஆல் டைம் வரப்போகிறது இல்லை. ரூல் சிமிலராக இருக்குது, பட் 9க்கு 9 மட்டும் வரணும், 3க்கு 3யும் வரலாம், 6ம் வரலாம், 9ம் வரலாம். ஸோ கன்க்ளூஷன், ஒரு நம்பர் இந்த நம்பர் 9ல் டிவைட் ஆகிடுச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக 3ல் டிவைட் ஆகும். இதே நம்பர் 3ல் டிவைட் ஆகிடுச்சு 9ல் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் ஆகலாம், ஆகாமலும் போகலாம், நாட் நெசசரிலி. ஓகே, fine then, we'll just go for the next question. இதில் கொஞ்சம் லிஸ்ட் எழுதிடலாம், ஏன்னா ஃபைனல் மேக்ஸிமம் ஆப்ஷனே வந்து 6, 7, 8, 9. ஸோ we can just write all the number. ஸோ sum of the digits of a number எனக்கு 10 வரணும் அப்படின்னா இங்கே 700லேருந்து 1000க்குள்ளே என்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது? Just we can write as it is faster. So 700 to 1000, in how many integers is the sum of the digits is 10? அப்போது 700லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 7 இருக்க போகுது, 7 இருக்குன்னு சொன்னால் நெக்ஸ்ட் 2 நம்பர்ஸ் என்ன அப்படின்றத நடக்க போகுது. 7 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு we get 700. We just need to add 3 with this. அப்போ 3 எந்தெந்த ஃபார்மெட்டில் கொடுக்கலான்னு சொல்லலாம். straight away we can able to mention 703. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 3 எப்படி எழுதலாம்? 712. இப்போ 12 பாசிபிள்னு சொல்லும் போது we can able to say 721 பாசிபிள். ஸோ 703லேருந்து 710 வரைக்கும் எழுதிட்டேன். 710லேருந்து 720 வரைக்கும் நம்பர் எழுதியாச்சு. 720லேருந்து 730 நம்பர் எழுதியாச்சு. we can feel 730 ஆல்சோ. ஸோ இதுக்கப்புறமா 3 +ன்ற மாதிரி எந்த நம்பர் எழுத போகிறதில்ல. we can able to get 4 possible numbers with from 700 till 800. நெக்ஸ்ட் நம்பர் 800ல் ஆரம்பிக்கலாம். 800 ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் we should have only possible number should be 0, 2, and then this 2 can be split as 8, 1 and 1. இதை ரிப்பீட் பண்ண முடியாது. 1, 1 இந்த 1 சேமாக இருக்க போது, and we'll be having 820. So totally how many numbers we have? 3 numbers. So 8 + 2 10 வரப்போகுது. Similarly 901 we're going to have, and 910 we're going to have. Apart from this, we don't have any other number. So we can feel there are totally 4 + 3, 7, and 7 + 2, we got 9, and I got the maximum number, that is 9.
which means I didn't skip anything. Maximum number வந்ததுன்னு சொன்னால் இது ஒரு அட்வான்டேஜ். வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா இல்லையான்றோடும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா we got all the possible values. So we get the answer for this question should be totally 9 numbers between 700 to 1000 we can able to get the value. Got it? Clear. Fine, then we'll just go for the next question. So good question. நல்லா யோசிக்கப்படியும் இருக்க question. So Jashi Saini got 9, Santoshi also got 9, so good, make it faster. Okay, this question. Half of the villages in a certain villages in their own houses. 1/5 of the village, half of the villages mean to say 1/2, 1/5 of the villages 1/5, and 1/3 of the villages இதில் வந்து 1/3 அப்படின்னு வச்சுக்கலாம். And then 4/5 of the villages which will be 4/5. சரி, ஓகே. இப்போது சூஸிங் த நம்பர் இந்த கொஷனுக்கு இப்படி பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ஐ வில் டேக் அ சான்ஸ் அபவுட் சேயிங் இந்த நம்பர்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்துக்கிறதுனால வாட் கைண்ட் ஆஃப் அ நம்பர் சூஸ். டோட்டலாக ஊரில் 100 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்கன்னு நம்பர் எடுக்காமல் இந்த நம்பர் டிவைட் ஆகிற மாதிரி காமன் எடுத்துக்கலாம். ஐ ஹாவ் அ டினாமினேட்டர் 5 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. 2, 3, 5 இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். இந்த 3 நம்பருமே கோப்ரைம், ஏன்னா 3த்துக்குமே காமனாக 1 தவிர்த்து வேறு நம்பருமே இல்லை. ஜஸ்ட் சிம்ப்ளி மல்டிபிள் ஆல் த நம்பர்ஸ் we can get 30. So totally let me consider there are totally ஊருக்குள்ள 30x peoples இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். So half of the villages have their own houses. அப்போது எத்தனை பேருக்கு own houses இருக்குது அப்படின்னு விஷயமா இருந்தால் we already mentioned half of the people. So half ன்னு சொல்லும் போது directly we got the value as 15x people we got it as a home. நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு you just try to get faster. Second thing, 1/5 of the villages are cultivating paddy. ஸோ எத்தனை பேர் வந்து பேடி போடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேடி வந்து கல்டிவேட் பண்ணுறவங்க எத்தனை பேருன்னு கேட்டால் 1/5. தட் இஸ் 20% ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேல்யூ. தட் வில் பி ஈக்குவல் டு 6x. 1/5னாலும் 20%னாலும் சேம். தென் 1/3 of villages are illiterate. எத்தனை பேர் படிக்கல. ஸோ 1/3 of the villages are illiterate. ஸோ literate. So 1/3 of the villages are illiterate and 1/3 of the particular value will be equal to 10x. And 4/5 of the villages are under 25 years. So age 25க்கு கம்மியாக இருக்கும் அப்படின்றவங்க எத்தனை பேருக்குன்னு கேட்டிங்கன்னா that is 4/5 which is 80% value. So we already know 20% value is 6, the remaining 80% will be 24x. இந்த நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு ஸோ 2021ல் கேட்ட குட் கொஷின், which of the following statement is correct? இந்த கொடுத்துருக்கல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அதான் கொஷின். Which of the following question is right? All the villages who have their own houses are literate. ஸோ யாரெல்லாம் வந்து வீடு வச்சு ஓன் ஹவுஸ் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாமே லிட்ரேட்டாக இருக்காங்களா அப்படின்னு தான் கொஷின். ஓன் ஹவுஸ் வச்சுருக்கவங்க எத்தனை பேர்? 15 பேர் இருக்காங்க. லிட்ரேட் எத்தனை பேர் இருக்காங்க? 10x மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆல் தி வில்லேஜ் ஹூ ஹாவ் தர் ஓன் ஹவுசஸ் 15 பேருமே அங்கே இருக்காங்கன்னு கேட்டால் we can't able to say. Remaining 5 members பற்றி 5 parts பற்றி we can't able to say. இதில் 15 பேர் இருக்காங்க, லிட்ரேட் எத்தனை பேர்? 10x. அப்போ remaining 5x people லிட்ரேட்டாக இருக்காங்களா இல்லையான்னு we can't able to say. All the villages who have their own house are literate. We can't able to assure the first statement. Second statement, some villages under 25 years of ages are literate. Some villages under 25 years of age are literate. So under the age of 25, how many peoples are there? 24x people. Of the ages are literate in Ketingina. So some villages of 25.
கண்டிப்பாக இருக்கிறதே மொத்தம் 30 பேர், கன்சிடர் 13 வச்சுக்கலாமே, 30 பேரில் 24 பேர். அந்த 24 பேரில் எத்தனை பேர் லிட்ரேட்டாக இருக்காங்க? இங்கே 10 பேர் இருக்காங்க. அப்போது கண்டிப்பாக இதில் இருக்கிறவங்க லெஸ் தென் 25 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவுட் ஆஃப் த 30 மெம்பர்ஸ் 24 திஸ் இஸ் மேக்ஸிமம். அப்போது அதில் இருக்கிற மீதி 6 பேர் வேணால் லிட்ரேட்டாக இருந்து மீதி இருக்க 4 மெம்பர் அன்லிட்ரேட்டாக கூட இருக்க போகுது, இல்லிட்ரேட்டாக கூட இருக்க போகுது. பட் இதில் இருக்க பீப்புள்ஸ் இருப்பான்னு கேட்டானா எஸ், பிகாஸ் சம் வில்லேஜஸ் அண்டர் 25 இயர்ஸ் ஆர் லிட்ரேட்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் டு பி ட்ரூ கண்டிப்பாக. ஏன்னா இதில் இருக்கிறதே மேக்ஸிமம் வேல்யூ வேறு இருக்குது, 10x தான் இருக்குது. ஆனால் இங்கே 24x இருக்குது. இருக்கிற டோட்டல் 30ல் இதுதான் 24x. 4 சர்க்கிள் போட்டு ஓவர்லாப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபீல் திஸ் இஸ் த மேக்ஸிமம். அப்போ 24 பேர் 25 வயசுக்கு கம்மியாக இருக்காங்கன்ற விஷயமா இருந்தால் அதுக்குள்ளே 6 பேர் தனியாக வச்சுக்கலாமே, அவங்க தான் லிட்ரேட்டுன்னு. அப்போ பாக்கி இருக்க 4 பேர் மினிமம் அதுக்குள்ளே தான் வந்தாகணும். அதனால் சம், ஸோ விச் இஸ் minimum there will be 4 members, maximum there could be 10 members also. The question says some villages under 25 years of ages are literate. Yes, of course this should be true. So answer for this question should be option B. Only half of the villages who cultivate paddy are literate. Only half of the villages எவ்வளோ 7.5 cultivate or plant அதில் exceed ஆகுது. We can't able to go for this. We already found this, but still no villager under 25 years of age has his own house. 25 ஏஜுக்கு வயசு கம்மி இருக்கவங்க எல்லாம் ஓன் ஹவுஸ் வச்சுருக்காங்கன்னு கேட்டால் we can't able to say. No villages under 25 years of age has his own house. இருக்கிறது 24, அதெல்லாம் ஓவர்லாப் ஆகும். So you can read. So answer for this question should be option B. Some villages under 25 years of age are literate. Yes, it should be true. Got it? We go for the next question. Okay. This question equation methodலையும் போடலாம் அல்லது allegation methodலையும் you can able to try. You just try this with any of the method which can so be comfortable. Last for 5-6 minutes maximum, just try faster. We just do some more problems. So Purnima is going for option B, previous question. So along with the question number, just give an answer so that I can able to confirm this. And கொஞ்சம் delay வரதுனால I couldn't able to follow that. So ஒரு objective type test. Let me say CSAT வச்சுக்கலாமே, 90 questions இருக்குது. கரெக்டான 5 மார்க் for every correct answer. ஆனால் தப்பாக ஆச்சுன்னு சொன்னால் 2 marks will be deducted. அப்போ டோட்டலாக இந்த 90 கொஷின்ஸுமே ஆஃப்டர் அட்டெண்டிங் ஆல் த 90 கொஷின்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். எல்லா 90 கொஷின் அட்டன் பண்ணியாச்சு. ஏன்னா அன்அட்டெம்ப்டட் கொஷினுக்கு ரைட் மார்க்காக வர போகிறதுல ராங் மார்க் வர போகிறதுல இடத்துல இல்லை. ஸோ டோட்டலாக ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு? 387 மார்க்ஸ் வந்திருக்கு. எத்தனை தப்பான ஆன்சர்ஸ் இருக்குது? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் வி ஹேவ்? தட்ஸ் வாட் வி ஹேவ். Got it? So let me say the number of correct questions plus number of wrong questions should be equal to 90. எத்தனை கரெக்டாக எழுதியிருக்காங்க, எத்தனை ராங் எழுதியிருக்காங்க எல்லாத்துக்கும் சேர்த்து 90. சப்போஸ் இங்கே ஒரு 50 கொஷின் ரைட்டு, 9 கொஷின் ரைட்டு, 10 கொஷின் ரைட் கூட வச்சுக்கலாம். ஸோ த நம்பர் ஆஃப் கொஷின் சம் ஷுட் பி ஈக்குவல் டு 90. ஸோ ஒரு கரெக்ட் கொஷினுக்கு எவ்வளோ மார்க்? 5 மார்க்ஸ். அப்புறம் நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஷின் இன்ட்டு 5 மார்க்ஸ் வில் கெட் தி எக்ஸாக்ட் மார்க்ஸ் விச் இஸ் செக்யூர்ட். ஸோ இப்போ ஒரு 10 கொஷின் ரைட் ஆச்சுன்னா எனக்கு 5 × 10 50 மார்க் வரும், அது வச்சுக்கலாம். அண்ட் ஆனால் ராங் மார்க்ஸுக்கு டிடெக்ட் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க, டிடெக்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ மார்க் டிடெக்ட் பண்ண போகிறாங்க? 2 மார்க்ஸ். தென் ஐ வாண்ட் டு சே -2W. 2 மார்க்கு கம்மியாக போகுது. அண்ட் டோட்டலாக வில் பி ஜஸ்ட் கெட்டிங் how much marks we got totally we get 387 மார்க்ஸ். இதனால் கிடச்ச மார்க்ஸ் வந்து 387. ஸோ கொஷின் எனக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? we just want to simplify what is W is equal to. எத்தனை கொஷின் ராங்காக இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சியை கரெக்டுன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், டபிள்யூன்றதை ராங்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். we just want to find what is W. Got it? சரி, இப்போது don't try to find the C to get the W, directly try to find the W possibly. அப்போ என்ன பண்ணணும்? C எலிமினேட் பண்ணிடலாம். C எலிமினேட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷனை ஹோலாக 5 மல்டிபிள் பண்ணிடலாம். we get the value of 5C + 5W and this is equal to 5 × 90 will be 450.
சரியா? அப்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிக்கலாம். this number மைனஸ் பண்ணால் இதெல்லாம் ப்ளஸ் ஆகிட போகுது, மைனஸ் ஆகிட போகுது. ஸோ 5c get cancel over here. 5w plus 2w will get the value of 7w, and 450லேருந்து 387 மைனஸ் பண்ணால் 50 plus 13 will get the value of 63, and number of questions wrong will be 9. So number of questions wrong will be 9. Appo out of 9 questions, 9 questions got wrong, and the remaining 81 question got correct. So it's a good mark, maximum 450 varala. So can we try this question with an allegation method? So we just try and do the allegation method. Previous question number 20. Okay, Purnima, fine. Now we can find this. Let I try to do the same question with an allegation method also. Almost our last 3 minutes. Up in the question varaikum we just try to make allegation method enna pannalaanu solittu we just take it. Up in the question allegation method la utilize pannalaanu ketta eppadi pannalaanu kettingina two things. Correct ana +5, தப்பானா -2. அப்போது என்னோடய ஆவரேஜ் மார்க்ஸ் என்ன இருக்கும்? ஒரு கொஷனுக்கும் கரெக்டான 5 மார்க்கு, தப்பான -2, ஆவரேஜ் மார்க் கண்டிப்பாக இது ரெண்டுல தான் இருக்க போகுது. டோட்டலி காட் மார்க் ஃபார் how much? 387 marks. Out of how many questions? 90 questions. So average will be divided by 90. Average will be divided by 90. So 387 is also a multiple of 9 da, because when I add this number 7 plus 3 10, 10 plus 8 18, again 1 plus 8 add panna 9 da. Ethana 9 multiple agum? So this is your average marks, and this is your average marks. So plus 5 minus 2 average marks secure pannalam. Ethana 9s irukku parunga. 9 4s are 36, 9 4s are 36, remainder will be 2 7, that will be 3. So 9 into 43 divided by 10. Appo answer achi 4.3. Rendume 9 table divide pannita we get the value of 4.3. Appo we'll just simply write this number as 4.3 எழுதிக்கலாம். அப்போ கரெக்டாக எழுதுனா 5 மார்க், தப்பாக எழுதுனா -2 மார்க். பட் ஓவரால் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? +4.3 கிடச்சிருக்கு. ரைட்? ஸோ அலிகேஷன் எப்படி போடுவோம்? இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் சப்ராக்ட் பண்ணி we just write it as 0.7. And இந்த நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணி 4.3 minus of -2, that gets the value of 6.3. 6.3. So இங்கே 63 அப்சர்வ் பண்ணிக்கிங்க, இங்கே 0.7 அப்சர்வ் பண்ணிக்கிங்க. So we can get the value as 7 1s are 7, 7 9s are 63, which is in the ratio 1:9. So totally how many questions we have? 90 questions we have. So all the 10 parts are pirchinga, 81 question of correct answer, and then remaining 9 question will be of a wrong answer. This allegation method lim podalam. I'll just give you one more method of writing an allegation also. In the 90 question attend பண்ணார்ல, எல்லா கொஸ்டினுமே ரைட் அப்படின்னா எவ்வளோ மார்க் வரும்? 450. ராங்கே இல்லை. 90 into 5 450 மார்க்ஸ். எல்லா கொஸ்டினுமே தப்பு அப்படின்னு எவ்வளோ மார்க் வரும்? ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் ரெடியூஸ் பண்ணுறாங்க. 90 கொஸ்டினுக்கு -180 மார்க்ஸ் வரும், எல்லா கொஸ்டினுமே தப்பாக இருந்தால். ஸோ த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ -180லேருந்து 450 வரைக்கும். பட் நம்ம வாழ்ந்து டெஸ்ட் ஸ்டூடெண்ட் எவ்வளோ அங்கே இருக்காரு? -180 வாங்கலை, 450 வாங்கலை. We deducted the value 387. That is the value exactly in between the maximum value and minimum value. இதிலிருந்து சப்ராக்ட் பண்ணி இந்த பக்கம் எழுதலாம். 450 minus 387, which will give the value of 63. And இந்த நாளிலேருந்து இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணி எழுதணும். 380 minus of -180 will be +180 ஆகிடும். 380 plus 180 ஆகிடும். ஏன்னா 387 minus of -180 will become +187. So 387 plus 180 gives the value of 80. We'll get the value of 460, 567. So we get the ratio 567. And we can able to feel this should be in the ratio again 81:9, or you can say anything. So both the numbers are, so it should be in the ratio 9:1. So either correct, either wrong. So again we can get the same ratio 9:1. I feel equation method போடுன்னு நினைக்கிறேன். But allegation method we can able to try to do we can able to get it clear. So now we can able to find both the statement method or else the allegation method. Everything should work. Sari.
upcoming week, maybe next Sunday or next after Sunday, let me try to check with the studio availability and then the schedules, everything. இதுக்கப்புறமும் இருக்க next previous years question கேட்டதும் we just try to have. So we'll be having a lot of questions. So can we continue with the previous year questionலேருந்தே சால்வ் பண்ணலாமா, இல்லை பர்டிகுலர் ஏதாவது டாபிக் வேணும்னாலும் சரி ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் கான்செப்டில் இஃப் யூ ஃபீல் எனி பர்டிகுலர் ரீஜன் இந்த மாதிரியான கொஷின் தான் சார் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, இல்லை தப்பு வருது அப்படின்னா பாயிண்ட் அவுட் தட் கைண்ட் ஆஃப் அ கான்செப்ட் ஆல்சோ. லெட் மீ கிரியேட் அ வீடியோ பேஸ்ட் ஆன் தட் ஒன். ஸோ கிவ் மீ அட்லீஸ்ட் 3-4 days முன்னாடி ப்ரையராக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். பாசிபிளி லெட் மீ ட்ரை டு கெட் தட் கைண்ட் ஆஃப் அ சார்ட் ஆஃப் கொஷின் அண்ட் வி சால்வ் ஃபார் இட். Okay, so just try to increase the members, try to share this page to your friends and families and members, everyone who's seeking for a CSAT preparation, everything. Okay, we'll just try to help you out. Okay, is there any other question after this live? Put it in the comment box when you see this live session. We are happy to help you out. So my name is Shivakumar. Tag me under the name Shivakumar. Sir, help me out to get this kind of a solution or this kind of a concept to be explained or this kind of a question to be explained or something. Either questions irundhalum, make a post on that. I will try to help you out. Okay. So good to see you all again. So second அடுத்த செஷனில் பார்க்கலாம் with a good more quality question with a tested question. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாரை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கொஷனை பார்க்கலாம். So thank you all. So thank you for this one.